காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புக்கு மொழித்திறன் முக்கியம். இருமொழி புலமை மிகவும் அவசியம். ஒரு மொழியில் உள்ள இலக்கியங்களையோ எண்ணங்களையோ செய்திகளையோ பிறிதொரு மொழியில் பெயர்த்து எழுதுவது மொழிபெயர்ப்பாகும். உலக நாடுகள் தம்முள் ஒருங்கிணைந்து ஒன்றையொன்று சார்ந்து நிற்கும் இந்நாளில் மொழிபெயர்ப்பு பணி ஒரு இணைப்பு பாலமாக விளங்குகிறது. மொழிபெயர்ப்பு என்பது
இரு மொழிகளுக்கிடையே உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு செயல். எனவே இருமொழி திறனும் கருத்துக்களும் மொழிபெயர்ப்புக்கு இன்றியமையாததாகும். ஒரு மொழிக்கு இன்றியமையா தேவை மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புகள் மொழிகளை வளப்படுத்துவதோடு அம்மொழி பேசும் மக்களின் அறிவு எல்லைகளையும் விரிவடையச் செய்கின்றன. மொழிபெயர்ப்பாலேயே உலக வளர்ச்சியை, உலக செல்வங்களை நாம் கண்டு மகிழ்ந்து தூய்க்க முடியும். மொழிபெயர்ப்பில் 2 சிக்கல்கள் உள்ளன. ஒன்று இலக்கண அமைப்பு, மற்றொன்று பொருள் கொள்ளும் போது தோன்றுவது. அதாவது he kicked the ball என்பது அவன் உதைத்தான் பந்தை என்றும், he said that he would come என்பதை அவன் சொன்னான் தான் வருவதாக என்றும் ஆங்கில மொழி தொடரமைப்பை அப்படியே மொழிபெயர்ப்பது பிழை. இவற்றை முறையே அவன் பந்தை உதைத்தான் என்றும் அவன் தான் வருவதாகச் சொன்னான் என்றும் மொழிபெயர்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் he என்ற பதிலி பெயருக்கு தமிழில் அவன், இவன், அவர், இவர் என்ற இணைச்சொற்கள் இருப்பதால் சூழலுக்கு தக்கவாறு இவற்றுள் ஒன்றை தெளிவு செய்ய வேண்டும். he kicked the bucket என்ற ஆங்கில சொற்றொடரை சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தால் அவன் வாளியை உதைத்தான் என்று வரும். இது பெரும் தவறாகும். ஆங்கில மரபு அறியாமையால் ஏற்பட்டது. அவன் இறந்துவிட்டான் என்பது சரியான தமிழ் மரபு சார்ந்த மொழிபெயர்ப்பாகும். ஆங்கிலம் படிக்கும்போது அகராதியை பயன்படுத்த வேண்டும். நாள்தோறும் ஆங்கில சொற்களை அறிந்து கொள்ள முயல வேண்டும். மூலப்பகுதியை முழுமையாக புரிந்து மொழிபெயர்க்க வேண்டும். முதலில் மாதிரி படிவம் எழுதி பின் செம்மை படிவம் ஆக்க வேண்டும். அப்போது மொழிபெயர்ப்பு சிறக்கும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஜூலை 14, 1965 ஆண்டு மெரைனர் 4 செவ்வாய் கோளுக்கு அருகில் சென்று முதற் தடவையாக வேறொரு கோளின் மிக அண்மையான படங்களை பூமிக்கு அனுப்பியது. ஜூலை 14, 1967 ஆண்டு நாசாவின் சேர்வியர் 4 ஆளில்லா விண்கலம் ஏவப்பட்டது. ஜூலை 14, 1976 ஆண்டு கனடாவில் மரண தண்டனை முறை ஒழிக்கப்பட்டது. ஜூலை 14, 1989 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் 200வது ஆண்டு நிறைவை பிரான்ஸ் கொண்டாடியது. ஜூலை 14, 2007 ஆண்டு ஐரோப்பாவில் மரபு வழி ராணுவ படைகள் குறித்த உடன்பாட்டில் இருந்து ரஷ்யா விலகியது. ஜூலை 14, 1933 ஆண்டு ஜெர்மனியில் நாசி கட்சி தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தடை செய்யப்பட்டன. ஜூலை 14, 1995 ஆண்டு மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஒலி வடிவமான MP3க்கு MP3 என பெயரிடப்பட்டது. ஜூலை 14, 1929 ஆண்டு இந்திய நீரியல் துறை பொறியியலாளர் வாசே குழந்தைசாமி பிறந்தார். ஜூலை 14, 2015 ஆண்டு இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் மறைந்தார். ஜூலை 14, 2008 ஆண்டு சப்பானிய தமிழறிஞர் சுசுமு ஓனோ மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மண் வாசனை. உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி.
இன்றைய மண்வாசனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது வனப்பகுதி வளர்ப்பு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்பது புறநானூறு கூறும் பாடல். உணவை உற்பத்தி செய்வதற்கு நல்ல நிலமும் நீரும் அவசியம். இந்த நல்ல நிலமும் நீர்வளமும் வனப்பகுதி வளர்ச்சியால் மட்டுமே ஏற்படும். இந்த வனப்பகுதியின் வளர்ச்சி குறிப்பாக அரசு வனப்பகுதிக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வெளியிலுள்ள நிலங்களில் அதிக அளவு மரங்களை நடவு செய்வதன் மூலமே ஏற்படுத்த முடியும். நமது தேசிய வனக்கொள்கை சட்டம் 1998 படி காடுகள் அல்லது பசுமை போர்வை பரப்பு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 33% இருக்க வேண்டும். ஆனால் நம் தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பு 21.76% மட்டுமே தற்போது இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் அதிகளவு மரங்களை வளர்த்து பசுமை போர்வை பரப்பினை அதிகப்படுத்துவது நம் அனைவரின் தலையாய கடமை. தனியார் தரிசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், சாலையோரங்கள், கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களின் வளாகங்கள் போன்ற இடங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் நம் மாநிலத்தில் பசுமை போர்வை பரப்பினை அதிகமாக்க முடியும். குறிப்பாக விவசாயிகளின் ஒத்துழைப்போடு தமிழகத்தின் பசுமை பரப்பை அதிகரிப்பதில் தற்பொழுது வனவியல் பாதுகாப்பு பிரிவு பெரும் பங்கு ஆற்றுகிறது. சென்னை நீங்களாக தமிழகத்தில் உள்ள 31 மாவட்டங்களிலும் வனத்துறையின் கீழ் வன விரிவாக்க மையம் மற்றும் பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் வேம்பு, மலைவேம்பு, தேக்கு, மூங்கில், பீனாரி, இலவன், சவுக்கு, குமிழ், புங்கன், புளியமரம், நாவல் மரம், பலாமரம், பெருநெல்லி, சந்தன மரம் என பல வகை மரக்கன்றுகளும் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு எந்த வகையான மரக்கன்றுகள் தேவை என்பதனை பல்வேறு மதிப்பீடு முறைகளில் கணித்து அதனை உற்பத்தி செய்து அவரவர் நிலங்களுக்கு ஏற்ப கொடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமை ஆக்கல் திட்டத்தின் கீழ் தொகுப்பு கிராமங்கள் என்ற தெளிவு முறையில் 2010 மற்றும் 2011 ஆண்டிலிருந்து ஒரு வருடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 1000 கிராமங்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் கொடுத்து வருகின்றன. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 500 மரக்கன்றுகள் வீதம் அதிகபட்சமாக 2 ஹெக்டர் பரப்பிற்கு 1000 மரக்கன்றுகள் வரையும், பெரிய விவசாயிகளுக்கு 5 ஹெக்டருக்கு 2500 மரக்கன்றுகள் வரையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களில் மரம் வளர்ப்பில் ஆர்வம் உள்ள விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் இலவசமாகவே வன பாதுகாப்பு துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களாகிய நாம் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தங்களது மாவட்டத்தின் வன விரிவாக்க கோட்டத்தில் உள்ள வன விரிவாக்க மையத்தை அணுகி தங்களுடைய கிராமம் இந்த வன விரிவாக்க மையத்தின் கீழ் உள்ளதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். விவரங்களை கேட்ட பிறகு இலவசமாகவே மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக மரக்கன்றுகள் பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நிலத்தின் பட்டா மற்றும் சிட்டா, இதனுடன் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஒரு ஒப்புதல் கடிதத்தினை வன விரிவாக்க மையத்தில் கொடுக்க வேண்டும். மரங்கள் நடவு செய்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பின் வன விரிவாக்க மையத்திலிருந்து வாங்கப்பட்ட மரங்கள் நடவு செய்தாச்சு. அந்த நட்ட மரங்கள் அறுவடைக்கு தயாரான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அறுவடைக்கு தயாரான பிறகு அரசு பேப்பர் தொழிற்சாலை, அதாவது TNPL மற்றும் தனியார் காகித ஆலைகள், பிளேவுட் கம்பெனிகள், தீப்பெட்டி தொழிலுக்கு வேண்டிய தீக்குச்சி மரங்களின் தேவை எவ்வளவு என்பதை, தற்பொழுது என்ன விலை போகிறது என்ற சூழ்நிலையும் வன விரிவாக்க மையத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மரம் வளர்ப்பு என்பது லாபத்திற்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மிகவும் உதவுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் நிலங்களின் ஒரு பகுதியை மரம் வளர்ப்பிற்கென்று ஒதுக்கியும் வேளாண் காடுகளில், அதாவது ஆக்ரோ ஃபாரஸ்ட் பயிரிட்டு பயன்பெறலாம். மனிதர்களின்றி மரங்கள் உண்டு, ஆனால் மரங்களின்றி மனிதர்கள் இல்லை. மரம் வளர்ப்போம், மண்ணின் மகத்துவம் காப்போம் என்பதை இன்றைய மண் வாசனையில் நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி.
இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் அஸ்வினி. இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாகற்காய், பீர்க்கங்காய், பூசணி போன்ற காய்களை தாக்கக்கூடிய வண்டுகள். இதில் சிவப்பு நிற வண்டு, நீல நிற வண்டு, சாம்பல் நிற வண்டுன்னு நிறைய வகையான வண்டுகள் இருக்கு. இந்த வண்டு இன புழுக்கள் மண்ணில் இருந்து கொண்டு வேர், தண்டு, காய்கறி போன்றவற்றை சாப்பிட்டு சேதப்படுத்தும். இந்த வண்டுக்களை கட்டுப்படுத்த அறுவடை முடிந்த பிறகு நிலத்தை நன்கு உழவ வேண்டும். உழுது உறக்கத்தில் இருக்கும் வண்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும். அல்லது மேலத்தியான், டைமிதையேட் போன்ற பூச்சிக்கொல்லியை ஹெக்டருக்கு 1/2 லிட்டர் வீதம் தெளிக்கணும். இன்னைக்கு காய்களை தாக்கக்கூடிய வண்டுகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறையை பார்த்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நான் உங்கள் அஸ்வினி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் தொழில்துறை பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு தாரணி. இந்தியா தொழில் வளம் மிகுந்த நாடு. அதில் தமிழகம் 2ஆம் இடம் பெறுகிறது. மாநிலத்தின் மொத்த வருவாயில் சுமார் 24% தொழில்துறையின் பங்களிப்பு. மாநிலத்தின் முதல் தொழிற்பேட்டை கிண்டி. தொழில்துறையில் மோட்டார் வாகன தயாரிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் மிகுதியாக அமைந்துள்ளன. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% மோட்டார் வாகன தொழிலில் மூலம் கிடைக்கிறது. இந்தியாவில் 21% பயணி கார் மற்றும் 22% வணிக வாகனங்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் 30% தொழில்களும் 35% ஆட்டோ உபரி பாகங்கள் உற்பத்திக்கும் சென்னை தொழிற்கூடங்கள் அமைந்துள்ளன. இதன் காரணமாக சென்னை தெற்காசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரசாயன தொழிற்சாலைகள். ரசாயனம், மருந்து, உரம், பெட்ரோலிய பொருட்கள், சோப்பு, அழகு பொருட்கள், செயற்கை ரப்பர், பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகியவை ரசாயன தொழில்களில் உள்ளடங்கியதாகும். மணலி, கடலூர், பனங்குடி மற்றும் தூத்துக்குடியில் ரசாயன தொழிற்சாலைகள் பரவலாக அமைந்துள்ளது. உர ஆலைகள். தமிழகத்தில் மணலி, தூத்துக்குடி, நெய்வேலி, மேட்டூர், எண்ணூர் ஆகிய இடங்களில் உர தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. ஸ்பிக் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவிலேயே அதிக அளவில் உரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாகும். பெட்ரோலிய சுத்திகரிப்பு. தமிழகத்தில் மணலி, பனங்குடி ஆகிய இடங்களில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள் அமைந்துள்ளது. நெசவு தொழிற்சாலை. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், காரமடை, ஈரோடு, பவானி, கரூர், திண்டுக்கல், திருமங்கலம், மதுரை, பாளையங்கோட்டை, பாபநாசம் மற்றும் தேனி போன்றவை தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க நெசவு தொழில் மையங்கள். கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சர்க்கரை ஆலைகள். விழுப்புரம், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்கள் சர்க்கரை ஆலைகள் அதிகமுள்ள மாவட்டங்களாகும். சாறு பிழிந்த கரும்பு சக்கை காகித தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. காகித தொழிற்சாலை. மாநிலத்தில் புக்கத்துறை, பவானிசாகர், பள்ளிப்பாளையம், புகலூர், பரமத்திவேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை மற்றும் சேரன்மாதேவி ஆகிய இடங்களில் காகித தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. புகலூரில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் உள்ளது. கரும்பு சக்கையை மூலப்பொருளாக கொண்டு காகிதம் தயாரிப்பதில் உலகிலேயே முன்னணி ஆலை இது. தோல் தொழிற்சாலைகள். சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் தோல் 12 தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, திண்டுக்கல் மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களில் பெருமளவில் தோல் 12 ஆலைகள் அமைந்துள்ளன. இந்திய தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் வேலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இங்குள்ள ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி ஆகியவை தோல் தொழில் மையங்கள் அதிகமுள்ள இடங்கள். இந்தியாவின் மொத்த தோல் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பில் தமிழகத்தின் பங்கு 38% ஆகும்.
சிமெண்ட் ஆலைகள் சங்ககிரி, மதுக்கரை, புலியூர், குன்னம், செந்துறை, அரியலூர், டால்மியாபுரம், மானாமதுரை, துலுக்கம்பட்டி, ஆலங்குளம், சங்கர் நகர், தாழையூத்து போன்றவை தமிழ்நாட்டின் முக்கிய சிமெண்ட் உற்பத்தி மையங்கள். தீப்பெட்டி, பட்டாசு தொழில்கள் தமிழகத்தில் சிவகாசி, விருதுநகர், மதுரை ஆகிய இடங்களில் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. பாரத மிகுமின் நிறுவனம் திருச்சி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளன. மென்பொருள் நிறுவனங்கள் மாநிலத்தின் முதல் தகவல் தொழில்நுட்ப வளாகம் சென்னை தரமணியில் அமைந்துள்ளது. சென்னை சிறுசேரியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைந்துள்ளது. இவை தவிர கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களிலும் மென்பொருள் தொழில் வளாகங்கள் உருவாகி வருகின்றன. மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகத்திற்கு அடுத்ததாக தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் தொழில்துறை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் தாரணி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello ladies and gentlemen, guys and girls at VIT. I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some chunks of information on how light being considered as particles. So plug in your headphones to listen various details about light being considered as particles. Maxwell's theoretical treatment of electromagnetic radiation, including its description of light waves, was so elegant and predictive that many physicists in the 1890s thought that there was nothing more to say about light and how it worked. Then, on December 14, 1900, Max Planck came along and introduced a stunningly simple yet strangely unsettling concept that light must carry energy in discrete quantities. Those quantities he proposed must be units of basic energy increment, HF, where H is a universal constant known as Planck's constant and F is the frequency of radiation. Albert Einstein advanced Planck's theory when he studied the photoelectric effect. First, he began by shining ultraviolet light on the surface of a metal. When he did this, he was able to detect electrons being emitted from the surface. This was Einstein's explanation. If the energy in light comes in bundles, then one can think of light as containing tiny lumps of photons. When these photons strike a metal surface, they act billiard balls, transferring energy to electrons which become dislodged from their parent atoms. Once freed, the electron moves along the metal or get ejected from the surface. The particle theory of light had returned with the vengeance. Next, Niels Bohr applied Planck's ideas to refine the model of an atom. Earlier, scientists had demonstrated that atoms consist positively charged nuclei surrounded by electrons orbiting like planets, but they couldn't explain why electrons didn't simply spiral into the nucleus. In 1913, Bohr proposed the electron exists in discrete orbits based on their energy. When the electron jumps from one orbit to lower orbit, it gives off energy in the form of a photon. The quantum theory of light, the idea that light exists as tiny packets or particles called photons, slowly began to emerge. Our understanding of the physical world would no longer be the same. You've heard about some chunks of data on particle nature of light at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி.
வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை. நம்ம அனுபவ மேடை நிகழ்ச்சியில் மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்றத்திற்கான பாதையும் பற்றி பேசிட்டு வராங்க. இன்றைய அனுபவ மேடை நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆர் தமிழரசன், ஃபவுண்டர் ஆஃப் சென்டர் ஃபார் மைண்ட் பவர் அப்படி இன்ஸ்டியூட்டை தாராபடவரில் வச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள், உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். நான் பேசிக்கலி திருவண்ணாமலைக்காரன். திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு வந்து விஐடிக்கு தான் படிக்க வந்தோம். இங்கே வந்து வேலூர் மாவட்டம் பிடிச்சி போயிடவே இங்கேவே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தது தான் சென்டர் ஃபார் மைண்ட் பவர். மாணவர்களுக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இது செயல்படுது. இதில் வந்து 2 ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஒன்று வந்து பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். அது என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும், என்னால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முன்னேற முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்காக அவங்களுடைய எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணி எந்த எமோஷனை மாற்றினா அவங்க முன்னேறுவாங்களோ அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். 6 வார பயிற்சி கொடுக்குறோம். அதே போல் எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து வகுப்பில் முதல் மாணவனாக வரணுன்றது தான் ஆசை. அது ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எல்லா குழந்தைக்கும் வந்து மெமரி பவர் அப்படின்றது சமமாக தான் இருக்குது. பட் அதை பயன்படுத்துகிற விதம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வச்சு மாறுது. ஸோ இப்போ இந்த எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து வெளிநாடுகளில் இருக்குது. இந்தியாவில் வந்து முதல் முறையாக நாங்கள் தான் இதை அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் படித்த நிலையிலேருந்து இப்போ வந்து அதிகமான முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுவும் வந்து ஒரு 6 வார வகுப்பு தான். வாரத்திற்கு 2 மணி நேரம் 6 வாரங்கள் நடக்கும். ஓகே சார். இப்போது இது மைண்ட் பவர்னா என்ன இன்ஸ்டியூட், எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது சைக்காலஜிக்கெலாம் வந்து நம்ம தயார்படுத்துறது. இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றின சில விஷயங்கள், நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, என்ன காலேஜ், என்ன முடிச்சிங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் படித்தேன் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் விஐடியில் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, அப்புறம் எம்எஸ்சி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் வந்து படித்தா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய கனவு, நான் வந்து முதல் தலைமுறை அண்டர்பிரனர்னுவாங்க, தொழில் தொடங்கியவர் அப்படின்னுவாங்க. என் குடும்பத்தில் நான் தான் முதலாக தொழில் தொடங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இந்த மைண்ட் பவர் பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னே நான் வந்து கிரீன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் எ ஹோட்டல், அது வந்து ஒரு கான்செப்ட் ஹோட்டல் அப்படின்னுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் இன்றைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். வேலூர் காந்தி நகரில் இதை ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு பெரிய வேக்கண்ட்டாக இருக்குது. மாணவர்களும் இல்லை தொழில் தொடங்கி கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்று தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் ஆக போகுது. நிறைய மாணவர்களும் பெரியவர்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எங்களால். ஓகே சார். இப்போ நீங்கள் டாக்டர் முடிச்சிங்கன்னு சொன்னீங்க. டாக்டர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பேசிக்கலி வந்து விஐடியில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணேன். அதாவது எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்வாங்க. இப்போ என்னுடைய ஃபீல்டுக்கு வந்து அதை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பற்றி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இது. அதில் வந்து சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, ஆல்டர்னேட் மெடிசன் படிங்க, அதில் வந்து இந்த மைண்ட் பவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் டாக்டரேட் இன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டி, அந்த கோர்ஸ் வந்து படித்தேன். ஓகே. இப்போ ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது மாற்று மருந்து பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ ஃபார்மாட்டிக்கல் பற்றி படிச்சிங்க. அதுலேருந்து எப்படி இந்த மாற்று மருந்துக்கு வர்றதுக்கு என்ன உங்களை இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? சரி, நான் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து என்னுடைய மேஜர் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிசைன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் தான். இந்த ட்ரக் டிசைன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நாளைக்கு வரப்போகிற நோய்களுக்கு இன்றே வந்து மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு வந்து உத்தியோகம் தான் அது. இப்போது நாங்கள் வந்து எங்கள் அந்த 2 வருட படிப்பில் நான் பார்த்தது, நிறைய உடற்கூறு பற்றி படிக்கிறோம், மருந்துகள் பற்றி படிக்கிறோம், மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி படிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அங்கே வேலை செய்யுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது மருந்து மட்டுமே வந்து நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா, மருந்து மட்டுமே நோயை குணப்படுத்த முடியாது. மருந்துக்கு கூட மருந்து சாப்பிட்றவங்களுடைய நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம்.
இப்போ இந்த நம்பிக்கையினால செயல்படுற இந்த நோய் எதிர்ப்பு முறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட் மெடிசன்ஸில் அக்குபஞ்சர்னு சொல்கிறாங்க, அப்புறம் ரெய்கி ஹீலிங் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்பிக்கை முறையில் வர நோய் குணமாக்கும் முறைகள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம். இப்போது மருந்தும் முக்கியம், நம்பிக்கையும் முக்கியம். இப்போது மருந்து சாப்பிட்ற ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் அதை சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கு நோய் குணமாகாது. அவர் அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் சாப்பிட்டார் அப்படின்னா தான் அது நோய். இதுக்கு தான் வந்து நம்ம ஊர் வழக்கம் வந்து கைராசி டாக்டர் முகராசி டாக்டர்னு ஒரு வழக்கம் கொண்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அந்த டாக்டர் மேலே அந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த கைராசி முகராசி வருது. ஓகே, நீங்கள் வந்து மெடிசன் மட்டும்தான் வந்து ஒருத்தனை க்யூர் பண்ணுறது இல்லை, அவங்களோட மைண்டை வந்து க்யூர் பண்ணுறது சொல்கிறீங்க. இப்போ இந்த சைக்காலஜியை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு என்னென்ன தெரிய வந்தது? நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. முதலாவது விஷயம் வந்து நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். உடல் தான் வந்து மனதை கட்டுப்படுத்துது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மனநிலை மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து. சில சமயங்கள் அது சரியான கருத்தாக கூட இருக்கலாம், பட்டு பல இடங்களில் அது வந்து தவறான கருத்தாகவே பகிரப்படுது. ஏன் அப்படின்னா மனம்தான் வந்து உடலை கட்டுப்படுத்துது. இப்போது நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்டே சில விஷயங்களை கேட்போம். அவர் வந்து ரொம்ப நோயாளியாக வருவார், ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் அதுன்னு சொல்லுவார். சார், நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் எல்லா வேலையும் செய்வேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷத்தை எல்லா நாளும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நோய் அப்படின்ற ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து எல்லாராலும் எல்லா நாளையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியதில்லை மனசை. அதனால நோய் உடலில் வருது. மனதில் மூலமாக 90% நோய்களை குணப்படுத்தி இருக்காங்க. இதற்கான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வெளிநாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. நம்ம இந்திய தேசம், தமிழ் தேசம் அப்படின்றது வந்து இந்த ஆன்மீக ரீதியான நம்பிக்கை அடிப்படையிலான மருத்துவத்துக்கு ரொம்ப பெயர் போன இடங்கள். இதில் வந்து நம்பிக்கையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்காடு மொழி இருக்கும். நோய்க்கு பாருன்றது வைத்தியர்கிட்ட போகுது, பேய்க்கு பாரு அப்படின்றது வந்து உன் மனசுல இருக்கிற அந்த கவலையை நீ வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நோய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அது கட்டுப்படும். நீங்க வந்து அந்த பேய் மனசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோய் திரும்ப வரவே வராது. இன்றைய மருத்துவ முறையில் நம்ம நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம், ஆனால் நோயை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை தாண்டி நம்பிக்கையை அதிகமாக வளர்க்க வளர்க்க நோய் வந்து முழுமையாக காணாமையே போயிடுது. நாங்கள் வந்து இதை கண்கூடா எங்ககிட்ட வரவங்கிட்டையும் பார்த்துருக்கோம், சுற்றி இருந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருந்தும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போது மெடிசனே தேவையில்ல, மைண்டு மட்டும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு படிக்கவே முடியல, எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வராரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? முதல்ல இனிஷியலாக நீங்கள் அவரை எப்படி டீல் பண்ணுவீங்க? முதல் கருத்து, மெடிசனே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. மெடிசன் தேவை, கூட வந்து நம்பிக்கை தேவை. ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்க சொல்ல நம்ம வந்து அது பூர்ண குணம் கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. மருந்து இல்லாமல் நம்ம இன்னைக்கு வாழ முடியாது, மருந்தும் தேவை. இப்போ ஒரு மாணவர் படிக்க முடியல அப்படின்னு வராருன்னா முதல்ல அவர்கிட்ட இருந்து அந்த எமோஷன்ஸ், என்னென்ன எமோஷன்ஸ் டாமினண்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, அவருக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கலாம், அது ஆனால் வெளியே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் இந்த பிரத்யேக டெஸ்ட் மூலமாக, நாங்கள் கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்தெந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். பயம் அதிகமாக இருக்கும், இல்லை அவருக்கு வந்து கன்ஃபியூஸ்டு மைண்ட், அன்சர்டனிட்டி அப்படின்னுவோம். அவர் வந்து எதை எடுத்தாலும் அவரால் தெளிவாக பார்க்க முடியாது, தெளிவான முடிவு எடுக்க முடியாது, படித்ததெல்லாம் வந்து குழப்பமாகவே இருக்கும். இப்போ அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுவோம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து அவருக்கு ஆர்வமே போதில்லை. இன்னைக்கு வந்து இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுவும் வேலூர் போல இந்த பின்தங்கிய கல்வியில பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த ஆர்வமின்மை. ஏன் ஆர்வமின்மை அப்படின்னா, நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குற டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சாதாரணமாக ஒரு பள்ளியில் மாணவர்கள் எடுக்கிற ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 1000க்கு மேலே இருக்கும். இங்கே 1000 என்பது எட்டாக்கனியாக மாணவர்கள் நினைக்கிறாங்க. இப்போ எட்டாக்கனியாக நினைக்க சொல்ல அது நமக்கு கிடைக்காது, அதுக்காக நம்ம முயற்சி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக ஆர்வமின்மை வந்துடுது. இது போல் பல எமோஷன்ஸ், மொத்தம் 6 எமோஷன்ஸ் இருக்குது. இந்த 6 எமோஷன் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை க்யூர் பண்ணுறதுக்கு 6 வாரங்கள் வகுப்பு, ஒரு சனி ஞாயிறில் தான் நடக்கும். இது 2 மணி நேரம் ஒரு வகுப்பு. 6 வாரங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு நியூ பிஹேவியர், நியூ தாட்டை வந்து கொண்டு வரதுக்கு வந்து 21 நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 21 42 42 நாட்கள் அப்படின்றது வந்து 6 வாரம்.
இந்த 6 வாரத்தில் வந்து ஒரு மாணவர் எந்த நிலைமையில எங்ககிட்ட வந்தாலும் அவர் வந்து பீயிங் ஆன் டாப், அவர் வந்து முதல் நிலை மாணவர் அளவுக்கு வந்து உருவாக்கி அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த மாதிரியான ஸ்டடீஸும் இந்த மாதிரியான இந்த இன்ஸ்டியூட்டும் நம்ம அதிகமாக பார்த்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் இதுக்கெலாம் வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் சொன்ன பிறகு தான் பல விஷயம் எனக்கே தெரியுது. இது நம்ம ஊரில் அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் வரதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஊரில் அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கயிறு கட்டுறது, சிகப்பு கயிறு கட்டுறது, இல்லை வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு வருது, இதெல்லாம் வந்து மைண்ட் பவர் தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் ஆன்மீகம் இருக்கு, ஆனால் ஆன்மீகத்தை தாண்டி விஞ்ஞானம் நிறைய இருக்கதான் நாங்கள் நினைக்கிறோம். வெளிநாடுகளில் வந்து இப்போ வந்து இந்த மைண்ட் பவர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அங்கே வந்து அந்த மனிதர்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது உயிர் மூச்சு போல, அவங்க எப்பவுமே சுவாசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து நம்மளோட 20 வருடங்கள் கடந்து மிக அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரே ஒரு பார்வையில மட்டும் பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானத்தை நம்ம வந்து விட்டுறோம். அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்ஸ்டியூட். அங்க வந்து என்னென்னலாம் NLP அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் சொல்றான். நம்ம ஊர்ல இருக்கிற NLPன்றது வந்து நீங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படின்றது தான். பட் அவங்க ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்காங்க, நாம வந்து ஒழுங்குபடுத்தி வச்சுக்கல. எது ஒன்றா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒழுங்குபடுத்தி வச்சுக்கல. இப்போ இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நாங்கள் NLP பயன்படுத்துறோம், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஹோல் பிரெயின் டெக்னிக்ஸ், இன்னர் டாக், இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் ஒழுங்குபடுத்தி கொடுத்த அம்சங்கள், மைண்ட் பவர் பற்றின அம்சங்கள். இதை பயன்படுத்தி தான் 99% ரிசல்ட் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹிப்னாட்டிசம் பற்றி நீங்கள் சொல்கிறது இது ரிலேட்டட் அதிகமாக இருக்குது. இந்த ஹிப்னாட்டிசத்தை பற்றி நம்ம மெடிக்கல் ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும் நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறீங்க? ஹிப்னாட்டிசம் அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மனதின் தன்மைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் வந்து 2 வகைப்படும் அப்படின்னுவாங்க. மனம் ஒரே மனம் தான், அது 2 கூறுகள் இருக்கு. ஒன்று வந்து கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா விழிப்போடு இருக்கிற ஒரு மனம். இரண்டாவது வந்து சப்கான்சியஸ் மைண்டு, விழிப்புக்கு அப்பால் இருக்கிற ஒரு மனம். இந்த சப்கான்சியஸ் மைண்டை 2 வகையா பிரிக்கிறாங்க. அது வந்து அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. இது வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டும் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடம். அதாவது தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் லெவல் அப்படின்றாங்க. நீங்க வந்து விழிப்போடு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுது புரியுது அப்படின்னா அது கான்சியஸ் மைண்ட். ஒரு மனுஷன் வந்து கான்சியஸ் மைண்ட்ல என்ன அதிகமா திங்க் பண்றானோ அதுதான் அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் போல. இப்ப ஹிப்னோடைஸ் அப்படின்றது வந்து ஒண்ணு இல்ல, அவங்களுடைய கான்சியஸ் மைண்டை 0 பண்ணிடுவாங்க. கான்சியஸ் மைண்டை தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சுட்டு உள்ள இருக்கிற பதிவுகளை நாம எடுக்கிறது தான் கணக்கு. இப்போ வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் என்ன பண்ணாலும் அது உடனடியாக நடக்கும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா வந்து சப்கான்ஷியஸ்க்கு தான் இந்த உடலை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது. இப்போ மூச்சு, இதய துடிப்பு, இது எல்லாமே சப்கான்ஷியஸ் தானாக அது வந்து கட்டுப்படுத்திக்குது. நாம் வந்து மூச்சை கட்டுப்படுத்தணும், நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம மூச்சு இழுத்து விடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரவில்லை. அதே மாதிரி ஹார்ட் வந்து துடிக்கணும், அதுக்கு வந்து நாம் வந்து அங்கே கான்ஷியஸ்னஸாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லை. இது எல்லாமே சப்கான்ஷியஸ் பாரு. இதெல்லாம் தானியங்கி இயக்கங்கள் எல்லாத்தையும் சப்கான்ஷியஸ் பார்த்துக்குது. ஒரு சாது இல்லை வந்து ஒரு துறவியால் வந்து அவருடைய ஹார்ட் பீட்டை நிறுத்த முடியும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் மேல மிகப்பெரிய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அவர் இப்போ வந்து இது பரவலாகவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய ஹார்ட் பீட்டை அவர் நினைச்சா நிறுத்த முடியும், ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நாங்கள் வந்து வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவோம், உங்களுடைய அந்த மைண்ட் பவரை பற்றி. நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, அர்ஜென்சி, ஒரு யூரின் வருது, இப்போ ஷாப்பிங்கில் இருக்க சொல்ல நீங்கள் திடீர்னு அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, வீட்டுக்கு போனோடனே நம்ம போகலாம். நீங்கள் ஷாப்பிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு வர வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. வீட்டு வாசப்படிக்கு வந்து பூட்டில் கை வச்ச உடனே அந்த அர்ஜென்சி வந்துடும். உடனடியாக பேக் வச்சுட்டு நீங்கள் டாய்லெட் போவீங்க. இது வந்து மைண்ட் பவருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு கேட்டுக்கும். ஆனால் சொல்கிற முறைப்படி சொல்லணும். இப்போ இதை முறை தெரியாதவங்களுக்கு அந்த முறையை சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து இந்த ஹிப்னாட்டிசம் யூஸ் பண்ண விஷயங்கள், சப்கான்ஷியஸில் இருக்க அந்த தாட்ஸ் வந்து எடுத்து பார்த்ததில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில கேஸ் ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அமெரிக்காவில் வந்து ஜோஷ் சில்வா அப்படின்ற ஒரு மனோதத்துவியலாளர் இருந்தார். அவர் வந்து சில்வா மெத்தட் அப்படின்ற ஒரு முறையை உருவாக்குனார். அவர் வந்து மேடைகளிலே வந்து ஒரு மனிதரை கூப்பிட்டு ஹிப்னடைஸ் பண்ணிடுவார். ஹிப்னடைஸ் பண்ணிட்டு அவர் கையில் இருக்கிற அந்த போர்டு மார்க்கர் வந்து இது வந்து ஒரு நெருப்பு கட்டி அப்படின்னு கையில் வைப்பார். கையில் வச்சு எடுத்த உடனே அவர் வந்து அந்த ஹிப்னடைஸ் ஹிப்னடைஸ்க்கு உள்ளானவர் வந்து கையிலேருந்து பெரிய கொப்பளம் உருவாகுது. எல்லாரும் பார்த்துருக்காங்க. உருவாகி மறுபடியும் வந்து நான் உனக்கு மருந்து தடவரேன் அப்படின்னு அவருடைய வெறும் கையை வச்சு அழுத்தி எடுத்தா அந்த கொப்பளம் உடனடியாக மறைஞ்சு போனதையும் பார்த்துருக்காங்க. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர். அதாவது நெருப்பு இருக்கா இல்லையான்றது உங்க மூளை வந்து பார்க்காது. நெருப்புக்கு எப்படி ரியாக்ட் ஆனமோ அது முன்னாடியே ரியாக்ட் பண்ணுது. சப்கான்ஷியஸ் லெவல்ல வந்து இவர் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய துறவிகள் வந்து திபெத்தில் இருக்கிறவங்க வந்து ஈர துணியை தன்னுடைய உடம்பு மேல போத்திக்கிட்டு தியானம் மூலமாக உடல் வெப்பநிலையை அதிகரிச்சு அந்த ஈர துணி மேல இருக்கிற அந்த ஈரத்தை நீராவியா மாற செய்யறாங்க. நீர் ஆவியா மாறதுக்கு வந்து 101 டிகிரி செல்சியஸ் வேணும். அந்த அளவுக்கு உடல்ல வந்து வெப்பநிலையை உருவாக்கி அது வந்து முன்னாடி, அதாவது அவங்க தியானத்துல உட்காந்து ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக அது தண்ணி ஆவியாய் போறத வந்து எல்லாரும் பார்த்திருக்காங்க. இது வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க உங்க ஃபீல்டு, உங்க ப்ரொஃபஷனல் பத்தி பேசினதை தாண்டி வந்து இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. உங்க ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க கூட இப்பவும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னுவாங்க. பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா நீங்க வந்து கல்லூரி வாழ்க்கையிலோ பள்ளி வாழ்க்கையிலோ அவங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம் மெமரிஸ் கொடுக்குறவங்க அவங்க தான். பட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல வந்து பிஸ்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் ரிலேட்டடா எந்த டிஸ்கஷனும் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னு சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நானும் இல்லை எனக்கும் அவங்களும் வந்து நிற்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எது செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு செய்யணும்னு ஆசைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு செய்ய வேணாம். தனியாக முயற்சி செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் மட்டும் வாங்கிக்கிங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆல்ஃபா நிலை தியானம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களோட ஃபீல்டில் சயின்டிஃபிக்காக எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஆல்ஃபா நிலை தியானம் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் மெடிடேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது மிக கொடூர எண்ணங்கள் கொண்ட ஒருவன், கொஞ்சம் ஒரு கோபக்காரர், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானவர், இல்லை சோகத்தில் இருக்காரு, அந்த எண்ணங்களை கொண்ட ஒருவர், ஒரு சாந்தமான மனிதன். இந்த 3 மனிதனுடைய ஃப்ரீக்வன்சி வேற வேற இருக்கும். இந்த மிக கொடூர எண்ணம் கொண்ட ஒரு மனிதன், அதாவது சைக்கோ அப்படின்றோம் இல்லைங்களா, அவருடைய அந்த ஃப்ரீக்வன்சி அது வந்து காமா ஃப்ரீக்வன்சி அப்படின்றோம். கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து காமா ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்குறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்குறாங்க. அவருடைய ஃப்ரீக்வன்சி வந்து கிட்டத்தட்ட 30களில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 30களில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்கணும், இல்லை ஒரு கொடூரமான செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த மத்திய தரம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சன்ஸ் அப்படின்றாங்க. அவர் வந்து வாழ்க்கையில நிறைய வலிகளை தாங்கிட்டு இருப்பாரு, சோகங்களை தாங்கிட்டு இருப்பாரு, அவருக்குள்ள இருந்து நிறைய கோபதாபங்கள் இருக்கும். அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 15 அந்த அளவுக்கு சொல்றாங்க. காமால 15 சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதன் வந்து 10க்குள்ளதான் இருக்கும். அவருக்கு வந்து கவலைகள் இல்லை, சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா வந்து இன்னும் குறையும். அது இது வந்து காமாவுக்கு கொடுக்குற ஃப்ரீக்வன்சிஸ். இதை தாண்டி சப்கான்ஷியஸ்க்கு போகிறது தான் வந்து ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்றது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்களாவே செல்ஃப் ஹிப்னடைஸ் பண்ணுறீங்க. ஹிப்னடைஸ் பண்ணி இந்த கான்ஷியஸ் மைண்டை தாண்டி உள்ளே போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள தியானம் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் வெளியே வர அந்த கதிர்வீச்சு நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் உடல் கேட்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதுதான் ஆல்ஃபா நிலை தியானம் சொல்கிறாங்க. சார், உங்கள் ஃபீல்டில் இருக்க ரோல் மாடல் இல்லை உங்களை இன்ஸ்பைர் பண்ண பர்சன்ஸ்? என் ஃபீல்டில் ரோல் மாடல் அப்படின்னா பாப் ப்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றியும் கான்ஷியஸ் மைண்ட் பற்றியும் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஜென்ரல் பிஸ்னஸ்மேன் ரோல் மாடல் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவருடைய பர்ஃபெக்ஷன். அவர் வந்து எதுக்கும் வளைந்து கொடுக்காத ஆள். எனக்கு இது வேணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அதை உருவாக்கி காட்டக்கூடிய ஒரு ஆள்.
எப்பயுமே சொல்லுவாங்க அவர் வந்து அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமாகவே இருந்தது அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு அனாதையாக இருந்தார். அவர் வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க. இளம் வயதில் வந்து அந்த சிலிக்கான் வேலி தெருக்களில் வந்து கோக் பாட்டிலையும் கோக் கேன்களையும் எடைக்கு போட்டு அதுலேருந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட ரூமில் வந்து வெறும் தரையில் பத்துருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது வந்து அவர் தான். அதனால் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருமே மனித ஆளுமை சக்தி அப்படின்ட்டு அளப்பரியது. நான் இப்போ எங்ககிட்ட வரவங்களுக்கு கூட அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த எமோஷன்லாம் இருக்குது இல்லை அப்படின்ட்டு ரெண்டாவது பட்சம். அவங்களுடைய பொட்டென்ஷியல் அப்படின்றது வந்து அது நினச்சா விண்வெளிக்கு ராக்கெட்டை விடும், இங்கேயே அணுகுண்டை தயாரிக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரியை காட்டும். அதாவது நுண்ணோக்கி கண்டுபிடிச்சதை பற்றி சொல்கிறேன். நான் எது ஒன்றா பண்ணும். ஒரு உலக அளவில் ஒரு கனெக்டிங் ஃபேஸ்புக் ஒன்று உருவாக்குது. இது வந்து ஹியூமன் மைண்டுடைய பொட்டென்ஷியல். சரிங்களா? அந்த பொட்டென்ஷியல் எனக்கு இருக்குன்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வர முடியும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அதனால் அவரை ரொம்ப தீவிரமாகவே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம். இப்போது என்கிட்ட வந்து 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒர்க் அப்படின்றது வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 கோர்ஸ் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோர்ஸும் மைண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோர்ஸும் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்றது அதே மாதிரி 6 வாரம் தான். என்னென்னா அது வந்து அடல்ட்ஸுக்கு கொடுக்குறோம். பிஸ்னஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அடல்ட்ஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்க மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்களும் வராங்க. சில கார்பரேட் நிறுவனங்களும் அணுகி அவங்களுக்கும் நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். என்னென்னா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, எது அவங்கள தடுக்குது, அதை விட்டுட்டு அந்த பொட்டென்ஷியலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கிட்ட வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. மைண்ட் மாஸ்டர் வந்து ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அதாவது வந்து 12 வயதுலேருந்து 17 வயதில் இருக்கிற பசங்க மட்டும் அந்த மைண்ட் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த அடல்ட்ஸ்க்கும், லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்குறாங்க. இது என்னென்னா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட் பொட்டென்ஷியல் இங்கே வந்த பிறகு தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் எப்பயுமே வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஒரு குருவுக்கு சமம் அப்படின்னுவாங்க. இந்த ஃபீல்டு என்ஜாய் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நானும் இந்த ஃபீல்டு வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கிடைக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் தான். ஆத்ம திருப்தி அப்படின்னுவாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அது வந்து ஆத்ம திருப்தி கொடுக்கும் அப்படின்னுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு முறை நான் கிளாஸ் எடுக்க சொல்லுவோம், இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ண சொல்லுவோம். அங்கேருந்து அவங்க கண்ணில் தெரிகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்ல அவங்க வந்து திருப்பி நமக்கு காமிக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதைக்கு சமம் கூட சொல்லுவோம். நல்ல விஷயத்துலேருந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆக கற்றுக்கணும். இது வந்து நான் எப்பயுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கும் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேடி அதுக்கு அடிக்ட் ஆகுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கே பார்த்துருப்பேன் சார், நான் அதுக்கு அடிக்ட் ஆகுறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சார் நான் நிறைய புக்கு படிப்பேன், நான் வந்து அடிக்டட் டு புக் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் நிறைய நல்ல விஷயம் பேசுவேன், நான் நல்ல விஷயம் கற்றுப்பேன், ஐ எம் அடிக்டட் டு குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சார் நான் நிறைய கோயில் போவேன், ஐ எம் அடிக்டட் டு டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து எப்பயுமே அடிக்ஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து நெகட்டிவாக பார்க்குறோம். அடிக்ஷன்ற வார்த்தை வந்து நெகட்டிவ் இல்லை, இட்ஸ் பாசிட்டிவ். ஆத்ம திருப்தி அப்படின்றத வந்து ஒரு அடிக்ஷன் தான். அதுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஃபீல்டில் உங்களோட ஃபியூச்சர் பிளான்? இப்போ வந்து வேலூர் மாவட்டம் வரைக்கும் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாகவே வந்து இந்தியாவில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களையும் பெரியவர்களையும் நாங்கள் வந்து இந்த மைண்ட் பவர் மூலமாக வந்து முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுக்கான பிளான்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 3 மாதங்கள்லேயே வந்து தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுடைய ஆதரவு இதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குமா, இந்த ஃபீல்டில் அதாவது தன்னுடைய எமோஷனை ஒழுங்குபடுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இதை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 இல்லை 4 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க என்னுடைய பிஸ்னஸை உருவாக்கியிருப்பேன். எனக்கு நான் வந்து கோர்ஸ் கொடுக்குறேன், பட் எனக்கு கோர்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னே ஆள் இல்லை. இப்போ இந்த கேப்பு தான் வந்து நான் இதை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம். என்னை போல எத்தனை பேர் யோசிப்பாங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒளி ஏற்றி வைத்த பெருமை வந்து எங்கள் நிறுவனத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
ஓகே சார். இப்போது மக்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மக்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக உங்களுடைய தாட்ஸ், உங்களோட லெசன்ஸ் என்ன? அவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் இப்போ எஃப்எம்ல கேட்டுட்ருக்கவங்களாம் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பார்க்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கண்ணுக்குள்ளே வந்து எலுமிச்சம்பழம் வந்து போகும். அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் உள்ளே வந்து போவார். இது நான் பார்க்காதீங்க தானே நான் சொன்னேன், நீங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்கலாம். மூளை வந்து நமக்கு எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியாது, அந்த வார்த்தை மட்டும்தான் அதுக்கு தெரியும். நான் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவர் பிரெயின் டசன்ட் நோ டோன்ட், அதுக்கு ஒன்லி வாண்ட் தான் தெரியும். நீங்க டோன்ட் இல்ல, நான் வந்து இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து இந்த தொந்தரவு கொடுக்குற ஆளை நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து திரும்ப திரும்ப அவரை பார்ப்பீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இந்த கடன்காரன் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்க நினைச்ச உடனடியாக அவன் ஃபோன் பண்ணுவான். இது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மூளை வந்து பிக்சராக தான் அதை காமிக்கும். வேணும் வேணா எது இருந்தாலும். இப்போ நான் வந்து ஜூப்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மூளை வந்து அதனுடைய டேட்டா பேஸ் வந்து ஜூப்தா அப்படின்னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஜூப்தா அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னா பிளாங்காக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் ஜூப்தா அப்படின்றது வந்து ஒரு கழுதை அப்படின்னு சொன்னால், அடுத்த முறை நான் ஜூப்தா என்ன உடனே உங்களுக்கு வந்து கழுதை தான் ஞாபகம். திஸ் இஸ் சப்கான்ஷியஸ் கோடிங் அப்படின்றோம் நாங்கள். இப்போ இந்த ஜூப்தா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் மறுபடியும் சொல்ல உங்களுக்கு வந்து கழுத ஞாபகம் தான் வரும். இல்லை ஜூப்தா அப்படின்றது வந்து ரொட்டி கட்டை அப்படின்னு நான் சொல்கிறேன், அடுத்த முறை உங்களுக்கு வந்து ரொட்டி கட்டை ஞாபகம் வரும். இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்றோம். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ உங்கள் மூளை வந்து அதை வந்து ஒரு பிக்சராக தான் பார்க்கும். இப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த பிக்சரை பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மூளைக்கு அது தெரியாது, பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியாது. அதனால் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைக்காதீங்க. எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் நினைங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற பொருட்கள் விஷயங்களை பற்றி மட்டும் நினைங்க. ஐயோ இந்த பக்கம் போனால் அவன் இருப்பான், அவன் வந்து எனக்கு கவலை கொடுப்பான், அதனால நான் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. எங்கே போனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை பற்றி மட்டும் நினைங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரமாக உங்களோட மதிப்புமிக்க நேரத்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. மக்களுக்கு பல விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேற விஐடி பண்பலை 90.8 வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அனுபவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாட்டை பத்தி சொல்லணும்னா அதை எல்லாரும் ஒரு காதல் தேசம்னு சொல்லுவாங்க. காதல் எவ்வளவோ புதுமைகளை கடந்து இன்னும் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்க பழமைகள்ல ஒண்ணு. அப்படி காதலை தன்னோட ஒரு அங்கமா வச்சிருக்க பிரான்ஸ் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸ் நாட்டோட பொதுவான தகவல்களை பத்தி பார்ப்போம். பிரான்ஸ் அல்லது பிரான்ஸ் குடியரசு என்று அழைக்கப்படுற இந்த நாடு மேற்கு ஐரோப்பாவில் இருக்கு. மேற்கு ஐரோப்பாவில் பெருவாரியான நிலப்பரப்பையும் ஆட்சி பகுதிகளையும் சிறிய தீவுகளையும் கண்டங்களையும் கொண்டிருக்கு. ஐரோப்பாவிலேயே 3வது பெரிய நாடு பிரான்ஸ். இந்த பிரான்ஸோட பரப்பளவு 1,10,35,000 சதுர கிலோமீட்டர்கள். உலகிலே 2வது பெரிய பொருளாதார வலயம் பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்கு. உலகின் பணக்கார நாடுகள்ல பிரான்ஸ் 4வது நாடு. பிரான்ஸ் நாட்டு மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரமும் சிறந்த பொது கல்வி அறிவையும் கொண்டவங்க. உலக பொது சுகாதார அமைப்பின் பட்டியலின்படி பிரான்ஸ் நாட்டில் தான் உலகிலேயே மிக சிறந்த பொது சுகாதார வசதிகள் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 27 மாநிலங்கள் இருக்கு. அதுல 22 மாநிலங்கள் பெருநகர் பிரான்ஸ்லயும், அதாவது மெட்ரோபாலிட்டன் பிரான்ஸ்லயும், 5 மாநிலங்கள் அயல் நாட்டு பிரான்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ரீஜன்லயும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ். உலகிலேயே மிக அழகான நகரம்னு பெயர் எடுத்த இந்த பாரிஸ் அந்நாட்டோட மிகப்பெரிய நகரமும் ஆகும். இந்த நகரம் சி நாற்றால 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டு பெரிய வலது கரையும் சிறிய இடது கரையும் கொண்டிருக்கு.
இந்த சீனாறு கிழக்கு பிரான்ஸ்ல இருக்க மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகி 776 கிலோமீட்டர்கள் பாய்ந்து லீயார் நகர் வழியா இங்கிலீஷ் சேனல்ல கலக்குது. இந்த ஆற்றில தான் அந்நாட்டோட கடல் போக்குவரத்து அதிகமா காணப்படுது. 2014 வருஷம் எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டோட மக்கள் தொகை 6,46,41,279. இந்த எண்ணிக்கைய உலக மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.89% இருக்கு. உலக மக்கள் தொகை பட்டியலின் படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு 21வது இடத்துல இருக்கு. பிரான்ஸ் நாட்டுல பிரான்ஸ் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஃபாரின் பான், அதாவது வெளிநாட்டிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் 11.1%, யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் 3.3%, நான் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் மக்கள் 7.8% வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி தான் பிரான்ஸ் நாட்டோட தேசிய மொழி. பிரான்ஸ் நாட்டுல வாழ்ற மக்கள்ல 86% மக்கள் இந்த மொழியை தங்களோட தாய்மொழியா கொண்டு வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுல வேறு சில மொழிகளும் பேசப்பட்டு வருது. ஜெர்மன், அரபிக், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரிட்டன் போன்ற 400க்கும் மேற்பட்ட மொழிகள் பிரான்ஸ் நாட்டுல பேசப்பட்டு வருது. சரி, இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட பரப்பளவு, மக்கள் தொகை, தேசிய மொழி பத்தி எல்லாம் பார்த்து டயர்டாகி இருப்போம். லேசா பசி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பிரான்ஸ் நாட்டோட உணவு வகைகளை பத்தி பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 44 பிரபலமான உணவு வகைகள் இருக்குது. அதில் மிகவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தோன்னா கோயிஸ் செயின்ட் ஜீக், பேக்டு கேம்பிரிட், மௌலஸ் மொரீனியர், பக்வீட் கிரிப்ஸ், சோல் மொரீனியர், ஹேச்சஸ் மற்றும் பார்மெண்டர். இந்த உணவு வகைகள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட தனித்துவம் என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற சூப் வகைகள் பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. இங்கு தயாரிக்கப்படுற பிரெஞ்சு ஒயின் உலக புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாம ஒயின் தயாரிப்புல பிரான்ஸ் நாடு தான் முதலிடத்துல இருக்கு. வருடத்துக்கு 7-8 மில்லியன் ஒயின் பாட்டில்கள் இந்நாட்டுல விற்பனையாகுது. கண்டிப்பா பிரான்ஸ் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த உணவு வகைகளை சாப்பிடாம வந்துடாதீங்க. அப்படி வந்தா போனதுக்கு பயனே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி பார்க்கலாம். கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகிலையும் ஐரோப்பாவிலையும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் ஆகிய துறைகள்ல பிரான்ஸ் நாடு செல்வாக்கு கொண்ட ஒரு நாடா இருக்கு. கடந்த 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல பிரான்ஸ் நாடு வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் பல கிரீக்கிய நாடுகளையும் பசிபிக் தீவுகளையும் ஆண்டு வந்தது. அந்த நூற்றாண்டுல அதிக இடங்கள் ஆண்ட நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்ப இருக்க பிரான்ஸ் நாடு ஒற்றையாட்சி அரை அதிபர் முறையை பின்பற்றி வருது. இந்நாட்டோட முக்கியமான குறிக்கோள் டெவலப்மெண்ட் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி இன் யூரோப் அண்ட் வேர்ல்டு வைட். இந்நாட்டோட அரசியல் கட்டமைப்பு இந்நாட்டை பிரிக்க முடியாத மதசார்பற்ற மக்கள் சமூகவாத குடியரசா கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பிரதமரா இருக்கவரு பிரான்சிஸ் ஹோலாண்ட். நம்ம நாட்டை போலவே பிரான்ஸ் நாட்டிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரதமர் தேர்தல் நடைபெறுது. உலக புகழ் வாய்ந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த குடியாட்சி முறை பிரான்ஸ் நாட்டில் அமைக்கப்பட்டது. 1789 1799 வரையான இந்த காலத்துல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. இந்த காலங்களில் பிரான்ஸ்ல மட்டும் இல்லாம பல ஐரோப்பிய நாடுகள்லையும் பண்பாடு மற்றும் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட முடிவுல பல நூற்றாண்டுகளா வழக்கத்துல இருந்து வந்த அதிகார கட்டமைப்பும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு குடியுரிமை முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம். மிக வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான பிரான்ஸ் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில பார்க்கும்போது உலகில் 5வது இடத்துலையும் ஐரோப்பாவில் 2வது இடத்துலையும் இருக்கு. வாங்குதிறன் அடிப்படையில், அதாவது இறக்குமதி அடிப்படையில பார்க்கும்போது உலகத்தோட 9வது இடத்துல இருக்கு. திரட்டிய வீட்டு செல்வ அடிப்படையில பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு தான் ஐரோப்பாவிலேயே செல்வம் மிகுந்த நாடு. பிரான்ஸ் நாடு ஐக்கிய நாடுகள் சபை, G8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இயக்கங்கள்ல உறுப்பினரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகில் அனுமதிக்கப்பட்ட அணுசக்தி நாடுகள்ல பிரான்ஸும் ஒரு நாடு.
இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பு, பொருளாதாரம் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் நாட்டோட சுற்றுலா தலங்களை பத்தி தான். கடந்த 2012ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டுல மொத்தம் 83 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காங்க. இந்த அளவு அமெரிக்கா மற்றும் சீனா நாட்டை விட மிக அதிகம். மொத்தம் பிரான்ஸ் நாட்டுல 38 பராமரிப்பு களங்கள் இருக்குது. இந்த பராமரிப்பு களங்கள் உலக பராமரிப்பு இயக்கமான யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வருது. யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வரும் நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்போ நம்ம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை பத்தி தான். ஈஃபில் கோபுரத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த ஈஃபில் கோபுரம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்குது. 1887 1889 வரையான இந்த காலத்தை பிரான்ஸ் நாட்டு மக்கள் பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டா கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் நடந்த யூனிவர்சல் எக்ஸ்போ அப்படிங்கிற உலக கண்காட்சி நிகழ்ச்சியோட நுழைவாயிலா தான் இந்த ஈஃபில் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கடந்த 1889 வருஷம் மார்ச் மாதம் 31 தொடக்க விழா நடந்து மே மாதம் 6 இந்த கோபுரத்தை திறந்து வச்சாங்க. இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு 300 உருக்கு வேலையாட்களையும் 5 லட்சம் ஆணிகளையும் 18,038 உருக்கு துண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்துல ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு துறையை அமைச்சு வேலைகளை நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த கோபுரத்தை கட்டும்போது ஒரே ஒரு வேலையால் தான் விபத்துக்குள்ளாயிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோபுரம் 300 மீட்டர்கள் உயரமானது, அதாவது 986 அடி. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோபுரத்தோட பராமரிப்பு வேலைகள் நடக்குது. முதல்ல இந்த கோபுரத்தை அங்க நிறுத்த 20 ஆண்டுகளுக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா தொலைத்தொடர்புக்கு இந்த கோபுரம் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறதுனால அனுமதி பத்திரம் காலாவதியான பிறகும் இந்த கோபுரத்தை அங்க நிறுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல ஒரு வானொலி பரப்பி இந்த கோபுரத்துல இயக்கப்பட்டு இருந்துச்சு. 1950 வரைக்கும் மின்கம்பிகளால தான் இந்த கோபுரம் இணைக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டு நெடுந்தொலை அலை பரப்பிய இந்த கோபுரத்தோட அடியிலேயே அமைச்சாங்க. இப்ப இந்த கோபுரத்துல 2 வானொலி நிலையமும் ஒரு தொலைக்காட்சி நிலையமும் இயக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது இலுவா அருங்காட்சியகம். இந்த இலுவா அருங்காட்சியகம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ் நகரத்துல இருக்கு. இந்த அருங்காட்சியகம் மிக பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாம உலகில் மிக அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் அருங்காட்சியகமாகவும் இருக்குது. இந்த அருங்காட்சியகம் பாரிஸ் நகரத்தோட முதல் மாவட்டத்துல சீன் ஆற்றோட வலது கரையில இருக்கு. இந்த அருங்காட்சியகத்துல 35,000 அரும்பொருட்கள் இருக்கு. இந்த அரும்பொருட்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. 14ஆம் லூயி அவரோட அரண்மனையை தான் இப்ப இந்த அருங்காட்சியகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த அருங்காட்சியகத்தோட வெளிப்புறத்தை பழமை மாறாம பராமரிச்சுட்டு வராங்க. உலக புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டா வின்சி அவர் வரைஞ்ச மோனலிசா ஓவியத்தை இங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்டிஸ் ஆர்ட் பாலத்தை பத்தி தான். இந்த பாலம் முதல்ல பாரிஸ் நகரத்துல ஒரு நடைபாதை பாலமா கட்டப்பட்டது. அந்த பாலம் சீன் ஆற்றோட 2 கரைகளையும் ஒன்னா இணைக்கும். இன்ஸ்டிடியூட் டி பிரான்ஸையும் சென்ட்ரல் ஸ்கொயர் ஆஃப் பாரிஸையும் ஒன்னா இணைக்கும். 1802 1804 வரைக்கும் இருக்க இந்த பகுதியை பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்ச நெப்போலியன் I அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட சிறப்பம்சமா கருதப்படுறது 9 உருக்கு துண்டுகளை ஒன்னா இணைச்சு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டிலேயே முதல்ல கட்டப்பட்ட மெட்டாலிக் பிரிட்ஜும் இதுதான். 1975 பிரெஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த பாலத்தை தேசிய வரலாற்று நினைவு சின்னமா அறிவிச்சாங்க. உலகப்போர் 1 மற்றும் 2ல இந்த பாலம் அதிகபட்சமான சேதங்களுக்கு உள்ளாகி 1977 1979 வரைமான இந்த காலத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம மூடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1981 1984 வரைக்கும் இருக்க இந்த பகுதியில இந்த பாலத்தை புதுப்பிக்கிற வேலைகள் நடந்துச்சு. அதே பழமைத்துவத்தோட இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டது. அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலத்தை கடந்த ஜூன் மாதம் 27 1984 அப்ப இருந்த பாரிஸ் மேயர் ஜாக்கோஸ் சிராக் திறந்து வச்சாரு. 2008ஆம் ஆண்டுல இருந்து பிரெஞ்சு மக்கள் லவ் லாக்குங்கிற புதிய நம்பிக்கை முறையை இந்த பாலத்துல தொடங்கினாங்க. அதாவது ஒரு பூட்டுல மக்கள் தங்களோட பெயரை எழுதி
அந்த பூட்டை பாலத்தோட தடுப்பு வேலிகள்ல பூட்டி சாவிய சீனாட்டுல விட்டாங்க. இப்படி செய்யறதுனால தங்களோட அன்பை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. கடந்த 2014 ஆண்டு மட்டும் அந்த பாலத்திலிருந்து 7 லட்சம் பூட்டுகளை எடுத்திருக்காங்க. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் பிரான்ஸ் நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு நாட்டை பத்தின தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரியரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயத்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம்.
அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதாம். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம்.
இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் சமூக ஆர்வலரும் இந்திய அளவில் சுகாதாரத்திற்கான நிர்மல் கிராம் புரஸ்கார் விருது பெற்றவரும் சுகாதார பயிற்சியாளரும் மாநில கருத்தாளருமான காட்டுப்புத்தூர் கே. விஸ்வநாதன் அவர்கள் தம் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு சுகாதாரம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆமாங்க ஐயா. முதல் என்னுடைய கேள்வி என்னன்னா, சுகாதாரம்னா என்னங்க ஐயா? ஐயா, சுகாதாரம் என்பது மனிதர்கள் உடல், மனம், சமுதாயம் நலமாய் இருப்பதும் நோயில்லாமல் இருப்பதும் தான் சுகாதாரம் என்பது. இந்தியாவில் சுகாதாரத்திற்கும் வறுமையின் சுழற்சிக்கும் காரணம் எப்படி இருக்குதுங்க ஐயா? ஐயா, இது ஒரு அற்புதமான விஷயங்கள் ஐயா. இந்தியாவை உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்தியாவை திறந்தவெளி கழிப்பிட நாடு என்றும் உலகத்தினுடைய குப்பை தொட்டி என்றும் இந்தியாவை பார்க்கின்றார்கள்.
அப்போ இந்தியா வளர்ச்சி அடையாததற்கு காரணம் ஒரு 3 காரணங்கள் இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்திருக்கிறது. திறந்த வெளியில் மலம் கழித்தல், தூய்மையற்ற சுற்றுப்புறம், பாதுகாக்கப்படாத குடிநீர், இவைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 3ம் உடல்நலக் குறைவு நோயினால் மனிதன் பாதிக்கப்படுகிறான். இதனால் மருத்துவ செலவு ஏற்படுகிறது. வேலைக்கு செல்ல இயலவில்லை, வருமானம் குறைகிறது, செலவு அதிகரிக்கிறது, கடன் பெருகுது. இதனால் வறுமை கூடுது. சிந்தனை, சமூக பார்வை, சுற்றுப்புறத்தை பற்றியோ குடிநீர் பற்றியோ பார்வை இல்லை. மீண்டும் இந்த திறந்த வெளியில் மலம் கழித்தல், தூய்மையற்ற சுற்றுப்புறம், பாதுகாப்பற்ற குடிநீர் இல்லாமைதான் வறுமையின் சுழற்சிக்கு காரணம் என்று உலகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குடிநீர், சுகாதாரம் மற்றும் சுத்தம் இவற்றிற்கு உண்டான தொடர்பை எப்படி புரிந்து கொள்ளலாம்? குறிப்பா நோய் வருங்களாங்க ஐயா? ஐயா, இந்த குடிநீர், சுகாதாரம், சுத்தம் ஒரு பெரிய சங்கிலி தொடர்பு இருக்குதுங்க ஐயா. உதாரணமாக, குறைந்த அளவு மற்றும் தரை குறைந்த தண்ணீர், அடைப்புள்ள சாக்கடை, தண்ணீர் தேங்கியிருத்தல், கழிக்கப்பட்ட பொருள்கள், உதாரணத்திற்கு பாட்டில், கலன்கள், நோய் பரப்பும் காரணிகளான ஈ, கொசு, எலி, பெருச்செலி. இது மட்டும் இல்லாமல் திறந்த வெளியில் மலம் கழித்தல், கைகள் கழுவாமை, விலங்குகளினுடைய சாணங்கள், சரியாக சமைக்காத உணவு, இவற்றால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. நம்ம நோயின்னு எடுத்துக்கிட்டாயா, காச நோய், ஒட்டுண்ணி நோய், வைரஸ் நோய், பிளேக், வயிற்றுப்போக்கு, சுருட்டைப்புழு, கல்லீரல் கணைய நோய்கள், தட்டைப்புழு, கொக்கிப்புழு, நாடாப்புழு, வயிற்றுப்போக்கு, நரம்பு சிலந்தி, மலேரியா, யானைக்கால் வியாதி, இவையெல்லாம் இந்த குடிநீர், சுகாதாரம், சுத்தம் இவற்றுக்கு சரியில்லாததால் ஏற்படுகிறது. சிறப்பா சொன்னீங்க ஐயா. எனக்கு இன்னொரு கேள்வி, மலம் வாய்வழி மூலம் நோய் பரவ முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, மலம் ஒருவருக்கு காய்ச்சல் என்று சொன்னால் அவர் யாருடைய மலத்தையோ வாய் வழியாக டீலியோ பன்னிலியோ எந்த உணவு பண்டம் வழியாக மலம் வாயுக்குள் சென்றிருக்கிறது வயிற்றுக்கு அப்படின்னு அர்த்தம் ஐயா. இது ஒரு பெரிய விஷயம். திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் கை விரல்கள், ஈக்கள், வீட்டு பிராணிகள், வயல்வெளி, நீர் ஆதாரங்களில் கலக்கிறது. இதனால் உணவில் சேருகிறது. புதிய நபர்கள் சாப்பிடும்போது நோய்வாய்ப்படுகிறார்கள். மலம்தான் மிகப்பெரிய நோய்களுக்கு காரணம் என்று அறியப்பட்டுள்ளதையா. நன்றிங்க ஐயா. ஐயா, எவ்வளவுதான் விழிப்புணர்வு இருந்தாலும் தினமும் இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா? ஐயா, புள்ளி விவரப்படி இந்திய அளவில் தினமும் 63 கோடியே 80 லட்சம் பேர்கள் தினமும் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறார்கள். ஐயா, அப்படின்னா எவ்வளவு மலம் தினமும் திறந்த வெளியில் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்றீங்க? ஐயா, தினமும் 100 × 1000 டன் மலம் திறந்த வெளியில் மலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அப்படின்னா மலத்தில் நோய் பரப்பும் கிருமிகள் எவ்வளவு இருக்குதுங்க? இந்த மலத்தில் இருக்கிறதே 1 கிராம் மலம் என்று எடுத்து சொன்னால் ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஒருத்தர் 400 கிராம் மலம் சராசரியா கழிப்பாங்க. அந்த 400 கிராம் 5 பேர் இருந்தா ஒரு வீட்டுல 2 கிலோ, 10 பேர் இருந்தா 4 கிலோ, 100 பேர் இருந்தா 40 கிலோ, 1000 பேர் ஒரு ஊராட்சியில் இருந்தா 400 கிலோ மலம் என்பது கழிக்கப்படுகிறது. ஒரு பஞ்சாயத்துல 5000 பேர் இருந்தா அதற்கு எத்தனை வண்டி மலம் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறார்கள்? 1 கிராம் மலத்தில் ஐயா, ஒரு குண்டூசி நுனியில 1 கிராம் மலத்தை நிற்க வைத்தால் ஒரு குண்டூசி நுனியில் இருக்கிற மலத்தில் 1 கோடி வைரஸ், 10 லட்சம் பாக்டீரியா, 1000 ஒட்டுண்ணி, 100 ஒட்டுண்ணி முட்டைகள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. ஐயா, அருமையா சொன்னீங்க. அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை இருந்தால் எத்தனை சதவீதம் நோயை குறைக்கலாங்க ஐயா? ஐயா, ரொம்ப அற்புதமான விஷயம். நோயில பாதித்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் இன்றைக்கு ஒவ்வொரு தனிநபர் வீட்டிலும் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்காது என்பது ஆன்மீகம், ஒழுக்க நெறி. கக்குசில்லா வீட்டில் குடியிருக்காது என்பது இன்றைக்கு அறிவியல் நெறி ஐயா. ஒரு விஷயம், வீட்டில் கழிவறை இருந்தால் 9.1% வியாதிகளை குறைத்து விடலாம் அந்த குடும்பம். 3% இறப்பை தவிர்த்து விடலாம் ஐயா. ஐயா, அப்படின்னா நோய் நொடிகள் இல்லாம இருக்க என்னென்ன வழிமுறைகளை மக்கள் கடைபிடிக்கலான்னு நீங்க உங்கள் கருத்து சொல்றீங்க? உலக அளவில் ஒரு 4 வழிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கழிவறையை உபயோகப்படுத்துவது, முறையாக கை கழுவுகின்ற பழக்கத்தை கடைபிடிப்பது, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் முறையாக கை கழுவுதல்,
அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு, சுகாதாரத்தை பேணி காத்தல், இந்த 4 வழிமுறைகளையும் இருந்தாலே போதும். ஐயா, அப்படி பார்த்தாக்கா சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்முடைய மகாத்மா காந்தி சுதந்திரத்தையும் சுகாதாரத்தையுமே ஒப்பிட்டு சில கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, அற்புதமான தேசப்பிதா அவர்கள் மிக எளிமையான கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருந்தார். சுதந்திரத்தை காட்டிலும் சுகாதாரம் மிக முக்கியமானது என்று மகாத்மா காந்தி அவர்கள் அற்புதமாக கூறியிருக்கின்றார் ஐயா. நன்றிங்கய்யா. அப்புறம் ஐயா, இந்த திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால பாலியல் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்களா? நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளம். பாலியல் கொடுமை நடக்குது, கற்பழிப்பு, வன்கொடுமை, ஆண்களால் ஏளனம் ஆவுதல், ஆண்கள் வந்தால் பெண்கள் மலம் உட்காரும் பொழுது எழுந்து எழுந்து நின்று மலம் கழித்தல், இதனால் உடல் பலவீனம் அடைகிறது. சில இடங்களில் இளைஞர்கள் புகைப்படம் எடுத்து கேலிக்கு ஆளாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மலம் கழிக்கும் இடத்திலேயே ஆண்கள் வேண்டுமென்று மலம் கழிப்பதினால் மான பிரச்சனை ஏற்படுகிறது. மலத்தை அடக்கி வைப்பதால் கர்ப்பப்பை அடி இறக்கம் ஏற்படுவது, குடல் புழுக்கள் உருவாகி இறப்பை ஏற்படுத்துகிறது. இன்னும் ஒரு நீண்ட பிரச்சனை, பாலியல் பிரச்சனை இருக்குதுங்க. மலத்தை நீண்ட நேரம் அடக்கி வைப்பதால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இறப்புக்கு ஆளாகிறார்கள். இதனால் பெண்கள் வெளிச்சத்தின் கைதிகள் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நல்ல சிறப்பாக சொன்னீங்க ஐயா. திறந்த வெளி மலம் கழிப்பதால் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? ஐயா, ரொம்ப அற்புதமான பொருளாதார பிரச்சனைகளை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. கழிப்பறை கட்ட பண வசதியும் இடவசதியும் அதிகம் தேவை என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உடல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவு, பொருளாதார செலவு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, பாம்பு கடிப்பது, வனவிலங்கு கடிப்பது, மனித விலங்குகளிடம் பாதுகாப்பு இல்லாமை, மற்றவர் கேலி பேச்சு, உற்றார் உறவினர் அவர்களிடம் மதிப்பு குறைகிறது. மழைக்காலம் நடு இரவில் பொருளாதார தடை என்று சொல்லி திறந்த வெளியில் மலம் கழிப்பது, நேரத்தை வீணாக்கி விடுகிறார்கள். குச்சியினால் மலம் கழிக்கின்ற இடமெல்லாம் பாதிக்கிறது. இதனால் பெரும் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. ஐயா, நீங்க இப்படி சொன்னதுனால எனக்கு இன்னொரு சந்தேகமான கேள்வி. திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் சமுதாய பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியுங்களா? சமுதாய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். என்ன சமுதாய பிரச்சனைனா, வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் என்று தவறாக நினைப்பது. கழிப்பறையை வீட்டின் ஒரு அம்சம் என்றே நினைப்பது கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த ஊரு துர்நாற்றம், நோய்கள் பரவுவதோடு துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். ஊர் சுகாதாரம் பற்றி கவலைப்படுவது கிடையாது. என்ன நினைக்கிறாங்க அவங்க சமுதாயத்தில்? முட்புதர்கள், பள்ளியின் பின்புறம், பால்வாடியின் பின்புறம், சாலைகளின் ஓரம், நீராதாரம் ஓரம் மலம் கழிக்க போதுமான இடங்கள் என்று தவறாக நினைத்து கலாச்சார பிரச்சனையாக அதை கருதுறாங்க. ஐயா, அப்ப சமுதாய பிரச்சனைன்னு நீங்க சொல்லும்போது பண்பாடு சார்ந்த பிரச்சனையாவும் நம்ம இதை பார்க்கலாம். திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் பண்பாடு சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வருங்க ஐயா? பண்பாடு சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஐயா. மலம் கழிக்க முட்புதர்கள் வயல்வெளி, திறந்தவெளி போன்ற இடங்களை அதிகமாக போதும் என்று நினைக்கிறார்கள். இதனால் பொருளாதார வசதி, பண வசதி உள்ளவர்கள் மட்டும் கழிப்பறையை பயன்படுத்தலாம் என்று தவறான எண்ணங்கள் இருக்கு. மூட நம்பிக்கையாகவும் பரம்பரையாகவும் இந்த குணத்தை பெற்றிருக்கின்றார்கள். வீட்டில் கழிப்பறை கட்டினால் துர்நாற்றம் வரும் என்ற தவறான எண்ணம் இருக்கிறது. வீட்டில் கழிவறை கட்டினால் வயிறு வீங்கும், நோய் வரும் என்ற மூட நம்பிக்கை இருக்கிறது. எனவே பண்பாடு சார்ந்த பிரச்சனையாக இதை மக்களிடத்தில் தெளிவாக கூறி கழிவறை கட்டுவதற்கு உறுதி செய்ய அரசு நல்ல திட்டங்களை வகுத்திருக்கிறது. நல்லா சொன்னீங்க ஐயா. எவ்வளவுதான் விழிப்புணர்வு இருந்தாலும் திறந்த வெளியில மலம் கழிக்கிற அந்த பிரச்சனை இருக்கு. ஐயா, இன்னொரு கேள்வி, மலத்தை அடக்கினால் ஏற்படும் நோய்கள் என்னென்னங்க ஐயா? ஐயா, மலத்தை அடக்கினால் திருமூலர் சொன்னார், வாழும் இடம் தேடும் முன் பேழை இடம் தேடிக்கொள். அற்புதமாக சொன்னாருங்க. வாழும் இடத்தை தேடும் முன் பேழை இடத்தை தேடிக்கொள் என்று சொன்னார். மலத்தை அடக்கி வைப்பதினால் பெண்களுக்கு நீண்ட பாதிப்புகள் இருக்கின்றது. ஜலதோடம், அது மட்டும் இல்லைங்க, கர்ப்பம் களைதல், ஆசனவாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ஜலம் கட்டுதல், மலம் கட்டுதல், உடல் உஷ்ணம் அதிகரித்தல், மலச்சிக்கல், கேஸ் தொல்லை வரும், வாத நோய் வரும், உடல் பலம் குறையும், தலைவலி ஏற்படும்,
முழங்கால் வீக்கம் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மலத்தை அடக்குவதனால் மேற்கண்ட நோய்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா ஐயா, மலத்தை அடக்கினா சொன்னீங்க, அதே மாதிரி முக்கிய பிரச்சனையான சிறுநீர் கழிப்பதை அடக்கினா என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொல்றீங்க? சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் கழிப்பதை தள்ளி போட்டால், சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்தால் பாக்டீரியா கிருமி உருவாகி தொற்று நோய் ஏற்படுத்தும். மேலும் சிறுநீர் பை விரிவடைந்து பலவீனமாகும். என்ன வேலை இருந்தாலும் சிறுநீர் கழிப்பதை தள்ளி போடாமல் மக்கள் பயன்படுத்திவிட வேண்டும் ஐயா. இது ஒரு பெரிய பாதிப்பு சிறுநீரை அடக்கி வைத்தால். ஐயா, திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் குடற்புழுக்கள் பாதிப்பு என்னென்னங்க ஐயா? திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஒரு பெரிய பிரச்சனையை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏழ்மையான வசிக்கும் குழந்தையின் உடம்பில் ஒரே நேரத்தில் சராசரியாக 1000 புழுக்கள் இருக்கும். இந்த குழந்தைகள் வகுப்பில் சேர்ந்ததும் தூக்க கலக்கத்தோடும் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாமல் அமர்ந்திருப்பார்கள். குடல் புழுக்கள் தன் சுத்தமின்மையாலும் அசுத்தமான சுற்றுச்சூழலினாலும் பரவுவதற்கு காரணம் இருக்கிறது. நீர் மூலமாகவும் மலம் நீரில் கலப்பதினாலும் குடல் புழுக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, கொக்கிப்புழு, உருண்டைப்புழு, கீரிப்புழு, சாட்டைப்புழு, நாடாப்புழு, நூற்புழு என்று பல புழுக்கள் மனிதனை தினமும் வாட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா, குடல் புழுக்கள் பற்றி சொன்னீங்க, அது எப்படி மனிதர்களை தாக்கும் ஐயா? குடல் புழுக்களை பொறுத்தவரையில் கொக்கிப்புழுன்னு ஒன்று இருக்குங்க. அது 1 சென்டிமீட்டர் நீளம்தான். சிவப்பு நிறத்தில் இருக்கும். குடலில் எப்பவுமே தங்கி இருக்கும். குடல் சுவரில் காயம் ஏற்படுத்தி ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோகை ஏற்படுத்தும். இது பெரிய பாதிப்புகள். எல்லாருடைய குடலிலும் சுத்தத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் கொக்கிப்புழு இருக்கும். அடுத்தது உருண்டைப்புழுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 20-30 சென்டிமீட்டர் நீளம். இது சாம்பல் நிறத்தில் இருக்கும். குடலில் அடைப்பு உண்டாக்கி உயிர் பலியை கூட ஏற்படுத்தும். இது வாய் வழியா தான் செல்லும். 1/3 பாகம் உணவை தினமும் இந்த உருண்டைப்புழு சாப்பிடும் போது எடுத்துக்கும். கீரிப்புழுன்னு ஒன்று இருக்குங்கய்யா. குளத்தில் முட்டையில் இருந்து தண்ணீரில் இருந்து கிடைக்கும். இது வந்துடும். இந்த குழந்தை எப்பொழுதுமே மலம் கழிக்கிற இடத்தை பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். சாட்டை புழுன்னு பேருங்கய்யா. இது அழுகிய காய்கறிகளில் உள்ளது. பன்றிக்கறியை நன்றாக வேக வைக்கவில்லை என்றாலும் பன்றிக்கறியில் அதிகமாக இருக்கிறது. இறைச்சி சாப்பிடும் பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இந்த சாட்டை புழு உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து நாடாப்புழு. இது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். 33 அடி நீளம் கொண்டது இந்த நாடாப்புழு. ஒரு 4 புழு இருந்தாவே இது மிக மிக மோசத்தை ஏற்படுத்தி டாக்டர் குடலை கட் பண்ணி டேபிள் மேல வைத்து கூட சிரிஞ்சின் மூலமாக அதை வெளியே தள்ளிவிட்டு ட்ரீட்மெண்ட் செய்வார். இந்த நாடாப்புழு இருக்கிறது 25 வருஷம் குடலில் வாழ்கின்ற ஒரு மாபெரும் மகத்துவம் கொண்டது. இதை அடிக்கடிக்கு நம்ம உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நூற்புழு. இது கையை சரியா கழுவல்னா நகத்தின் மூலம் வாய் வழியாக செல்லும். இந்த நூற்புழுவும் மனிதனுக்கு பல நோய்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சாதாரண குடும்பத்துல, ஏழ்மை குடும்பத்துல திறந்த வெளியில் மலம் கழிக்கின்ற அந்த ஊர்ல ஒவ்வொரு குழந்தையினுடைய வயிற்றிலும் 1000 புழுக்கள் குறைந்தது வாழும் என்று உலக சுகாதார நிறுவனம் தகவல் சொல்லிவிட்டதையா. ஐயா, உங்க கருத்துக்கள் அதிர்ச்சியாகவும் வியப்பையும் தருது. ஐயா, சுகாதாரத்துக்கு நம்முடைய அரசு என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்றாங்க ஐயா? அற்புதமான பயன்பாட்டிற்குரிய திட்டங்களை அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தூய்மையான கிராம பாரத திட்டத்தில் 2015க்குள் தமிழகத்தை திறந்த வெளியில் மலம் கழிப்பதை அகற்ற வேண்டும் என்பதற்காக முனைப்போடு செயல்படுத்தி அந்த மக்களுக்கு பாரத தூய்மையான திட்டத்தில் 11,100 ரூபாய் திட்டத்தையும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 10,000 ரூபாய்க்கான திட்டத்தையும் கொடுத்து கழிவறை கட்டுவதற்கு முனைப்போடு செயல்படுகிறது. பாரத நாடு, பாரத பிரதமர் கூட நம்முடைய கழிவறைக்காக தூய்மை பாரத இயக்கத்தை 2022க்குள் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை அகற்ற வேண்டும் என்று பாரதமும் இந்திய அரசும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஐயா, சிறப்பா சொன்னீங்க. ஐயா, சுகாதார தூய்மைக்கு என்ன வழிமுறைகள் உண்டுங்க? ஐயா, சுகாதார தூய்மைக்கு முதலில் கை கழுவும் பழக்கத்தை மக்கள் மேற்கொள்ள வேண்டும். கை கழுவவில்லை என்று சொன்னால் 42-47%
சுவாச தொற்று நோய் ஏற்படும். இந்த கை கழுவுவதற்கு அகில இந்திய அளவில் உலக அளவிலும் கை கழுவ தினமும் என்று ஒரு நாளை குறிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 15ஆம் தேதி உலக அளவில் கை கழுவும் தினமாக அனுசரிக்கிறார்கள். இந்த கை கழுவும் தினத்தை கல்லூரிகள், பெரிய பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களில் மக்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். உதாரணமாக கை கழுவவில்லை என்று சொன்னால் சுவாச தொற்று நோய், வயிற்றுப்போக்கு, ஜலதோஷம், நம்முடைய பருவகால நோய்கள், காது வலி, தொண்டை வலி, குடல் நோய்கள், தோல் தொற்று நோய் இவையெல்லாம் ஏற்படும். இது கையை எப்ப கழுவணும்னாக்கா சமைப்பதற்கு முன்னாக கை கழுவணும், கழிவறைக்கு சென்று வந்த பிறகு கை கழுவணும், உணவை பரிமாறுவதற்கு முன் கை கழுவணும், சாப்பிட்ட பின்பு, குழந்தையின் மலத்தை கழுவிவிட்ட பின்பு, மிருகங்கள் மற்றும் சாணத்தை தொட்ட பின்பு, இருமல் மற்றும் மூக்கு சிந்திய பிறகு கையை கழுவ வேண்டும். நோய்களுக்கு சிகிச்சை அளித்த பிறகும் கையை கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். மலம் கையில் தொட்டுவிட்டால் மலத்தில் லட்சக்கணக்கான தீங்கு உண்டாக்கும் நோய்க்கிருமிகள், பாக்டீரியாக்கள் இருக்கிறது. நாம் சோப்பு போட்டு கையை கழுவவில்லை என்று சொன்னால் பிறரை பக்கத்தில் தொட்டால் கூட லட்சக்கணக்கான கிருமிகள் மற்றவருக்கு பரவ கூடும். எனவே கை கழுவுவது என்பது மிகவும் சிறப்பு தினமாக உலக அளவில் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் அரசு முனைப்புடன் கை கழுவும் தினத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, கழிவறை குறைந்த செலவுல எப்படி கட்டலாங்க ஐயா? கழிவறையை கட்டுவதற்கு அரசு உலக சுகாதார நிறுவனம் வழிகாட்டுதலோடு கழிவறையை கட்ட அனுமதித்திருக்கிறார்கள். ஒன்று, சாதாரணமாக ஒரு 11,100 ரூபாயில் கழிவறை கட்ட முடியும். 10,000 ரூபாயில் அரசும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு கழிவறை கட்ட செப்டிக் டேங்க் அவசியம் அல்ல. செப்டிக் டேங்க் என்பது நோய் கிருமிகளை பிற இடத்தில் உருவாக்கிவிடும். அரசு லீச் பிட், உறிஞ்சிக்குழி முறையில் கழிவறை கட்ட அனுமதித்திருக்கிறது. அப்போ உறிஞ்சிக்குழி என்றால் 3 அடி ஆழம் 3 அடி விட்டம். இந்த 3 அடி ஆழம் 3 அடி விட்டத்தில் 2 குழிகள் வேண்டும். முதல் குழியில் மலம் நிறைந்து விட்டால் அந்த இணைப்பு பெட்டியை அடைத்துவிட்டு வேறொரு குழியில் மலத்தை திறந்துவிட வேண்டும். அந்த உறிஞ்சி குழியில் மலம் நிரம்பியவுடன் அந்த உறிஞ்சி குழிக்கு காற்றுப்போக்கி கிடையாது. ஒரு வருடத்தில் நீரும் வெளிச்சமும் படாததினால் 3 அடி மலம் 1 அடி மலமாக மாறிவிடும். மலத்தில் மலத்தை மக்க வைக்கின்ற அனரோபிக் பாக்டீரியா இருக்கிறது. எனவே 2 லீச் பிட் ஒரு குடும்பத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு இந்த குழியை கட்ட அரசு ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேன்குழி போன்ற அமைப்பை உருவாக்கி லீச் பிட்டை உறிஞ்சி குழியை கட்டலாம். இல்லை என்றால் 3 உரைகளை பள்ளத்தில் புதைத்துவிட்டு அந்த லீச் பிட்டாக பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம், அவர்கள் கட்டிக்கொள்கின்ற அந்த ஷெட் இருக்கிறதே, அந்த கழிவறை இருக்கிறதே, 6.5 அடி உயரம் இருக்கணும். 4க்கு 6 என்ற 23 சதுரடி இருந்தால் போதும். இந்த கழிவறை கோப்பைக்கும் இந்த உறிஞ்சி குழிக்கும் குறைந்தது ஒரு 6 அடி நீளம் இருந்தால் திறமையாக அந்த குழிகள் வேலை செய்யும். அரசு கொடுக்கிற கோப்பை இருக்கின்றதே ஐயா, ரொம்ப அற்புதமான திட்டம். பிற இடத்தில் வாங்குகின்ற கோப்பைக்கும் அரசு கொடுக்கின்ற கோப்பைக்கும் சாதகம் இருக்கிறது. அரசு கொடுக்கின்ற கோப்பை 45 டிகிரி ஸ்லோப்பாக இருக்கும், சாய்வாக இருக்கும். மலம் அதில் பட்டவுடனே நழுவி மலக்குழிக்குள் சென்றுவிடும். கிராமத்தில் அரசு கொடுக்கின்ற கோப்பை 18 இன்ச்சு முதல் 20 இன்ச்சு கோப்பையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு எஸ் டைப் யூ டைப் என்ற ஒரு வடிக்குழாய் வைத்திருக்கின்றார்கள். லீச் பிட்டில் இருக்கின்ற உறிஞ்சி குழாயில் இருக்கின்ற துர்நாற்றம் கோப்பை வழியாக வீட்டிற்குள் வருவதில்லை. இந்த அனரோபிக் பாக்டீரியா திரவ கழிவு, மீத்தேன் போன்ற கேசுக்கள், அந்த வாயுக்களை அந்த துளையின் வழியாக மண்ணுக்குள் சென்று உறிஞ்சி விடுகிறது. 3 அடி ஆழம் 3 அடி விட்டம் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. இந்திய மண்ணில், தமிழக மண்ணில் 3 அடி ஆழம் 3 அடி விட்டத்தில் தான் திரவ கழிவுகளையும் அந்த மீத்தேன் கேஸையும் மண் உறிஞ்சி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு கிராமத்துல 6 அடிக்கு பள்ளம் தோண்டிட்டு 6 உரைய வச்சுட்டா அங்க அறிவியல் வேலை செய்யாது. அந்த 3 அடிக்கு 2 குழிகள் இருந்தால் மட்டுமே இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய திட்டம் அரசு அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெரிய வசதி படைத்தவர்கள் மட்டும் செப்டிக் டேங்க் கட்டிக்கொள்வார்கள். செப்டிக் டேங்க் ஆபத்தானது கூட. அது நிறைந்த உடனே ஒரு வண்டி வந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வேறொரு இடத்தில் ஊற்றி விடுவார்கள்.
அந்த இடம் மண் பாழாகிவிடும். எனவே உலக சுகாதார நிறுவனம் செப்டிக் டேங்கை ஊக்குவிப்பதல்ல, உறிஞ்சி குழியை மட்டும் ஊக்குவித்து ஒரு 11,000 ரூபாயில் கழிவறையை அற்புதமாக கட்டிக்கொள்ள அரசு வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறது. புதிய செய்தியை நல்லா அருமையா சொன்னீங்கய்யா. ஐயா, அடுத்த கேள்வி, கழிவறை பயன்பாட்டினால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கய்யா? ஐயா, கழிவறை பயன்பாடு இருக்கிறதே ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு சுகாதார பஞ்சாயத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய சொத்து என்று சொல்லலாம். புத்தகத்திற்கு தேவை மதிப்புரை, ஆனால் நீண்ட வாழ்க்கைக்கு தேவை ஒரு கழிப்பறை என்று சொல்வார்கள். ஆற்றுக்கு தேவை இரு கரை, மனிதனுக்கு தேவை ஒரு கழிவறை என்று சொல்வார்கள். மாணவனுக்கு தேவை வகுப்பறை, ஒரு நீண்ட வாழ்க்கைக்கு தேவை கழிவறை என்று சொல்வார்கள். இந்த கழிவறை பயன்பாட்டின் நன்மைகள் இருக்கிறதே மிகப்பெரிய சொத்துங்க ஐயா. ஒரு உலக சுகாதார நிறுவனம் ஒரு கழிவறைக்காக $1 பணத்தை செலவழித்தார், $9 லாபம் இருக்கிறது என்று உலக ஐநா சபை கணித்திருக்கிறது ஐயா. ஒரு குடும்பம் $1 சுகாதாரத்திற்கு செலவழித்தால் $9 பயன் பெறுகிறார்கள். அப்படி பார்த்தால் கழிவறை பயன்பாட்டின் நன்மைகள், மனித ஆற்றல் கூடுகிறது, நேரம் சேமிக்கப்படுகிறது, மருத்துவ செலவு குறைகிறது, தனிப்பட்ட பாதுகாப்பு கௌரவம் கிடைக்கிறது, நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது, பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கையை வளம் செய்கிறது, குழந்தையின் நலத்தை பேணி காக்கிறது, வயிற்றுப்போக்கை தவிர்க்கிறது, தூய்மை வசதி வாய்ப்பு உணர வைக்கிறது, மன அழுத்தம் மன இரக்கம் தவிர்க்கப்படுகிறது, வாழ்க்கையினுடைய தரம் உயர கழிவறை பயன்பாடு அற்புதமாக இருக்கிறது. பொதுமக்கள் கழிவறை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இப்போது ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றிங்கய்யா. இறுதியா என்னுடைய கேள்வி, அசுத்த நீரினால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன? ஐயா, அசுத்த நீரினால் நம்முடைய மக்களிடத்தில் 8 விதமான நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அசுத்த நீரினால். அசுத்த நீர் என்று சொன்னாலே மலம் கலந்த நீர் என்றுதான் அர்த்தம். ஒரு ஸ்லோகனை சொல்லுவாங்க, வீடு வாசல் வீதி சுத்தம், விரட்டிடோமே வியாதி மொத்தமாக என்று சொல்லுவார்கள். அக்கம் பக்கம் நீர் தேக்கம் கொடிய நோய்களின் தாக்கம் என்று சொல்வார்கள். ஈ கொசு பெருக்கம் கொடிய நோய்களை அகற்றிவிடலாம் என்று சொல்வார்கள். கழிவு நீரை தேக்காதே, ஆயுளை குறைக்காதே என்று சொல்வார்கள். இதற்குதான் அசுத்த நீரினால் ஏற்படும் நோய்களை குறிப்பிடுகின்றார்கள். அசுத்த நீரினால வயிற்றுப்போக்கு, காலரா, டைபாய்டு, மூளைக்காய்ச்சல், மலேரியா, மஞ்சள் காமாலை, குடல் புழுக்கள் இவையெல்லாம் அசுத்த நீரினால் ஏற்படுகின்ற நோய்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்தியாவை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் திருமூலர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மனிதா, வாழ இடம் தேட முன் பேட இடம் தேடிக்கொள் என்று சொன்னார். மனிதனே, நீ பல லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டிக்கொள்வதற்கு முன்னால் அரசு கொடுக்கின்ற குறைந்த செலவில் கழிப்பிடத்தை கட்டிக்கொண்டு வாழ்க்கை வசதியை பெற, வாழ்க்கையை சுத்தமாக அனுபவிக்க, நீண்ட ஆயுளை பெற கழிவறை என்பதற்காகத்தான் இன்றைக்கு சுகாதாரத்தை அரசு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மக்கள் பார்த்து இன்றைக்கு கட்டிக்கொண்டு தமிழகத்தையும் இந்திய வரலாற்றையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அரசு எதிர்பார்க்கின்ற அளவுக்கு 2015க்குள் தமிழ்நாடும் 2022க்குள் இந்திய நாடும் சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடும். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. அடிப்படையான செய்திகள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தந்தீங்க. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி.
இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சி தமிழரசன் நம்ம கூட இருக்கிறாங்க, நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். என்னுடைய பெயர் டாக்டர் தமிழரசன், நேச்சுரோபதி கன்சல்டன்ட். ஸோ நான் இந்த வேலூர்ல தொரப்பாடியில என்னுடைய ஓன் கிளினிக்கா நான் வச்சிட்டு இருக்கேன். அலோபதி, யுனானி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நேச்சுரோபதினா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நேச்சுரோபதி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா மக்களிடையில ஒரு பெரிய ஒரு 75% மக்கள் நேச்சுரோபதி தான் விரும்புறாங்க. அது ஏன்னா இப்போ அலோபதியில போயிட்டு நிறைய ஹெவி டோஸ் மாத்திரலாம் எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பழுதடைஞ்சிருக்கு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிப்படையுது. ஸோ இந்த நேச்சுரோபதியில நம்ம எடுக்கிற அந்த ஃபுட் மூலயமா மக்கள் 70% பயனடைகிறாங்க. இது பாத்தீங்கன்னா மக்களிடையே என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நேச்சுரோபதி எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த கழிவு நீர்கள் எல்லாமே வெளியேறிடும். சரிங்களா? இந்த கழிவு நீர்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நோயா நம்ம உடம்புல பாதிப்படைகிறது. சார் நல்லா சொன்னீங்க சார். நேச்சுரோபதி இன்னைக்கு எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மீண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேச்சுரோபதியில நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க தரீங்க? சோ நேச்சுரோபதியில பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் செல் தெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லை பத்தி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த செல்லை ரீக்ரோத் பண்றத செல் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அகைன் செகண்ட் மேக்னெட் தெரப்பி, காந்தக சிகிச்சை. அந்த காந்தக சிகிச்சை மூலயமா அதுல இருக்கிற அந்த காந்தக கதிர்கள் மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம கெட்ட டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க, அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் உடல் கழிவுகள் மூலயமா வெளியேற்றுறோம். ஸோ அதுக்கு நாங்கள் அந்த மேக்னெட் தெரப்பி என்ற காந்தக சிகிச்சை கொடுக்கிறோம். அண்ட் அகைன் நேச்சுரோபதின்றது உணவு மூலயமா நாங்கள் சில வித உணவு மூலயமா மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுக்கு அந்த அன்றாட தேவைகள் அந்த உணவு மூலயமா அவங்களுக்கு என்னென்னலாம் ஆர்கன் கியூர் ஆகுது என்ற ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்கிறோம். உணவே மருந்தே உணவு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்குதான் நிறைய நோய்களுக்கு புதுவிதமான மருந்துகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் உணவின் மூலமாவே எல்லாம் மருந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுவே நல்லா அவங்க ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. கழிவுகள் மேக்சிமம் வெளியே போனாலே உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க உணவு முறை பழக்க வழக்கங்களும் நாங்க தரோம் அந்த நேச்சுரோபதியிலன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதி? பொதுவாக நம்ம சாப்பிடுற சாப்பாடு சில டைம்ல டைஜஷன் ஆகிறது கிடையாது. டைஜஷன் மீன்ஸ் செரிமான கோளாறு நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில். இதை பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த எண்ணெயில ஐட்டம்லாம் நிறைய விரும்புறதுனால அவங்களுக்கு டைஜஷன் செரிமான கோளாறு அதிகமாக ஆகுது. இன்னொன்று அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் எந்த சாப்பாடும் ரசிச்சு ருசிச்சு மென்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல சாப்பிட மாதிரி இந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுன்ற இந்த வியாதி ஏற்படாது. ஏன் இந்த செரிமான கோளாறு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த சுத்தி இருக்கிற நம்ம திட கழிவுகளை வெளியேற்ற முடியல. அதனால மக்களுக்கு ஒவ்வொரு டைம்ல 50 வருஷம் வாழ வேண்டிய மக்கள் 40 வயசுலயே மரணம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கு மெயினா நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறைகள் ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டு தான் மேற்கொண்ட வியாதிகள்லாம் நம்ம வராம தடுக்கலாம். நல்லா சொன்னீங்க சார். உடல் கழிவு மேக்சிமம் வெளியில போனாலே மனிதர்கள் நல்லா ஆரோக்கியமா கண்டிப்பா இருக்கலாம். இன்னைக்கு விட்டமின் குறைபாடு கண்டிப்பா நிறைய எல்லாத்துக்குமே நிறைய விட்டமின் குறைபாடுகள் வந்திருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெண்கள் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. விட்டமின் குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதியில? ஓகே, தேங்க்யூ. அருமையான கேள்வி. இப்போ 96% அயர்ன் டெபிசியன்சி அனிமியா என்ற ரத்த சோகை நம்ம உடம்புல பலவித ரத்த சோகைகள், டைப்ஸ் ஆஃப் அனிமியாஸ் இருக்கு. அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அனிமியா பாத்தீங்கன்னா அயர்ன் டெபிசியன்சி அனிமியான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அயர்ன் டெபிசியன்சி அனிமியா குறிப்பாக பெண்களை தான் அதிகமா தாக்குது. 96% காலேஜ் படிக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு, 98% பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு இந்த அயர்ன் டெபிசியன்சி ஆனது தாக்குது. ஏன் குறிப்பாக பெண்களுக்கு அந்த அயர்ன் டெபிசியன்சி தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சரி வரைய அந்த வயதுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் சரியா
வளர்ச்சி அடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து சரியா செரிமான கோளாறாகாது. அவங்களுக்கு வந்து அந்த செல்லுக்கெல்லாம் வந்து தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏன் வருதுன்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் அப்படி வரும்போது அது கம்மியாகும் போது பெண்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து முடி உதிர்தல் அண்ட் வந்து வெள்ளைப்படுதல், அளவுக்கு அதிகமாக வந்து வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா வந்து மாதவிடாய் கோளாறு, 6 மாசம் 7 மாசம் வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்படும். நெயில் லாஸ், நகம் தானாக உடையும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகும். ஓவரா வந்து பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் டைம், மென்சுரஸ் டைம்ல வந்து ப்ளீடிங் அதிகமாகும் போது கூட அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இந்த டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள், ஏன் பெண்களுக்கு குறிப்பா ஏன் தைராய்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ? அதான் சார், இப்போ தைராய்டு அப்கோர்ஸ் நல்ல கேள்வி. தைராய்டு பிரச்சனை உங்க பெண்களுக்கு வந்து ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது அந்த சிறு காலகட்டத்தில். அகைன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு, ஸோ அவங்க வந்து சரியா வந்து அந்த ஃபுட்டுலாம் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் கம்மியானாதான் HB நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் போது தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும். அகைன் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஏற்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைகள் பாதிப்படையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு அண்ட் அகைன் வந்து ஹெவி ஒயிட் டிசார்ஜ், ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்றது தான் மெயின். ஒபிசிட்டி மீன்ஸ் வந்து உடல் பருமன். உடல் பருமன் வந்து ஏற்படும் பெண்களுக்கு. தைராய்டுனால ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் எப்படி சார் இந்த நேச்சுரோபதி மூலமா எப்படி அவங்கள சரி செஞ்சுக்கலாம் சார்? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். அந்த உடல் பருமனை வந்து அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்து எடுக்கிற அந்த ஃபுட்டு தான் சார் மெயின். வந்து பொதுவாக வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும் போது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் நம்ம ரத்தத்தில். அயன் சத்தோட ரத்த அளவு வந்து கம்மியாகும் போது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது உணவு வந்து பீட்ரூட் அண்ட் கேரட், இந்த மாதிரி ஒரு சத்தான உணவுப் பொருட்கள், ஆப்பிள், இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சில ஃபுட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க முறையாக அவங்க எடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்பல்சரி வந்து அவங்க எக்ஸசைஸ் 3/4 மணி நேரம் டெய்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ்னா வந்து நடைப்பயிற்சி இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்டவனே வந்து படுக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிபியா இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிபியை இன்க்ரீஸ் பண்ணால் நான் சொன்ன இந்த சில உணவு மருத்துவங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரணும். டெய்லி வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். சரிங்களா, 2 பேரிச்சம்பழம் டெய்லி கம்பல்சரி வந்து பால் சாப்பிடணும். வாரத்தில் 2 நாள் தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு முறை வந்து மாதுளம் பழம் ஜூஸ் அவங்க எடுக்கணும், அந்த வயிறை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு. கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். சார், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சொன்னீங்க. இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணுமா இல்ல வந்து காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாமா, இல்ல இரவு நேரங்கள்ல குடிக்கலாமா சார்? வெறும் வயிற்றில் குடித்தால் மிக மிக இன்னும் ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸும் வந்து வெறும் வயிற்றுல குடிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அதை பின்பற்றுவோம். இப்போ மூட்டு வலி, இன்னைக்கு பெரியவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதனால குறிப்பா அந்த பெரியவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மூட்டு வலி வருது? அந்த காலத்து ஃபுட்டு வந்து யாரும் இப்போ வந்து பயன்படுத்த தெரியல சார். நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களாம் யாருமே கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள முட்டியில் இருக்கிற அந்த எலும்புன்னு சொல்லுவாங்க, குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ். அந்த எலும்புக்குள்ள வந்து நமக்கு ஒரு பசை ஒன்று இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை. நம்ம உடம்புல எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுதோ அதே மாதிரி அந்த மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது வெளியே வந்து வீக்கமாக ஆகும். வீக்கமாக ஆகும்போது உள்ள இருக்கிற கார்டிலேஜ் எலும்பு எல்லாமே வந்து வீக் ஆகிடும். இது மூலயமா வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பயங்கரமாக ஏற்படும். அப்படி ஏற்படும் போது ஸ்வெல்லிங்னா வந்து வீக்கம். சரிங்களா, அது இல்லாமல் வந்து தேய்மானம்ன்றது கிடையாது. எப்பவுமே அந்த இதுல வந்து மூட்டு எலும்புல வந்து தேய்மானம் ஆகாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு ஒவ்வொரு பசை எப்படி போதோ அதே மாதிரி முட்டில இருக்கிற அந்த பசை வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுத்த அந்த ஸ்வெல்லிங். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பெரண்டன் வந்து நம்ம வந்து செடியெல்லாம் இருக்கும், அந்த செடியில வந்து அந்த செடியை வந்து ஒரு தொகையில் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இல்ல பெரண்டை ஊருக்கான குணங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முட்டு வலிக்கு சாப்பிடலாம். ஓகேங்களா. அகைன் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட்டதுனால கூட முட்டி வந்து வலி வந்து பயங்கரமாக நிறைய வலி இருக்கும், ஸ்வெல்லிங்கே ஏற்படும். சரிங்களா, இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அது மூலமா ஏற்படுறதா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற டிசீஸ் சொல்லுவாங்க.
சார் இந்த பிரண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க இந்த மூட்டு வலிக்கான வலிகள் சரியா போயிடுமா, இல்ல இந்த பிரண்டை கூட வேற ஏதாவது சேர்த்து காய்கறிகள் ஏதாவது உட்கொண்டா இன்னும் மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான நிவாரணையா இருக்குமா சார்? பிரண்டை கூட இன்னொரு காய்கறியை சேர்க்கணும்னா வந்து அப்கோர்ஸ் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாகும். ஹைப்போ கால்சியம் என்ற டிசீஸ் வந்துடும். அந்த ஹைப்போ கால்சியம் நம்ம உடல்ல ஏற்படும் போது முக்கியமா வந்து அந்த முட்டியில வந்து சுரக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடும் கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடு என்ன ஃபுட்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறிகள் தான். சரிங்களா? அப்கோர்ஸ் இந்த வெள்ளை முள்ளங்கி அண்டு அவரைக்காய், பீட்ரூட்டு இது மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். டெய்லி வந்து கம்பல்சரி பால் எடுத்துக்கலாம் அவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவு முறை பழக்கங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலி வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா நீங்க சொல்லியிருக்கிறது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலியில இருந்து ஒரு நிவாரணம் பெறலாம். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற அலோபதி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எந்த ஒரு ஆயில்மெண்ட்டு போனால் ஒரு 2 hours ரிலீஃப் அப்படின்னு தான் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் பேரண்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து மக்களிடத்துல நான் வந்து ஒரு டாக்டராக என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர்னா, நான் கொடுக்குற மெடிசன் இருந்தாலும் சரி, இந்த உணவு பழக்கம் தான் சரி, எந்த ஒரு நோயை வந்து சீக்கிரமாக குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்த முடியும். அது மக்களாகிய வந்து நீங்கள் வந்து பொறுமையாக காத்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு மெடிசன் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சர்ம வியாதிகள் நிறைய இருக்குது சார். ரொம்ப அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதனால வந்து இந்த தோல் வியாதிகள் ஒருத்தருக்கு வருது? நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் குறைபாடு சார். 12 விதமான விட்டமின் நம்ம உடம்புல இருக்குது. விட்டமின் கேன்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் சருமத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸ்கின் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் வந்து வழவழப்பாக இருக்கும், மேலே ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடு மூலயமா ஏற்படுறது ஒன்று. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் சின்றது வந்து கால்சியம் குறைபாடு. இந்த மாதிரி சில விட்டமின்கள் குறையிறதுனால தான் சருமத்தில் வந்து பாதிப்படையுது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இதுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும். ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும். டெய்லியும் வந்து பால், வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து மட்டன், ஈரல் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடணும். ஏன் வந்து சருமம் குறைபாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ராப்ளம், இரும்பு சத்து குறைபாடும் கம்மியாக இருக்கும். தோல் வியாதிகள் இருக்கிறவங்க வந்து காரம் அதிகமா சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி. அதான் சொன்னேனே, இப்போ 12 வித விட்டமின்ல வந்து எந்த விட்டமின் கே வந்தா உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர், விட்டமின் B12 வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அயன் சத்து குறைபாடு, சி வந்தா கால்சியம், அந்த மாதிரி ஒரு விட்டமின்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அலர்ஜினா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க எங்கெங்க அந்த டாக்ஸின்ஸ், கெட்ட டாக்ஸின் இருக்கோ அங்க போயிட்டு அந்த கையை வைக்கிறது, அதில் இருக்கிற அந்த மண்ணல் வந்து தொடுறது, அது மூலயமா கூட அலர்ஜி ஆகும். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சென்சிட்டிவிட்டினா வந்து ஃபுட்டால் வந்து ஏற்படக்கூடிய அலர்ஜி கூட சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஃபுட்டால் ஏற்பட அந்த அலர்ஜி வந்து நம்ம வந்து சொரியும் போது மேலே வந்து ஸ்கின் ரேஷஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம ரத்தத்தில் வந்து அது கலக்குது. சப்போஸ் இப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டா அந்த காரம் வந்து ரத்த தன்மையில் வந்து சேர்ந்துருது. அதோடைய வெளிப்பாடுகள் கூட வந்து ஸ்கின் டிசீஸாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக கூடாது சார். பட் ஆசிடிக் அமிலம், ஆல்கலைன் தான் வந்து வேணும். ஸோ அது மக்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் முடிஞ்ச பிறகு ஆல்கலைன் வாட்டர் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சார், சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் இந்த நீரிழிவு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு மட்டும் தான் அந்த நீரிழிவு நோய் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஒரு ஈஸியா சொல்றாங்க இந்த நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எதனால அந்த நோயின் தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது? இந்த நோய்க்கு நீங்க நேச்சுரோபதியில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்க சார்? ஸோ நல்ல கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70% இல்லை 100% சக்கரை நோயாளிகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பரம்பரை வியாதி. பரம்பரை வியாதி அல்ல, பரம்பரை வியாதி கிடையாது. சுகர்ன்றது வந்து 5 வயசு குழந்தை கூட வந்து சுகர்ன்றது வந்து வருது. ஏன் சுகர் வந்து அந்த உடம்புல ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம சைக்கிள்ல வந்து காத்தடிச்சு அந்த காத்து வந்து நின்றுச்சுன்னா கம்மியாச்சுன்னா அந்த காத்து அடிக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல தேவையான அளவு அந்த இன்சுலின் ஆனது வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுறது தான் வந்து இந்த சுகர், நீரிழிவு என்ற நோய் மூலமா வந்து மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படுகிற அந்த நீரிழிவு நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்கன்னா வெயிட் லாஸ், எடை குறைதல் அதிகமாக இருக்கும்.
அண்டு நம்பர் செகண்ட் வந்து இன்கண்டினியூஸ் ஆஃப் யூரின். இன்கண்டினியூஸ் ஆஃப்னா யூரின் அறியாமல் போகுதல், கால் வழியாக போயிட்டே இருப்பாங்க, யூரின் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, இரவில் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, எதனா சாப்பிடலாமா தோயிட்டே இருக்கும். அண்டு வந்து ஹெவி ஸ்வெட்டிங், வேர்த்து போகும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், சிவியர் ஜாயிண்ட் பெயின், நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இருக்கும், கை காலெலாம் வந்து எரிச்சலாக இருக்கும். பாதிக்கப்பட்ட உறுப்பு வந்து ஐயை வந்து பாதிச்சிடும், கண்ணை வந்து பாதிச்சிடும். இதெல்லாம் வந்து சுகர் வியாதி இருக்கவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து நேச்சுரோபதியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணவு மருத்துவம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உணவு மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு அந்த உணவுலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த உணவுலே வந்து சுகரை வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மெடிசன் கொடுத்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும். இப்போ ஒரு 4 மட்டும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் வந்து அளவோட சாப்பிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அளவு இல்லாம நிறைய சாப்பிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு எடுக்கிற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா சீமை கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளை முள்ளங்கி, இந்த மாதிரி சோயா பீன்ஸ், இது மாதிரிலாம் அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுகர் வந்து ஒரு டயட் இருக்கு. காலைல 3 இட்லி, ஆஃப்டர்நூன் அதாவது காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு ஏதாச்சும் வந்து சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம். 6 வேளை சாப்பிடணும் நீரிழிவு நோயாளிகள் மட்டும். அண்ட் மதியம் வந்து ஒரு கப் சாதத்துல வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், டெய்லியும் கீரை எல்லாமே இருக்கக்கூடாது, டெய்லி ஒரு கீரை எடுத்துட்டே இருக்கணும். அந்த கீரை கூட ஏதாவது நான் சொன்ன இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாமே அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் முட்டையோட வெள்ளை கரு சாப்பிடணும், சரிங்களா? நான் வெஜிடேரியன் அறவே தவிர்க்கணும். நான் வெஜிடேரியன் தவிர்க்கணும் குழம்புல போட்டு சாப்பிடலாம், அது சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அண்ட் மட்டன் ஈரல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏன் சார் சுகருக்கும் மட்டன் ஈரல் சாப்பிடனா, எந்த ஒரு சுகர் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அனிமியான்ற ஒரு நோயும் வந்து சேர்ந்துதான் வரும். சுகர் வரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாகும். அப்போ அது ரெண்டு பேலன்ஸ் பண்றது தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு நம்ம கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெடிசன் கொடுத்து நான் சொல்ற ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சுகர்ன்றது வந்து தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவி செய்யற மாதிரி கூட கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா உடற்பயிற்சி தேவை. இவங்க எந்த மாதிரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சார்? காலையில வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எவரி வந்து வாக்கிங் நடக்கணும் அவங்க, சரிங்களா? காலையில ஏர்லி மார்னிங் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நடந்தா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவையான கெட்ட டாக்ஸின்ஸ், கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வாக்கிங் பெஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காது வந்து மடக்கிட்டு தோப்பு காரணம் போடணும். காதுகளை மடக்கிட்டு 2 தோப்பு கண்டு ஒரு 10 முறை தோப்பு காரணம் போட்டாங்கன்னா உடலில் இருக்கிற அந்த கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும். அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 2வது வந்து டயட் கண்ட்ரோல், டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும். அளவுக்கு அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. எதுவுமே வந்து படப்படப்பு இதயம் பால்பிட்டேஷன் பண்ணுற மாதிரி எதையுமே வந்து நம்ம நினைச்சிக்க கூடாது. ரிலாக்ஸ் மைண்டில் இருக்கணும். கரெக்டான ஒரு டைம்ல வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். பசி எடுக்கும்போது கரெக்டாக அவங்க சாப்பிடணும். அந்த உணவு வந்து நீங்க வந்து 6 வேளையை பிரிச்சு சாப்பிட 6 வேளை பிரிச்சு சாப்பிடணும். 3 வேளை உணவா இல்லாம 6 வேளை. நைட் வந்து ஈவினிங்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அத மாதிரி சாப்பிடலாம். நைட்ல வந்து 2-3 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அது படுக்கும் போது ஒரு டம்ளர் பால், அரை சக்கரை. இஸ் வாக்கிங் பெஸ்ட். வாக்கிங் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸசைஸ் சக்கரை நோயாளிகளுக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி தினமும் 3 நிமிடம் வந்து தோப்பு காரணம் வந்து போடணும் சார். அவங்க தினமும் வந்து ஒரு 3 நிமிடம் 3 நிமிஷம் வந்து தோப்பு காரணம் போட்டோன்னா அவங்க வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த சோர்வெல்லாம் வெளியே போகும். 2வது வந்து இடது முக்கும் வலது முக்கம் வந்து காத்து இழுத்து விட்டீங்கன்னா அந்த 2 துவாரங்களை இழுத்து விட்டீங்கன்னா அந்த தேவையான அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியே வந்துடும். அது மூலம் சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். எப்படி சொல்றீங்க சார்? இடது ஒரு பக்கம் மூக்கு, அதாவது ஒரு பக்கம் துவாரம் அடைச்சிட்டு இந்த வலது பக்கம் காத்து இழுத்து இடது பக்கம் விடணும். ஒரு முறை வந்து இடது பக்கம் காத்து இழுத்து வலது பக்கம் விடணும். இடது நாசில காத்து இழுத்து வலது நாசில விடணும். அப்புறம் வலது நாசில காத்து இழுத்து இடது நாசில விடணும். இப்படி பண்றதுனால என்ன மாதிரியான உடல்ல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியே போகும். அந்த இருதயமானது பால்பிட்டேஷன்லாம் வந்து இருக்காது. எப்பவுமே மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியும். சிறுநீரக கற்கள் இந்த வியாதினால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு பரம்பரை வியாதியா கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க உணவு முறை மாற்றங்கள் பழக்கத்தினாலதான் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏற்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேச்சுரோபதியில சிறுநீரக கற்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான உணவு முறை பழக்கங்கள் சொல்றீங்க? அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் மேற்கொள்ளலாம்? ஸோ நல்ல கேள்வி.
இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறுநீரகம் ஏன் பழுது அடையுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் கல்லு ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால சிறுநீரகத்தை கல் ஏற்படுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சார். எதையுமே வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது. உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது. உடல் கழிவுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியேற்றணும். அந்த உடல் கழிவுகளை வெளியே எந்த ஒரு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஸ்பிளீன் மண்ணீரல் தான் வந்து ரத்தமா மாத்தி லிவருக்கு அனுப்புது. ஸோ லிவர் தான் நம்ம உடம்புல முக்கியமான பாயிண்ட். அதை வந்து எப்படி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, எப்படி நம்ம மாவுலாம் அரைச்சி வெளியே வருதோ அதே மாதிரி மிஷின் தான் நம்ம உடம்புல வந்து கிட்னி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தமா மாத்தி டைஜஷன் பண்ணி கிட்னி வழியா வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுற மிஷின் தான் கிட்னி. ஸோ அதிலே வந்து டேமேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சிலதை வந்து சரியா செரிமான கோளாறு ஆகாத ஒரு காரணம் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெவி டோஸ், அளவுக்கு அதிகமாக எடுக்கிற ஹெவி டோஸ் மாத்திரைகள் சொல்லலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிபி சுகர் பண்ணும்போது ஹெவி டோஸ் அளவுக்கு அதிகமாக அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து அது வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கிட்னியில் வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது மூலயமா வந்து கிட்னி வந்து பழுதாக சான்சஸ்கள் வந்து நிறைய இருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் கிட்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து வீக்கமாக இருக்கும், 2 கால் வந்து வீக்கமாக இருக்கும். 2 கால் வீக்கமாக இருக்கும்போது முகம் வீக்கமாக இருக்கும். வீக்கமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தம் இருக்கும். ரத்த அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரத்த அழுத்தம் இருக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து உப்பசமாக இருக்கும். வயிறு உப்பசமாக இருந்தால் எந்த சாப்பாடும் அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது. வாமிட்டிங் குமட்டல் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து நம்ம கிட்னி பழுதடைக்கூட ஒரு அறிகுறிகள் சொல்லலாம். இது அப்படியே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து பிரியுது. 2 ஸ்டேஜாக பிரியும்போது ஒன்று அக்யூட் ஸ்டேஜாகவும் நாள்பட்ட வியாதியாகவும் நீண்ட நாட்கள் வியாதியாகவும் வந்து மாறும். சரிங்களா, இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஒரு உணவு மருத்துவம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு மருத்துவத்தில் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்போம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரணும். அண்ட் அகைன் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அந்த உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றலாம். சரிங்களா, இதன் மூலயமா அந்த கல் ஸ்ப்ரெட்னால வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனாக கூட நிறைய வர வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது மூலயமா வந்து கிட்னியை வந்து பழுதடைக்கிற 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த பிபி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆயிடுச்சு. எல்லா ஃபீல்ட்லயுமே அவங்களுடைய வேலைகள் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. குடும்பத்துல ஒரு சில மன அழுத்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனை ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? அவங்களுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது உணவு பழக்கங்கள் நீங்க ஒரு டயட் சார்ட் மாதிரி நீங்க தரோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு யோகா மாதிரி ஏதாவது பண்ணலாங்களா இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ நல்ல கேள்வி சார். இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து டென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்ல நிறைய பேர் டிப்ரெஷன், மன அழுத்தம் நிறைய பாதிச்சிருக்கிறாங்க. இதன் மூலயமா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆனது ஏற்படுகிறது. இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா சென்டரா வந்து அவங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கும். இருதய வந்து பால்பிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு மருத்துவம் தான் சொல்லுவாங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அதிக அளவுமாக நான் வெஜிடேரியன் எடுக்கிறதுனால வந்து இந்த பிபி வந்து அதிகமாகுது. அண்ட் அகைன் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பயங்கரமான மென்சுரல் டைமில் வந்து பெண்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாகும். ஸோ அது மூலயமா கூட அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் உணவு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோகான்னு ஒன்று கேட்டீங்க. யோகான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில முத்ராஸ் இருக்குது. அந்த முத்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல அந்த மோதிர விரல வந்து ஒன்றா தொட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவங்க வந்து அந்த யோகா பண்ணாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொண்டு வரலாம். ஸோ செகண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தியானங்கள், சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணால் அந்த பிபி வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு முறைகள், எண்ணெயில் ஐட்டம், இந்த சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ், பேக் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இந்த அறவே தவிர்க்கணும். இந்த நான் வெஜிடேரியனில் வந்து எல்லாமே வந்து சுத்தமாக தவிர்க்கணும். சரிங்களா, பொதுவாக பிபி பாதிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டது, நான் வெஜிடேரியன் வந்து குழம்புல போட்டது தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃப்ரை பண்ணது சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா, இது மூலயமா நாங்கள் உணவு மருத்துவம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். நாங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே வந்திருக்கீங்க. லாஸ்டா மக்களுக்கு வந்து நான் ஒன்னு சொல்ல வேணும், ஆல்கலைன் வாட்டர் அதுதான் நானும் கேட்கலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு நீங்க ஒரு கடைசியா ஒரு டிப் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்கலைன் வாட்டர் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தால, அது அளவுக்கு அதிகமாக அமிலத்தன்மை நிறைஞ்சதால கேஸ் ட்ரபிள் நிறைய வருது அவங்களுக்கு. ஸோ நம்ம அது வந்து காரத்தன்மை, ஆல்கலைன் வாட்டரா, ஆல்கலைனா காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கலைன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்துட்டு ஒரு சிறிய உப்பு
ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டுட்டு அதில் வந்து சின்னதாக எலுமிச்சப்பழம் சாறு அதை விட்டுட்டு சும்மா 1 டிராப் எலுமிச்சப்பழம் சாறு விட்டுட்டு அதை வாட்டர், சுத்தமான வாட்டர், அந்த வாட்டரை வந்து நம்ம சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா அவங்க எனர்ஜிபிள் பர்சன்ட் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுக்குற ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். அது அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சூரணத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம்லாம் வந்து தீரும். பொதுவாக வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் பாதிச்சா கல்லீரல் வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து ஏன்னா சாப்பிட்டா வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சூரணம் சாப்பிட்டா அது வந்து ஜீரண சக்தியெல்லாம் வந்து கியூரபிள் ஆகும். ஓகேங்களா. அண்ட் அகைன் வந்து மிளகு கஷாயம் வந்து சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வரும். அண்ட் அகைன் வந்து மிளகில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எதனால சார் நம்ம சாப்பிட சொல்லணும்னா, இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டானா அந்த மிளகு எடுத்து அப்படி வச்சிருவாங்க. ஆனால் வந்து மிளகு நம்ம சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டா முக்கால்வாசி அந்த முட்டிலாம் வந்து கியூரபிள் பண்ணலாம். அதில் கால்சியம் அண்ட் இரும்பு சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் மிளகு நீங்கள் சேர்த்துக்க தப்பு இல்லை, மிளகு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மிளகு பொடி தினசரி வந்து 1/2 கிராம் சாப்பிட்டா பசி வந்து அதிகமாக எடுக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசி எடுக்காது, கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். மிளகு பொடி வந்து தினமும் வந்து சாப்பிட்டா வந்து 1/2 கிராம் வந்து வெதுவெதுப்பான ஒரு சுடுதலில் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி வந்து கம்பல்சரியாக உண்டாகும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு உமிழ்நீரை பெருக்கி அதை வந்து உணவில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து மிளகு வந்து இடித்து உணவில் சேர்த்து சாப்பிட்டா பசியை வந்து குணமாகிடும். ஓகேங்களா. மிளகுல வந்து எவ்வளவுலாம் இருக்கு பாருங்க. அதனால வந்து மக்கள் வந்து நீங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க சார். ஏன்னா வந்து இன்னைக்கு பொங்கல் செய்யும்போது நிறைய பேர் வந்து மிளகு போடுறாங்க. அந்த மிளகும் அந்த கருவேப்பிலையும் எடுத்து வந்து கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெறும் பொங்கலை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. இந்த மிளகுலையும் கருவேப்பிலை இலையில் கூட வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இன்னொரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உடல் கழிவுகளை, இது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். உடல் கழிவுகளை வெளியேற்றும். நிறைய பேர் வந்து உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாம போயிட்டு நிறைய இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. என்னுடைய நேச்சுரோபதி மெடிசன்ல வந்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரு 2-3 டாப்ஸ் எலுமிச்சப்பழம் சாறு அதை மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் கழிவுகளை வந்து டெய்லியும் வந்து வெளியேற்றலாம். ஓகேங்களா. இதெல்லாம் மக்கள் வந்து நீங்க எல்லாமே வந்து சேர்ந்து பயனடையணும் என்று. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. முக்கியமா வந்து நேயர்களுக்கான நீங்க சொன்ன டிப்ஸ் வந்து ஆல்கலைன் வாட்டர். அந்த ஆல்கலைன் வாட்டர்ல வந்து 1 டம்ளர் நீர்ல ஒரே ஒரு டிராப் எலுமிச்சப்பழ சாறு, அந்த ஒரு டிராப்போட சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு, இது போட்டு டெய்லி குடிச்சு வந்தா அவங்க நல்லா எனர்ஜியா இருக்காங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நிறைய பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம். இந்த ஒரு உணவின் மூலமாகவும் நம்மளுடைய எனர்ஜி அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எனர்ஜி அதிகமா இருந்தா நல்லா சக்தியா கண்டிப்பா எல்லா வேலையும் செய்யலாம். அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த ஆல்கலைன் வாட்டர் மூலமா. அதோட சேர்த்து வந்து நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழ சாறு மற்றும் தேன், வெந்நீர் இது உடல் கழிவுகளை வந்து வெளியேறும். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில டாக்டர் சி தமிழரசன், நேச்சுரோபதி டாக்டர், நீங்க நிறைய உணவு சம்பந்தப்பட்டமான நேச்சுரோபதி சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னாங்க. நன்றி டாக்டர். இந்த எங்களுடைய இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்க தந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை.
ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை, ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நாம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைய பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு
ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்டினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा
जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा। दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा। जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा। या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा। नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा। आयतों से मिलाता रहा। आयतें भी जो देखा तो नाते नबी बन गई। दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा। जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा। जो भी आंसू बहे मेरे महबूब के, जो भी आंसू बहे मेरे महबूब के, सबके सब अब रहमत के छींटे बने। छाके हाथ जब सुल्फेरा गई, जब तबन उनकी चांद भी बन गई। दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा। जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा। जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का, जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का, वो दुआ पलिया वल खबर के दिया। उसको रहमा गया मेरे हालात पर, मेरी अजमत मेरी बेबसी बन गई। दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा। जिंदगी का मजा एक एहसास से, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம். What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும். தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை புகுத்தி விடும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பார்த்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் வீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன். जरा छेड़ तू अपने तारे नफस को, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन 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 तन, तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा, तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा, जो गर्दिश में फिरती है गन गन गना गन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी, तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी, नहीं मानती है किसी की कहानी, मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो, मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो, जो टूटेगी बोलेगा छन छन छना छन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, असीरी मेरी देख कर रोज़े महशर, असीरी मेरी देख कर रोज़े महशर, इशारा करेंगे वो महबूबे दावर, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, जो टूटेगी बोलेगी चन चन चना चन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, उतर आया बुर्राख फर्श ज़मी पर, उतर आया बुर्राख फर्श ज़मी पर, ज़मी से गए आप अर्श बरी पर, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, चले जा रहे थे वो सन सन सनासन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational, and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures, and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen.
and they could learn about new scientific discoveries. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கராவே ஈவது விளக்கு உடையது விளம்பே உகமது கைவிட எண்ணெடுத்து இகாயே ஏற்பது இகழ்ச்சி அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒய்யே ஔவையம் பேசு ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உமி குல்சம். 7 days of a week. Monday alone, Tuesday together, Wednesday we walk, wind it's fine weather, Thursday we lodge, Friday we pray, Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊர கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, விடுதலை வாங்கி தந்தாரு, வேற்றுமை நீக உழைத்தாரு, அஹிம்சை வழியில் நடந்தாரு, அண்ணலாக திகழ்ந்தாரு, ரூபாய் நோட்டில் இருப்பாரு, 100 ஒருவரை சிரிப்பாரு, ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்க இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है, अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है, थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है, अब्बू जान ने डाला जैसे वैसे डलना सीखा है, लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है, हम बच्चे कमजोर थे कितने पाला और संभाला भी है.
खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है। जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है। बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान। अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान। अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान। नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाएं अब भी। लोरी की आवाज़ हमारे कानों में लहराए अब भी। अब्बू जी बाहों का झूला झूले अब भी सारी रात। महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात। हम क्या उनको अपना बोले हम हैं उनकी अपनी जान। अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान। अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान। अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान। நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா. வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க? மஞ்சள் சமந்தி புத்து சான பார்க்க போறேங்க. சமந்தி பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சான பார்க்க போறேங்க. தாமரை பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சான பார்க்க போறேங்க. ரோஜா பூவே எங்கே போறீங்க? பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abu Bakar. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same. You don't worry, I will help you with my books. Thank you friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. नहीं तराओ ज्यादा चांद तारो अपनी रंगत पे. नहीं तराओ ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे मेरे आका को देखोगे
चमकना भूल जाओगे। मेरे आका को देखोगे, चमकना भूल जाओगे। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा। कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को, सताना भूल जाओगे। अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे। अगर तुम जान लो इस दार फ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दार फ़ानी की हकीकत को, मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे, ज़माना भूल जाओगे। अगर तैबा को जाओगे, तो आना भूल जाओगे। सलाम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदुस्तां हमारा हमारा, सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा। सारे जहां से अच्छा गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में। गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में। समझो वही हमी भी दिल हो जहां हमारा हमारा। सारे जहां से अच्छा पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का। पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का। वो संतरी हमारा, वो बासबा हमारा हमारा। सारे जहां से अच्छा गोदी में खेलती है इसकी हजारों नदियाँ। गोदी में खेलती है इसकी हजारों नदियाँ। गुलशन है जिनके दम से रश के जिना हमारा हमारा। सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी हम वतन है हिंदू सिता हमारा हमारा। सारे जहां से अच्छा इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा। सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा। हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा। सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा। सारे जहां से अच्छा। நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people.
for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8
இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார்.
அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause.
We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுகு குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை.
என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோஃபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो, राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, कोई बात चूक नहीं, हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता
था, वो हर, यही अब सही बोला मैं? हाँ सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है, साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है, गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर। राइट, ओके कूल, 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉस है। மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा. नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा, आयतों से मिलाता रहा, आयतें भी जो देखा तो नाते नबी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जो भी आंसू बहे मेरे महबूब के, जो भी आंसू बहे मेरे महबूब के, सबके सब अब ने रहमत के छींटे बने. छाके हाथ जब सुल्फेरा गई, जब तबन उनकी चांद भी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जब सीढ़ा तसीड़ा उनके रुबसार का, जब सीढ़ा तसीड़ा उनके रुबसार का, वो दुआ पल्लिया वल खबर के दिया, उसको रहमा गया मेरे हालात पर, मेरी अजमत मेरी बेबसी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, तड़पती रही दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம்.
What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்றே, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும். தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்து விடும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பார்த்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன். जरा छेड़ तू अपने तारे नफस को, जरा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन 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 तन. तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा, तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा. जो गर्दिश में फिरती है गन गन गना गन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी, तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी. नहीं मानती है किसी की कहानी. मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो, मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो. जो टूटेगी बोलेगा छन छन छना छन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. असीरी मेरी देख कर रोज़े महशर, असीरी मेरी देख कर रोज़े महशर. इशारा करेंगे वो महबूबे दावर. मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी. जो टूटेगी बोलेगी छन छन छना छन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन.
उतर आया बुर्राख फर्श ज़मी पर, उतर आया बुर्राख फर्श ज़मी पर, ज़मी से गए आप अर्श बरी पर, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, चले जा रहे थे वो सन सन सनासन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen, and they could learn about new scientific discovery. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are: 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are: 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், இயல்வது கராவே, ஈவது விளக்கு, உடையது விளம்பே, உகமது கைவிடே, எண்ணெடுத்து இகாயே, ஏற்பது இகழ்ச்சி, அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியே, அவ்வியம் பேசு ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உமி குல்சம். 7 days of a week: Monday alone, Tuesday together, Wednesday we walk wind, it's fine weather, Thursday we lodge, Friday we pray, Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, விடுதலை வாங்கி தந்தாரு, வேற்றுமை நீக உழைத்தாரு, அஹிம்சை வழியில்
நிகழ்ந்தாரு, ரூபாய் நோட்டில் இருப்பாரு, நூற்றில் வருவரை சிரிப்பாரு, ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்க இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान। अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है, अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है, थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है, अब्बू जान ने डाला जैसे वैसे ढलना सीखा है, लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान। हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है, हम बच्चे कमज़ोर थे कितने पाला और संभाला भी है, खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है, जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है, बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान। नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाएं, अब भी लोरी की आवाज़ हमारे कानों में लहराए, अब भी अब्बू जी बाहों का झूला झूले, अब भी सारी रात महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात, हम क्या उनको अपना बोले, हम हैं उनकी अपनी जान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान। நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா. வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க, மஞ்சள் சமந்தி புத்து சாண பார்க்க போறேங்க, சமந்தி பூவே எங்கே போறீங்க, வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க, தாமரை பூவே எங்கே போறீங்க, வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க, ரோஜா பூவே எங்கே போறீங்க, பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abu Bakr. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same. You don't worry, I will help you with my books. Thank you friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே,
மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे. अगर तुम जान लो इस दार फ़ानी की हकीकत को. अगर तुम जान लो इस दार फ़ानी की हकीकत को. मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. अस्सलाम वालेकुम. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदू सीधा हमारा हमारा. सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा. सारे जहां से अच्छा गुर्बत में हो अगर हम रहता है दिल वतन में. गुर्बत में हो अगर हम रहता है दिल वतन में. समझो वही हमी भी दिल हो जहां हमारा हमारा. सारे जहां से अच्छा पर्वत वो सबसे ऊंचा हम साया आसमां का. पर्वत वो सबसे ऊंचा हम साया आसमां का. वो संतरी हमारा, वो बासबा हमारा हमारा. सारे जहां से अच्छा गोदी में खेलती है इसकी हजारों नदियां. गोदी में खेलती है इसकी हजारों नदियां. गुलशन
रोशन है जिनके दम से, रश के जिना हमारा हमारा सारे जहां से अच्छा। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी हम वतन है, हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा। इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में, इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदू सिता हमारा हमारा हम बुलबुले हैं इसकी, ये गुल सिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा। நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores.
If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happened for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या, साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj! Police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real.
Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை
நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள், அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. It's story time. In VAT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VAT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those 2 pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this
tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakad festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகை எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं,
तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो, और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। एडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ, सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे, और तभी समझ पाएंगे, और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग। व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली, राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि व्हेन। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर व्हेन। ओके, ठीक है, तो व्हेन बोलेंगे हम वॉन बोल, WANN, व्हेन मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। ओके। स्पीक श्राव्य, 2 बार बोल।
वाई को हम बोलते हैं वॉरन. वॉरम. वॉरम. ओके. वाई को मतलब वॉरम. वाई इज वॉरम. वाई इज वॉरम. ओके. और विच को विच को बोलते हैं वेल्शे. वो क्या था? वेल्शे. वेल्शे. WELSCHE. ओके, तो विच बन गया वेल्शे. या विच वेल्शे थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे. हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे. यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो. हाँ, जैसा कि मैं और श्राव्या इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं, और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं. तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से. क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है. हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो. हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो. लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो. हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं, बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं. ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी. ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ, और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें. तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई. गुड. वेल्शे? वेल्शे इज विच. वो इज वेयर. वो हर. Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है. वी को क्या बोलेंगे? WIE. WI को हाउ बोलेंगे. मतलब हाउ का मतलब हो गया वी. WIE वी. इसका एक नॉर्मल सेंटेंस भी है. तो मैं अभी बोलूंगी हाउ आर यू. हाँ, वी गेट्स. वी गेट्स ये एक मतलब टैगलाइन समझ लीजिए. अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स. मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द. उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे. बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं, उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स. वी गेट्स. तो अभी वी गेट्स. अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा. वी गेट्स. आई एम फाइन. तो इश बिन गुड. ओके, आई एम गुड. आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे. तो इश बिन गुड. ओके, मैं और श्राव्या भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब ही नहीं होता है, बट इसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है. FIEN, राइट? या ग्रेट ग्रेट गुड श्राव्या. अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू. सो हाउ आर यू कॉल्ड. सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heizen का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से Heizen. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड. तो इश बिन हिमांशु. आई एम हिमांशु. और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु. सॉरी इश हेजे हिमांशु. हो जाता है. ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो. सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर. WER. वेर या वर? वेर. पक्का? हाँ. लॉक कर दिया जाए? हाँ. फ्रीज कर दिया जाए? कर दो. अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है. तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे, और हमें भी अप्रिशिएट करेंगे. आई बिलीव. कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया. आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग. 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग. हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा. अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे. बस मुझे पार्टनर बनाना मत भूलना. जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन. चलो ठीक है, वापस आते हैं काम पे. चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो. ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में. अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर. ओके. फ्रॉम वेयर? वोर. वोर. ओके. टू वेयर? वोइन. वोइन, राइट. अभी व्हाट? वॉस. राइट. हु मींस वर. WER. फाइन. इट्स वो वर नहीं, इट्स वेयर. वेर. राइट. वेर. राइट. हाउ?
वी गेट्स ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू वी गेट्स। और वाई वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। ओके। और वॉन व्हेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, व्हेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू व्हेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई, हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू, हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड, और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है, मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड, तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज, वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मीन्स सून, तो आई विल कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं, बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क, तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अर्बाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक।
हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है to listen. या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक। इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकिश। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए। एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का। नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड? सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस दू तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर हम बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो वोंट्स डू। वो वोंट्स डू। वेयर डू यू लिव? वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव? तो इश वोना इन हैदराबाद। ओके, वॉन कोम्स डू। व्हेन आर यू कमिंग, राइट? और व्हेन यू कम। और व्हेन डू यू, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट। स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल। बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा। तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब see you soon। see you soon। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे, ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल। ये भी पोएटिक है थोड़ा। see you soon। जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। बिस दू ग्लूकिश। या इश बिन ग्लूकिश। वॉस मार्क्स डू। इश होरा म्यूजिक मतलब व्हाट्स मार्क डू, तुम अभी क्या कर रही हो? तो इश होरा म्यूजिक, मैं एम लिसनिंग टू म्यूजिक। arbeites du। arbeites du, do you work? You work। Okay, you work। So 9 ich arbeite nicht means no, I don't work। Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे 9, पर अगर आप don't बोलते हैं तो nicht। हाँ, nicht का मतलब है no, it is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे arbeites du मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे 9 ich arbeite nicht मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप
ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें, पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिवीजन, 9 शब्द हमने सीखे आज, कौन से WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्य, पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है। या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोहर। वेयर टू, वोरन। ओके। और हु? वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट? वॉज। ठीक है। व्हेन? वॉन। वॉन। व्हाई? वॉरम। हाउ? वी। हमने कुछ और छोड़ दिया। विच। हाँ, विच इज वेल्शे। 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 तो अब मैं तुमसे पूछता हूँ, वेयर? वो। वोअर। वॉर। वेयर फ्रॉम? वोन। वेयर टू? वॉज। वॉट यानी क्या? वॉन। वॉन यानी कि व्हेन, कब? वी। वी यानी कि हाउ, कैसे? वेयर यानी कि हु, कौन? वॉरम। वॉरम यानी कि वाई, क्यों? वेल्शे। वेल्शे यानी कि विच, कौन सा? ठीक है भाई, Ich bin glücklich, I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड 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 गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, वेल्शे, विच, वॉरम, व्हेन, वाई, वाई, वापस से दोहराती हूँ, वॉरम, वाई, वॉरम, वाई, वॉरम, वाई, वॉरम, वाई। Why are you forgetting, Himanshu? Ich bin, I am sad. Sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, वोहरा, from where, wohin, to where, won, when, where, who, was, what, और क्या बच गया, we, how, we get, how are you? ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूं आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష,
పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్ కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికెళ్లలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా. ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు.
దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకొచ్చాడు, నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిల్మ్ ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైం ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి
వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश इंग्लिश और हिंदी हिंदी. अभी चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohjorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohjort Learning German. So Zohjoren मतलब to learn, to listen. So, you are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉडल पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे. तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन. अरे हाँ, मेरा का माइन. भूल गए. तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर. ओह कूल. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन और आर के लिए बोलेंगे उनसेर और यू के बोलेंगे यू के लिए बोलेंगे दाइन और यू ऑल के लिए बोलेंगे यूर. हाँ. और फिर बाद में ही और इट के लिए साइन और फिर जी के लिए बोलेंगे ईयर. सारे जी के लिए मतलब फॉर्मल, इनफॉर्मल, जो कुछ भी हो हम ईयर ही यूज करेंगे. क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी 3rd पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं. जी हाँ. और कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं. तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था. और फिर ए और एन को बोलेंगे आइन. आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना. ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए. आई के साथ माइन, यू ऑल के साथ यूर और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन और जाय के लिए नहीं साइन. हिमांशु ओके, साइन. तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता. अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा. देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें. जरूर. और जी के लिए बोलेंगे ईयर. हाँ ठीक है, चलो बहुत बढ़िया. तो अब मॉडल वर्ब्स को बोलते हैं. सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा. वोलन मतलब विल. तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे. तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे. तो अभी मैं इश के लिए बोलूंगी विल
दू के लिए बोलेंगे विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। तो क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही शी और इट, उसमें टी लगता है ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर जरूर, क्यों नहीं, सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश्क के साथ लगेगा विल, दू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। दू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश्क का वोल नहीं है, इश्क का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल, एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफ़ी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है, उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ, बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ, बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे, क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी, है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है, तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं, और उसके बाद इश, एयर, जी, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी, यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन।
और उस केस में इश्क के लिए और एयर हाँ, और म्योखिन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉकटे, 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 मॉकटे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉर्गन। नहीं, यहाँ पे सब यूजली कंफ्यूज हो जाते हैं। मॉर्गन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉर्गन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था? मैं आपको ये बोलूंगी कि इश एरजीएस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? ठीक है 3, भाई, 2, 1 बोलते हैं। 0। वूलन, वॉलन। वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉकटन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉर्गन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं? विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉकटन के लिए मॉकटे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, en हटा के st लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल हैं जो हमने आपको पहले बता चुके हैं कि en हटाकर st लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में जाएगा मॉकटेस्ट। और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम st लगाओ, मूस में ऑलरेडी डबल s है, तो तुम तीसरा s तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें st ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए st ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल S लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या। ठीक है, याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं, और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स, वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ। वॉलन, वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल, उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या, ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ। ठीक है, तो विर जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है,
मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी कोनन। और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एयर एस जी विल, विर जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एयर एस जी कान, विर जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एयर एस जी डाफ, विर जी डुरफन, इह डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एयर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मूज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एयर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू, तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एयर एस जी मॉकटे, विर जी मॉकटन, इहर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू।
आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் VIT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான காரசாரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது சாய்நாதபுரத்தில் அமைந்துள்ள பெண்கள் கல்லூரியான தாக்கிமோ மகளிர் கல்லூரியின் மாணவிகளுடன் ஒரு இனிமையான ஒரு உரையாடல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக எங்க மாணவிகளோட ஸ்ரீ சசிகலா உதவி பேராசிரியை தாக்கிமோ மகளிர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைய சூழலில் செல்போன் பயன்படுத்துறதை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த செல்போன் பயன்படுத்துறது நன்மையா தீமையா? இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள எங்கள் கல்லூரியிலிருந்து சில மாணவிகள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க அவங்கள பத்தி அறிமுகம் பண்ணிப்பாங்க. ஐ எம் வைஷ்ணவி, கலவையில இருந்து வரேன். DKM காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் BSc சைக்காலஜி படிக்கிறேன். நான் ஷாலினி, காட்பாடியில இருந்து வரேன். DKM காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜி பண்றேன். நான் கார்த்திகா, ஆர்னில இருந்து வரேன். DKM காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். என் பேரு கே யுரானி, நான் லத்தேர்லேருந்து வரேன். நான் BCom படிக்கிறேன் DKM காலேஜில்.
I am Srimati Darshini, coming from Ronipet, DKM College, BSc Nutrition. சரி, எல்லாரும் வந்து உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல செல்போன் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு வந்து போன் வச்சு விளையாடிட்டு இருக்கு. போன் வந்து நம்ம அன்றாட பயன்பாடுகள்ல பயன்படுத்துற கருவிகள்ல ஒரு பொருளா ஆயிடுச்சு இன்னைக்கு. இந்த செல்போன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இன்னைக்கு. இந்த செல்போன் பயன்படுத்துறது வந்து நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல வந்து நன்மையை பத்தி பேசலாமா? இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? நீங்களா வந்து இதுல நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல என்ன நன்மை இருக்கு? கார்த்திகா சொல்லுமா. கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட நம்ம இப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆர் எனிதிங் ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த டைம்ல வந்து உடனடியா நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகுறது வந்து செல்போன் மட்டும்தான். அது இல்லைன்னா நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? கரெக்டா மேம்? சொல்றது கரெக்ட் தான். கையில வந்து செல்போன் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நம்ம வழியில பார்த்தாலோ நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனே வந்து நம்ம செல்போன்ல வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில வந்து நம்ம இருக்கோம் இல்லையா? உதவிக்காக எதுக்குமே நமக்கு பயன்படுது இல்லையா? ஆனா வந்து முழுவதுமாக நன்மை அப்படின்னு சொல்ல முடியாதுமா இல்லையா? நிறைய தீமைகள் கூட இந்த செல்போன்ல இருக்கு. தீமையை பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? வைஷ்ணவி, இதுல என்ன தீமை இருக்காமா? எஸ் மேம், கண்டிப்பா தீமை இருக்கு மேம் நிறைய. இப்ப சின்ன பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேம்ஸ் தான் மேம். நிறைய புக்ஸ் எடுக்கிறத விட ஃபோன் தான் மேம் அவங்க கையில். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, படிக்கிறத தவிர ஆன்லைனில் தான் மேம் அதிகமாக இருக்காங்க. அதனால வந்து அது வந்து நம்ம வளர்ப்பு முறை தானம்மா. அந்த குழந்தை கையில் ஏன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? குழந்தை கையில் கொடுக்காம வச்சிருக்கலாமே. அதனால தீமை அப்படின்றத விட நன்மைகள் அதிகம்னு சொல்லலாமே. நன்மைகளை பற்றி வேற யாராச்சும் பேசுறீங்களா? இருந்த இடத்துலேருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம் மேம் நிறைய விஷயத்த. குழந்தைகிட்ட கொடுத்து அவங்களுக்கு நல்லதை மட்டும் அதுலேருந்து சொல்லலாம் மேம். அவங்க தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு இதில் மட்டும் நீங்கள் போகலாம், இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க மேம். அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். வேற என்ன தீமையை பற்றி டெய்ஸி நீ பேச போறியாமா? ஏதாவது தீமை இருக்கா செல்ஃபோனை பற்றி? செல்ஃபோனில் நிறைய தீமைகள் இருக்குது மேம். அந்த காலத்துலலாம் எதனா ஒரு விஷயம்னா நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம கேட்க முடியும். ஆனால் இப்போல்லாம் ஒரே இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறனால அவங்களுக்கு நிறைய நோய்ங்க தான் வருது தவிர நல்லது எதுவும் இல்லை. நம்ம கார்த்திகா சொன்னாங்க உடனே ஃபோன் பண்ணிடலாம் எதனா ஆக்சிடென்ட்னா அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சிடென்ட்டே மொபைலால தான் நிறைய டைம் நடக்குது. எனக்கு நீ சொல்றது கரெக்ட் தான். பஸ்ல பாத்தீங்கன்னா கண்டக்டரோ இல்ல டிரைவர் வந்து போன் பேசிக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாரு தவிர அவரு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. நம்மள நம்பி இத்தனை மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால பல உயிர்கள் வந்து இழக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா தீமை தான் மேம். ஒருத்தர் வந்து பைக்ல வந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து அவர் கால் வருது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கால் அட்டன் பண்ணணும். நல்ல டிராஃபிக்ல இருக்காரு, கால் அட்டன் பண்ணணும். அந்த டிராஃபிக்ல வந்து என்ன கண்டினியூ வந்துட்டே இருக்கு, ரிங்டோன் வந்துட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாருன்னா காது கிட்ட, அதாவது ஷோல்டர்ல வச்சு பேசுறாருமா. அவரு பேசும்பொழுது அந்த செல்போனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. கடைசியில உயிரே போயிடுது அவருக்கு. கேள்விப்பட்ட உண்மையான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப வேதனை தந்த ஒரு நிகழ்ச்சி. அதனால கட்டாயமா செல்போனால தீமைதான். சரி, நன்மைகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற? மேடம், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது சரிதான். காது கிட்ட வச்சு பேசி அவர் உயிர் போனதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஏதாவது அவங்க வீட்டில இருந்து ஒரு அவசர தகவல் கூட அவர் பெற்றிருக்கலாம் இல்லையா? அவர் வந்து அதோட கவனச்சிதறலும் ஒரு காரணமா இருக்கு. நம்ம அது வந்து செல்போன் மேல மட்டுமே நம்ம அதை திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. அது ஒரு தவறான செயல் மேடம். இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம அதை கேதர் பண்றோம், அதான் நம்ம மெயின் திங்கா பார்க்கணும். அவருடைய கவனச்சிதறல்னால கூட அது ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல அந்த தகவலை அவர் வந்து பெறணும், அதான் முக்கியம் இல்லையா? சரிம்மா, அது கரெக்ட் தான். இப்ப பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு வந்து பிளட் தேவைப்படுது, ஆப்ரேஷன் பிளட் தேவைப்படுது. அவர் உடனே என்ன பண்ணாரு, கிடைக்கல அந்த பிளட் குரூப், நெகட்டிவ் குரூப் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த செல்போனை வச்சு நிறைய மெசேஜ் பண்ணாரு. அந்த மெசேஜ் பண்ண ஒரு நல்ல ஒரு நிலையில பார்த்தோன்னா அவருக்கு அந்த பிளட் தேவையான பிளட் கிடைச்சி கரெக்டான நேரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ வேற எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண முடியாத ஒரு நிலையில பார்த்தோம்னா இந்த செல்போன் வந்து ரொம்ப அருமையான ஒரு உதவிகரமான ஒரு கருவியா இருந்திருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. வேற என்னம்மா டெய்ஸி சொல்ல போற நீ? அந்த காலத்துல எல்லாம் குடும்பத்தோட நிறைய உட்காந்து பேசுவாங்க மேம். ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கூட தான் உட்காந்து நிறைய பேசுறாங்க தவிர குடும்பத்து கூட உட்காந்து யாரும். கரெக்டுமா, நீ சொல்றது வந்து கட்டாயமா வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒண்ணு. என்ன அப்படின்னா அப்ப எங்க வீட்டுல கூட எங்க பையன் பார்த்தோம்னா என்கிட்ட பேசுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் உள்ள என்டர் பண்ண உடனே முன்னாடி எல்லாம் பார்த்தா அம்மான்னு ஓடி வருவான். இப்பெல்லாம் கையில பார்த்தோன்னா வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு
செல்போன்ல தான் விளையாடிட்டு இருக்கான். அதனால குடும்ப உறவுகள் வந்து தேயறதுக்கு கூட காரணமா இருக்கு. ஏன்னா பேச முடியாத ஒரு சூழல், அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். ஒரு வீட்டுல கூட பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம உறவினர்களோட நம்ம பேச முடியாத ஒரு நிலையில கூட இன்னைக்கு இருக்கும். அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா செல் தான் இல்லையா? உறவினர்களோட பேச முடியாத நலன்றது வந்து அது நம்ம ஏற்படுத்திக்கிறது மேடம். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப யாருமே கூட்டு குடும்பமா வாழறது இல்ல, தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். அதுவும் ஒரு காரணம். அது எப்படி நீங்க செல்போன் மேல மட்டுமே திணிக்கிறீங்கன்றதா எனக்கு புரியல. இப்ப டெய்ஸி சொன்ன மாதிரி கூட உட்காந்து பேசுறாங்க அப்படின்றது வந்து நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும் போது ஒத்துக்கலாம். இப்ப எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருக்கோம், அது எப்படி மேடம் இப்ப நம்ம கூட உட்காந்து பேச முடியும்? இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துடுச்சு, எல்லாருமே உட்காந்து குரூப் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தட் மீன்ஸ் அதுவும் ஒரு கூட்டு குடும்பமா தானே நம்ம வாழறோம். கரெக்ட், அது கூட ஒத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சேட் பண்றோம். இப்ப வந்து பார்த்தோன்னா ரொம்ப தொலைவில் இருக்காங்க நம்ம உறவினர்கள், அவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து ஆண்ட்ராய்டு போன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? அதில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து நேரில் போக முடியாத ஒரு நிலையில கூட அவங்க கூட சேட் பண்றோம். அதெல்லாம் வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். ஆனா அது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, அடிமைகளும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா. நம்ம 24 மணி நேரம் இப்ப பணிக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது குழந்தைங்களை. ஒரு எமர்ஜென்சி இப்போ லேண்ட்லைன்லாம் எடுத்தாச்சு, இப்போ செல்லு தான் வந்தாச்சு. அதனால நம்ம ஒரு வீட்டுக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுட்டு போயிட பிறகு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செல்ஃபோன்ல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுறாங்க, விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால நம்ம வந்து அதை வந்து ஊக்குவிக்கல. ஆனா அவசியமான ஒரு பொருளை ஆயிடுச்சு. அவசியமான ஒரு பொருளை ஆயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? நம்பி விட்டுட்டு வரோம். ஒரு கால் பண்றோம், இப்போ லேட் ஆகும்மா, வீட்டில் வரத்துக்கு லேட் ஆகும், பத்திரமா லாக் பண்ணிக்கோங்க, டியூஷன் பத்திரமா போயிட்டு வாங்க, டான்ஸ் கிளாஸ் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்றதுக்கு நம்ம விஷயத்துக்கு வந்து சொல்றதுக்காக தெரிவிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. வீட்டுல வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோமா, அது மாதிரி ஒரு செல்போன் ஒரு கருவி இல்லையா? அதனால அது முக்கியமான அவசியமான ஒரு கருவி தான். அதுல வந்து ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கலாம், ஆனா வந்து நன்மைகளும் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அதால நன்மைகள் இருக்கு. அது நமக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அந்த நிலையில வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் இல்லையா? நீங்க இப்ப சொன்ன மாதிரி அதான் மேம் கரெக்ட். இப்ப நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அந்த பிரகாரம் நம்ம குழந்தைங்களை வரைக்கும் போது அவங்க தவறான வழியில போறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதோட தேவைகளை மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். இதை யூஸ் பண்ணா இதனால உனக்கு இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அதை தவறா யூஸ் பண்றதுக்கான வழியே இல்லை. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கைட் பண்ணும் போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் நம்ம பசங்களுக்கு கிடைக்குது. செல்போன்ன்றது வந்து எல்லா பொருளையுமே, செல்போன் இல்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஏதோ ஒரு விஷயத்துமே நம்ம தவறா யூஸ் பண்ணும்போது அது தவறாதான் மேம் போவோம். டிவி ஆகட்டும், இன்டர்நெட், சம்திங் எல்ஸ், எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து நம்ம தவறாகிறதும் கரெக்ட் ஆகிறதும் அவங்க கைட் பண்றவங்க கிட்ட தான் இருக்கு. கரெக்டா மேம்? குழந்தைங்களை கைட் பண்றது வந்து நம்ம எந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் நீ போயிட்டு இதுல தான் நீ பார்க்கணும்னா கண்டிப்பா குழந்தைங்க அதை செய்யவே மாட்டாங்க மேம். எது நம்ம வேண்டான்னு சொல்றோமோ அதுதான் அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இப்ப இது போகாத அப்படின்னும் போது கட்டாயமா வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி வெக்காட்ட கூட, நெட் பேக் போடாட்ட கூட, எனக்கு வைஃபைன்னு வந்துடுச்சு, வைஃபை வந்துச்சு, கட்டாயமா நெட்டுக்குள்ள போறாங்க. அதனால வந்து நம்ம எதை செய்யக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் லிபரலா, ரொம்பவே வந்து நம்ம லிபர்ட்டி கொடுக்க கூடாது, கொஞ்சம் லிபரலா விடணும். அதே சமயத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அது செய்யக்கூடாதுன்ற விஷயம் தான். அது குழந்தைங்க சொல்லவே வேணாம், இதை செய்யாத, இதுக்குள்ள போகாதுன்னு அதுக்குள்ளதான் போகும். அதுக்காக வந்து நம்ம ஐயோ இந்த பொருளால தான் இப்படி அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து தேவையானதான். நம்ம வந்து பாக்குற பார்வை, பழகுற விதம், எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள், இதை வச்சுதான் நம்ம ஒரு பொருள் வந்து நன்மையா தீமையான்னு சொல்ல முடியும். நாங்களும் சொல்றோம் மேம், அது நன்மைதான். யாருக்கு தெரியுங்களா? கம்பெனிக்காரங்களுக்கு தான் நன்மை. ஏன்னா இஷ்டத்துக்கும் ரேட் போடுறாங்க, ஆனா பசங்க வேணும்னு சொல்லிட்டு நிக்கும் போது அது நன்மை தான் மேம். அந்த விதத்துல நன்மை. ஆனா மற்ற விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க மேம். காலைல ஏஞ்சிக்கும் போது வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபேஸ்புக்லலாம் குட் மார்னிங் ஃபஸ்ட்டு, நைட்டு தூங்குற வரைக்கும் குட் நைட் வரைக்கும் பேசினே இருக்காங்க. யார்கிட்டையும் பேசுறது இல்லை. இந்த காலத்தில் பொண்ணுங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி ரோட்டில் ஃபோனை பார்த்து தான் பேசினே போகிறாங்க. யாரும் ரோட்டை பார்த்தும் நடக்கிறது இல்லை. அதனால் ஃபோனை யூஸ் பண்ணுறது கொஞ்சமாவது தவிர்க்கணும். கட்டாயமாக தவிர்க்கலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நிறைய பாதிப்பு வருது. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணும் போது நம்ம கண்கள் வந்து கெடுது மேம். நம்மளுக்கு பார்வை தெரியாமல் போகுது. சில டைம் நம்ம ஃபோனை வச்சுட்டு இருக்கும் போது சாப்பிட கூட மறந்துட்டு அதையே தான் நோண்டிட்டு இருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்க. வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா கூட இருமா கேம் விளையாண்டுட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. தவிர அந்த உணவு கூட கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதனால காலையில கூட உணவை எடுத்துக்காம போகிறனால
அவங்களுக்கு நிறைய ஞாபக health, மறதி health problem நிறைய வருது. காரணமா இருக்கு. சோ அது ஒரு தீமை தானே மேம். இப்ப டெய்ஸி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேம் விளையாடுறது யாரு மேம் முதல்ல சொல்லி தருது? பேரண்ட்ஸ் வந்து அவங்களால பாத்துக்க முடியாத சுச்சுவேஷன்ல அதை விடுறதுனால அந்த குழந்தைங்க வந்து அந்த ரூட்டுக்கு போயிடுறாங்க. அதர்வைஸ் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னும் பிறந்ததுமே ஒன்னும் கேம் விளையாடுறது கடவுள் வந்து அது வந்து கொடுத்து அனுப்பல. நம்ம பேரண்ட்ஸ் மூலியமா தான் அது கத்துக்கிறாங்களே தவிர அவங்களா ஒன்னும் கத்துட்டு வரல. அதை வந்து நம்ம வந்து இப்ப நிறைய அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றதுக்குன்னு வீட்டுல இருந்தாங்க. அது மேல அவங்களுக்கு நாட்டம் போகாத இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. அப்ப குழந்தைங்க வந்து தானா அது மேலதான் போகிறாங்க. அப்ப அதோட முக்கிய தப்பு வந்து போன் கிடையாது, பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து சரியான வளர்ப்பு முறை இருந்தா போன் ஏமாமா அதுல வந்து இடையில வரப்போகுது. கட்டாயமாம்மா. வளர்ப்பு முறை சொல்லும்பொழுது எனக்கு கூட ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னோட தோழி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தா. அவளோட குழந்தைய அழைச்சின்னு வந்திருந்தா. அப்ப 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம் அப்படின்றதுனால பேசுறதுக்கு நிறைய விஷயம் இல்லையா. அவ குழந்தைய அழைச்சின்னு வந்திருந்தா. அந்த குழந்தைக்கு பார்த்தோன்னா 8 வயசு. அந்த குழந்தை தொல்லைப்படுத்திட்டே இருந்து வீட்டுக்கு போனோம் மம்மி, போதும் மம்மி, போலாம் வீட்டுக்கு போலான்னு ரொம்ப தொல்லைப்படுத்திட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணா அப்படின்னா, சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால குறைச்சிட்டு செல்போன் எடுத்து அது கையில கொடுத்துட்டு வந்துட்டான். வந்து என்கிட்ட பேசிட்டு, என்னடி இப்போ போய் குழந்தை கையில போய் செல்போன் கொடுக்குறிய? அது அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் நோண்டிக்கிண்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றான். எனக்கு வந்து இது நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு நிலையில நான் இருந்தேன். ஏன்னா நம்மளே வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த நேரத்துல வந்து அவளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற நிலையில அந்த குழந்தை கையில அவளே கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அது வந்து வீட்டுக்கு போகணும்னு கேட்கல, பசினும் கேட்கல. அப்புறம் கம்பல் பண்ணி அது கேக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போனா. அப்ப கூட அது கையில இருந்து அந்த போனை வாங்க முடியல. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிகழ்வா இருக்குமா. கட்டாயமா இன்றைக்கு வந்து நிறைய தீமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த செல்போன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பெண்கள் தான் மேம் பாதிக்கப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா செல்போன் தீமை தானே மேம். கட்டாயமா முழுவதுமா தீமைன்னு சொல்ல முடியாதுமா. நன்மைகள் அதிகமா இருக்கு, தீமையும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. இது ஒரு அருமையான ஒரு காரசாரம் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோமா, அதாவது செல்போன் பயன்படுத்துறது வந்து நிறைய நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ சொல்லும்பொழுது பார்த்தோம்னா அந்த செல்போன் அப்படின்னும் பொழுது நிறைய வந்து இப்போ அது வந்து நிறைய நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய வந்து நீங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கூகுள் இருக்கு இல்லையா, இப்போ விக்கிபீடியா, நிறைய செய்திகள் அதுல வந்து நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க நீங்களா? மேம் இப்போ வந்து லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்குது மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாஸில் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம லைப்ரரியில் போயிட்டு அந்த புக் எடுத்து அது நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறத விட நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குது, நம்ம ஆன்லைனில் போட்டால் உடனே வந்துடும். ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகுறாங்க மேம் அவங்க. இல்லைம்மா அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறீங்க, ஈவினிங் டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்க, நிறைய கிளாஸஸ் போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் வந்து இன்னைக்கு வந்து செல்ஃபோன்லேயே வந்து லைப்ரரி எந்த புக் வேணுமோ நீங்கள் எடுத்து என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் கெதர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நன்மை தானம்மா. இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைப்ரரி போகும்போது நம்மளோட அறிவு வந்து கொஞ்சம் வளருது. இந்த புக்கை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற புக்கை எடுத்து படித்தா என்னன்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே சமயம் நம்ம வெறும் ஃபோனை மட்டுமே பார்க்கும்போது நம்ம போடுற அந்த ஒரு விஷயம் மட்டுமே நம்மளால கற்றுக்க முடியும். அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல மேடம்? இருக்கத்தான் செய்யுது. இருந்தால் கூட நமக்கு நேரமின்மை காரணமாக வந்து இன்னைக்கு இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபோன் வந்து பயன்படுது இல்லைம்மா, செல்ஃபோன்ஸ் பயன்படுது இல்லைம்மா? கண்டிப்பா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் கூட வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ உடனே நிறைய மக்கள் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மொபைல் தான் யூஸ் பண்ணாங்க. எங்கெங்கேயோ இல்லாதவங்க கூட வாட்ஸ்அப் மூலமாக வந்து அவங்களோட தேவைகள், அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மூலியமையும் வாட்ஸ்அப் மூலியமாக தான் மேம் சொன்னாங்க.
அவ்வளோ யூஸ் இருக்கும் போது மொபைல் வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுறது வந்து ஒரு தப்பான விஷயம் மேம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம், திடீர்னு ஒரு புது ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு வழியே தெரியாமல் போகும்போது மொபைலில் எடுத்து சும்மா பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. கட்டாயமா மேப் இருக்குமா, கட்டாயமா பயன்படுத்துறது நமக்கு இல்லையா, அதை மறுக்கவே முடியாது நம்மளால. தெரியாத ஒரு ஊருக்கு போகும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம அட்ரஸ் கேட்கறத விட நம்ம செல்போனை நம்பலாம். அழகா வந்து அது மேப் கொடுக்குது, அந்த மேப்ல வந்து இடம் சொல்லிடுது அதுவே. இது வந்து பெரிய அட்வான்டேஜ் தானடா உங்களுக்குலாம். அதே மாதிரி நம்மளுடைய சிநேகிதம் குறையுது இல்லை மேடம். இப்போ நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய அறிவும் வளருது, ஒரு நட்புறவு உண்டாகுது. அதை வந்து நம்ம குறைச்சிக்கிற மாதிரியும் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்நேகிதம் அதிகமாகுதுன்னு தான் சொல்கிறேன் மேம். இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் முகம் தெரியாதவங்கள்ட்ட தான் அதிகமாக பேசுறதுக்கு தான் நம்ம ஃபோனையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போலாம். அதனால தான் கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முகம் தெரியாதவங்க கிட்ட பேசுறத விட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? தெரியாதவங்களுக்கு கூட நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திடீர்னு அந்த ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு அவங்க ஞாபகம் வரும். எங்கடா யாரா நம்மளுக்கு இந்த ஊரில் தெரியும் போது அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல மேம். அவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்த மொபைல் தருதுன்னா கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் தானே மேம். கட்டாயமா கம்யூனிகேஷன் நமக்கு நிறைய வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனை வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இல்லையா. செல்ஃபோனில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, நிறைய உதவிகள் செய்யுது இல்லையா. ஆனால் ஒன்று யோசிக்கலாமா, இப்போ இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த சிட்டுக்குருவிகள் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு இல்லையா. சிட்டுக்குருவி வச்சு நிறைய பாட்டுகள் நம்ம கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அந்த சிட்டுக்குருவிகளே இன்னைக்கு பார்க்க முடியலையாமா, குருவிகள்லாம் அழிஞ்சு போச்சேம்மா இல்லையா. அது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு இல்லையா. வேற என்னம்மா அதை பத்தி பேசலாம் மேம்? என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ண மேம் என்கிட்ட இதை சொல்லி, அவங்கெல்லாம் ஒரு பார்ட்டிக்காக ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க மேம். ஒரு ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி மேம். அவங்க எல்லார் கையிலும் ஃபோன் தான் மேம் இருந்துச்சு. யாருமே ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, யாருமே ஒருத்தர பேசிக்கலாம் மேம், எல்லாருமே ஃபோன்ல தான் மேம் இருந்தாங்க. இது சொல்லவே வேணாம், தினமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தினமும் வந்து என் கூட பேசுறதை விட ஃபோன் கூட தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தோன்னா அறையில வந்து பேசுற சத்தம் கிட்டது, பையன் மட்டும் தான் இருந்தான். என்ன தனியா பேசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய், என்னடா யார் கூட பேசுறேன்னா, நான் வந்து நின்னத்தையும் பார்க்கல, என் கூட பேசவும் இல்லை, செல்போன்ல பேசிட்டு இருக்கான், அவன் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால இதெல்லாம் வந்து வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிடுச்சு இல்லையா இன்னைக்கு. அதனால சில தீமைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ பசங்க வந்து முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கும் மேம். இப்போல்லாம் மொபைல் எடுத்தாலே இப்போ சின்ன பசங்க வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதெல்லாம் தெரியாது, என்கிட்ட கூட நான் சொல்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க மேம். நாடு வந்து முன்னேறி தானே வருது மேம். கட்டாயமா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தா கேட்கவே வேணாம் அந்த கேள்வி டேசி. கட்டாயமா முன்னேறிட்டு தான் வருது. பார்த்தோன்னா நேற்றுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபோன் எவ்வளோ பெரிய ஃபோன்லாம் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ இவ்வளோ சின்ன அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபோன்ல வந்து இல்லாத, அதாவது அத்தனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல வந்து கண்டுபிடிப்புகள் இருக்கு. கட்டாயமா வந்து நாடு முன்னேற்ற பாதையில தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபோன் மூலியமாவே வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேம். முன்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து நேரமின்மை காரணமாக வந்து கடைக்கு போயிட்டு இதை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறதை விட இப்போ நிறைய .coms வந்துருச்சு. இப்போ ஸ்னாப்டீல் சம்திங் ஏதோ இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு ஈஸியாக நம்மளுடைய எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுமா, நீ சொல்றது கரெக்ட் கார்த்திகா. கரெக்டா, அதாவது நம்ம அந்த ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட், நிறைய தனியார் நிறுவனங்கள் இப்போ பார்த்தோம்னா இணையதளத்திலே நம்ம வந்து வாங்குற வசதிகள் இன்னைக்கு இருக்கு இல்லையா. அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இந்த செல்போன் தானே இல்லையா. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, போய் கடைக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. என்ன பொருள் கேட்டாலும் அந்த பொருள் எந்த விலையில கேட்டாலும் இல்லையா, டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. பணம் வந்து, அதாவது பொருளை வாங்கிட்டு தான் பணமே கொடுக்குறோம் இல்லையா. அதனால இப்படிப்பட்ட ஒரு வசதி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது செல்போனால தான். பசங்களாம் டீச்சர்ஸ் நோட்ஸ் சொல்லும் போது எழுதி தான் மேம் பழக்கம். இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் கிளாஸில் தூங்கிட்டு நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன் மேம். அப்போ தான் மனசில் பதியும்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்கு. இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாதே. அது வந்து நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது இல்லையா. சில இடத்துல வேணா இருக்கலாம். செல்ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான். அதில் நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. சரிம்மா, மகிழ்ச்சி. அருமையான ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். வணக்கம். விஐடி பண்பலை 90.8 ஒரு அருமையான ஒரு காரசாரம் நிகழ்ச்சி. நம்ம செல்போன் பயன்பாடை பற்றி மாணவிகள் நிறைய பேர் பேசுனாங்க. அருமையான ஒரு தலைப்பு, செல்போன் பயன்பாடு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பில் நிறைய அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க.
மீண்டும் இந்த விஐடி பண்பலை 90.8 அடுத்த ஒரு காரசார நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, "நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு?" என்று கிண்டலாக கேட்டார். "எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன்" என்று அவன் கூறினான். "அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா?" என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், "படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான்" என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, "நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே" என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், "நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள். அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும்" என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும்.
பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனையெல்லாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன்.
முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish Deo. Success depends on our capability to overcome all odds thrown at us. But more than that, it also depends on our attitude and how we go about our business. Today's session, we take a look at the lives of 3 of the world's most famous, successful, phenomenal, inspirational, and influential women. We familiarize ourselves with the struggles they faced and know firsthand how real it all really seems. They all, in fact, all of us, start at the very same place in the world. We are born as children with absolutely no possession apart from, well, ourselves. The world does things to us and we do things to the world. How much we are capable of serving the world and how much we are able to make the world reward us is kind of a way to gauge the level of success that we enjoy. How to be influential and reach the top of the world? Here we shall talk about the story of a woman born in Chennai, the chief executive officer of PepsiCo, and a constant member of both Forbes and Times magazine's lists of most influential people or women in the world. We are talking about Indira Krishnamurti Nui. It's a very simple tale of a very simply powerful woman, a story of an Indian girl who comes from traditionally famous yet conservative Chennai, who pursued higher education in the United States without a safety net and little money to keep herself going. If she failed, she'd fail her very own self. A story of this very determined girl who, while studying in Connecticut, worked as a receptionist from midnight to sunrise to earn money and struggled to put together $50 to buy herself a Western suit for her first interview out of Yale, where she had just completed her master's program. Incidentally, she was not very comfortable trying out a formal Western outfit and ended up buying trousers which reached down only till the ankles. Rejected at the interview, she turned to her professor, who asked her what she would have worn had she been in India. To her reply that it would definitely have been a sari, her professor suggested her to be simply herself and stick to what she was comfortable with. She did the same for her next interview. She got the job and follows the philosophy right to this date in her career. She has been herself, never tried to change her basic beliefs, derived strength
from her traditions and the ground reality of who she really is. According to her, she feels so secure being herself, she does not have to pretend to be American to play in corporate life. It all comes natural to her by sticking to her own heritage. Indra's mother would ask her and her sister as kids what they would like to be when they grew up. Every day the best idea was rewarded. This conditioned Indra to think out of the box, consider many possibilities, to think and to dream of herself. She managed to get into IIM Kolkata, and this fiery urge made her be able to leave her jobs at Johnson & Johnson and Mettur Beardsell to pursue her master's degree in America. Initially, she didn't have easy doing a job in the USA. Firstly, she was a woman, and that too, she was a foreigner. Slowly but surely, she has been on a constant growth curve and been promoted to higher standards throughout her career. She eventually chose PepsiCo and has been there since. She made it from being a senior vice president in corporate strategy and development to become president and chief executive officer of Pepsi Company, and also get appointed as a member of the board of directors. She hasn't looked back since, and we are proud to have her inspire us to follow her footsteps in being professional and in whatever we do, and yet stick to our roots and our culture. While America has been very demanding and yet kind in many aspects to Indra, there is another American who has steadily risen from the annals of media to assume the epitome position in world television hosting, speaking out for human rights and the like. We are talking about Oprah Winfrey. Born to an unwed teenage mother, Oprah Winfrey spent her first years on a farm with her grandmother in Mississippi, while her mother looked for work in the north. Life on the farm was primitive, but her grandmother taught her to read from an early age. At the age of only 3, Oprah was able to recite poems and many verses from the Bible in the local churches. Despite the hardships of the physical environment, she was much cherished by her grandmother and the local community as a gifted child. Their loving support was all set to help her grow as a talented individual. However, events started changing for the worse when she was 6 years old. She was sent to Milwaukee to live with her mother, who had finally been able to find a job as a housemaid. During the days when she was at home and her mother was away at work, she was reportedly molested by many people, some of them even known persons. This abuse was emotionally devastating. She once tried running away, but she was eventually rounded up and sent to a juvenile home. There, however, she was denied permission to join in because all the beds were taken and they had no space to accommodate her. She eventually went to Tennessee to live with her father. Her father was a strict disciplinarian. However, he was able to give his daughter the secure home life that she desperately needed. He saw to it that she met a curfew, kept in order, and read books often. In fact, she had to complete a new book every week and write a book review. Oprah feels that though he was strict in his own way, he had plenty of concerns about getting her to do what was the best possible thing in life. He would not accept anything lesser than whatever he thought was best for her. In this kind of a structured environment, Oprah was able to polish her skills and flourish. She was able to flower into an honor student, winning prizes for oratory and dramatic recitation. After a disrupted and troubled childhood, Winfrey's first break came when she was offered a job on television as a co-news anchor. It soon became clear that she was unsuited to hard news reporting, as she often had to fight back tears while reading stories that touched her. But this apparent shortcoming led to her becoming co-host of another local talk show in 1977. She took it as an early lesson in the fact that failing is part of succeeding. So go ahead, she says, fall down. The world looks different from the ground. Winfrey has found her niche. Her rare ability to connect emotionally and intellectually with a wide range of topics made her an instant success, leading to the launching of the Oprah Winfrey Show in 1986. Within 5 months, the show was reaching more than 10 million viewers in 192 cities every day. The following year, Winfrey formed Harpo,
that is Oprah or OPRAH, spelled backwards, Productions, and in 1988 she bought a production studio in Chicago and took over production and ownership of the show. Despite her growing wealth and power, she continued to maintain an emotional and personal connection with her audience and has said on numerous occasions, "I still have my feet on the ground. I just wear better shoes." A wise leader, Winfrey remains loyal to the early members of her successful startup, acknowledging their contribution to Harpo's growth. "Lots of people want to ride with you in the limo," she has said, "but what you want is someone who will take the bus with you when the limo breaks down." She believes in treating her staff well, and her employees have access to office amenities similar to those at Google. "Most importantly," says Winfrey, "I don't yell at people, I don't mistreat people, I don't talk down to people, so no one else in this building has a right to do it." Winfrey has said on numerous occasions that success is a choice and that the path to success is to identify your passions, define significant goals, and then work really hard. The big secret in life is that there's no big secret. Whatever your goal, you can get there if you are willing to work, as she says. Also, she maintains that work should be fun. "You know you're on the road to success if you would do your job and not be paid for it," she says. "If you do work that you love and the work fulfills you, the rest will come automatically." In 2012, Winfrey decided to quit the show to focus on her own television network, that is the Oprah Winfrey Network or OWN. As with any new venture, it will take time to hire the right team and create a winning product. But Winfrey is undaunted and says, "I believe that one of life's greatest risks is never daring to risk." She has been listed by the Forbes magazine as one of the most influential people in the world. At a point, she was the richest African American woman, and today her estimated worth is well above $2 billion United States dollars. She is an example of where life can take you. It can indeed show you the best and the worst sides, and all you can do is to keep your head together, to polish your skills, and survive in whatever conditions you might find yourself in. Our final entry for today's session is none other than who is arguably one of the finest female authors we have alive today. A person whose fan following almost considers her as their queen and who commands the loyalty and the hearts of millions of her fans around the globe. She is none other than J.K. Rowling. Joan Kathleen Rowling was born in a small Gloucestershire town in 1965 and spent most of her early life pursuing creativity. As a child, she used to write fantasy stories and narrate it to her sister. She began writing at the age of 6 with a story called Rabbit, which she never managed to finish. In school, she showed great interest for knowledge and literature. After high school, Rowling went to Exeter University where she earned a degree in French. She even studied in Paris for a year and then went back to London where she did a number of jobs and even worked as a secretary for a publishing company where her work was to send out rejection slips. In the year 1990, her mother died, and in order to deal with the grief, she left for Portugal to teach English. There she married a television journalist, but their marriage didn't last. In 1993, she returned back to England with an infant daughter in her arms. J.K. Rowling started thinking herself as a failure, which led to depression. Things were not turning out the way she wanted. Since childhood, she had dreamed of being a creative success in literature or any other art form, but her life was neither creative nor successful. All she had was a failed marriage and was living on benefits and social security paycheck. She lived in a mice-infested flat in Edinburgh and fought poverty and depression every day to raise her daughter Jessica. But Rowling acknowledges that depression and lack of success made success all the more important for her. With nothing more to lose, she decided to not give up on her dreams and create a fantasy world
with intriguing characters that she wished to meet when she was a teenager. She sat in cafes sipping hot coffee and started writing on the manuscript of Harry Potter and the Philosopher's Stone while her daughter slept in a pram. Although she wrote the manuscript with great fervor, her work was rejected by 9 publishers. Finally, Bloomsbury took her in, but published the book with her initials because the publisher feared that boys would not be interested to read the book if they knew it was written by a woman. Scholastic Books bought the American rights for $105,000, and the book was published in America as Harry Potter and the Sorcerer's Stone. What happened next is history. The Harry Potter books are now considered one of the best series of all time and have inspired a movie series which also enjoys a cult fan following. She said, "I think you have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." From being a depressed single mother to becoming one of the world's most renowned and wealthy personalities, J.K. Rowling is the perfect example of an against-the-odds success. Her story teaches us to never give up on our dreams, even in somber days of life. I guess sometimes passion provides enough fuel to continue the drive. As a tribute to these wonderful ladies who have faced life and emerged victorious, we have nothing to attribute but to salute them for their indomitable spirit. They have indeed proved that whatever odds life may throw at us, whatever way life can make our skies run dark with angry clouds, there shall always remain a silver lining to these crowds, indicating a hope for better days and a better future. It is our hope and indomitable spirit that will lead us to utilize our skills smartly and lead us to success. This is Manish Deo signing out, and you are listening to The Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And I am Sanjana. And the book we are reviewing today is Kafka on the Shore by Haruki Murakami. Murakami's characters typically sojourn through tales sprinkled liberally with vaguely symbolic encounters and emissaries from the spirit world. The first person of his own tale, Kafka Tamura, begins by informing us, "On my 15th birthday, I'll run away from home, journey to a far-off town, and live in a corner of a small library." It sounds a little like a fairy tale, but it's no fairy tale, believe me, and yet it is. 15-year-old Kafka labors under the weight of an omen laid upon him by his father, a renowned Tokyo sculptor, who tells Kafka that he's destined to murder his father and sleep with his mother and sister. The weight of this Oedipal prophecy is particularly heavy for Kafka, abandoned by his mother and sister at the age of 3 and without a clue what they look like or where they live. So armed with his backpack, Walkman, and a childhood full of resentment, Kafka sets out from Tokyo to Takamatsu, a small town on the southern island of Shikoku, where he does indeed take up residence in a corner of a small library. Cut to Nakata, a pleasant old man who speaks kindly and politely to everyone he meets. A bizarre childhood accident left him learning disabled, unable to read or write. His needs, like his thoughts, are simple:
He depends on a government subsidy which he augments by finding lost cats. Nakata, it seems, has the curious ability to speak with cats. Black cats, striped cats, tabby cats. Nakata is particularly fond of a Siamese named Mimi with impressive conversational skills and a proclivity for quoting Puccini operas. And with his government subsidy, Nakata has plenty of time to wander vacant lots, discoursing politely with the neighborhood strays. Propelled by forces beyond his understanding or ours, Nakata undertakes a journey that parallels Kafka's, geographically and metaphysically. In Murakami's colorful dreamscape, the two characters never meet, though their destinies are fully intertwined. As in earlier Murakami work, the surreal plays heavily into how events unfold in the human world. In Kafka on the Shore, Murakami's spiritual emissaries borrow from Western commercial icons. A black hat-wearing, black-booted Johnny Walker eviscerates live cats, ingests their still-beating hearts, and collects their souls for the making of flutes. Johnny Walker's karmic antithesis is a Japanese version of Colonel Sanders, complete with white suit, white goatee, and string tie. The Colonel's endeavors to restore order to the universe include pimping for a Hegel-quoting philosopher-prostitute. Murakami yet again proves his mastery at creating compellingly ordinary characters who move nonplussed through extraordinary realms and circumstances. Kafka on the Shore is at once humorous and revelatory, all the while engaging. Perhaps you like your storylines to occur squarely in the bounds of reality. You desire the traditionally comforting constructs of conflict and suspense. You want to know where the novel is going, or at least at the end, you'd like to feel confident about what it all means. Then Kafka on the Shore is not for you. But if you're looking for something to jar you from the bounds of your own reality, your own understanding, then look no further. A Haruki Murakami novel, like a Zen koan, is crafted for just such a purpose. Murakami answered over 1,000 questions from readers on a Japanese website, readers eager to know the true meaning behind it all. Truth be told, the reader can take from this their own meaning. Murakami suggests reading the book at least twice to form a better opinion for yourself. But it seems there are no right or wrong answers, and doesn't that make for a memorable read? Between the real world and the significance of dreams and alternate realities, I found my own meanings in Kafka on the Shore, and it retains the essence of what I love about Murakami. The compelling characters, the mystery, depictions of Japanese life, be it exciting or monotonous, and just that seamless writing style that the author probably finds easy but leaves the rest of us bewildered. A true masterpiece. Okay, pretty interesting. How did you get to know about this book, Sanjana? The author Murakami is very well known world over, and his fans have long been wanting for him to win a Nobel Prize in Literature, for they believe he deserves one, and so do I now. However, I came to know about him after his books featured on many best-selling reading lists. So I decided to give it a shot and read him. So, Sanjana, does this book appeal to you? And tell me, what was your favorite part? People, shadows, memories, and lives are all intertwined in this book and gives everything a sense of purpose. I adored the characters, particularly Nakata. His truthful and simple character allowed the book to transition nicely and step away from the other strange events unfolding in the book. Miss Psyche's character left me perplexed and curious as to what really happened in her life to shape her and what was really going on inside her head. Kafka, I felt I could relate to the most, and I think he is meant to be this way. He is the center of the story and the pulling together of the whole philosophy that the novel represents. Kafka is supposed to represent a piece of us all. It's been almost a month since I finished this book, and I am still uncertain what else to say about it. I keep thinking about it. I could probably spend a year analyzing this book and still have questions. With that, I'm not going to say much more about it other than that I'm completely captivated by the novel, and there are some strong truths about life that I'm certain I will come back to. Now tell me, had you borrowed this book from a library, or is it yours for keepsake? I had got this book as a birthday present from my mother. I must say it has definitely been one of my favorite birthday gifts so far. So, would you suggest this book to other readers, and tell me why? I would suggest this book to a lot of people. However, one must note that as it deals with a lot of surrealistic and metaphysical elements, clear comprehension of major plot lines is open to interpretation. Readers who seek a definitive answer to the whys and hows may not be satisfied with this book. So, Sanjana,
Have you read other books by this author? No, I have not read other books by Murakami, although I am eager to read Norwegian Wood and 1Q84. Now I will give you a captivating review of the book Only Time Will Tell by Jeffrey Archer. From the internationally best-selling author of Cain and Abel and A Prisoner of Birth comes Only Time Will Tell, the first in an ambitious new series that tells the story of one family across generations, across oceans, from heartbreak to triumph. Only Time Will Tell is the first part of the 5 in Clifton Chronicles by Jeffrey Archer. The book was published worldwide in 2011. It was launched by Jeffrey Archer himself at Bangalore, India in March 2011 as the beginning of a global book tour. The novel quickly became a bestseller, reaching #1 a day after its release. All the copies of books were sold out the day it was launched by Archer in India. The plot revolves around the main protagonist, Harry Clifton, spanning the time between 1920 and the beginning of the Second World War. The novel is set in Bristol, England from 1919 to 1940. Maisie, Harry's mother, who works as a waitress and screams and saves to send her son to school and give him a better life, whose sacrifices and the secret of Harry's parentage are the main focus of Only Time Will Tell. So, Anne, when did you read this book and how did you come to know about it? I read it during my first year in VIT. It was suggested to me by one of my old schoolmates who read it that year. Based on my interest towards the stories which are set during the war times, she knew I would like it, hence I started reading it. Oh, that's interesting. So does that mean this book is based on a story that is purely related to a world war or something like that? Not purely based on World War. This novel is based on the Second World War. Actually, the story begins from 1920 till the time the Second World War begins, that is around 1940. Since you said that this story is based on the time before the World War, is it more related to the politics or drama or anything else? Actually, let me tell you, it's a mixture of all of it. That's what I like the most in this book. It has an emotional touch in it, showing a mother's sacrifices for her son, and also about the son's struggle to know more about his father, who passed away in his childhood, along with the added pressure of succeeding in life. Wow, that does sound like an interesting story background. Could you tell us something about the kind of characters in this book? The novel actually centers on Harry Clifton, a young boy destined to follow in the footsteps of his father and uncle and work on the docks until a new world is opened up to him. Harry's mother, Maisie, is the next most important character who works really hard every day as a waitress to gather enough money to send her son to proper school. The other characters are also very interesting, like the old Jack Tar, who is a retired war veteran, then Hugo Barrington, son of Sir Walter, also the main antagonist in this book, creates obstacles in Harry's life. Along with all of them, there are several other characters to support the story moving forward. So can you just tell me a brief idea about what is the plot of this book? Harry has grown up thinking Arthur Clifton and his father and that he died in the war. Maisie knows the truth about Harry's parentage, and a few people know the truth about Arthur Clifton's death, but no one tells Harry anything. While Harry is off at school, befriending Giles Barrington, the son of the man who owns the shipping company where Harry's father and uncle work, and who knows what happened to Arthur Clifton. Maisie deals with countless personal tragedies and must make some tough decisions to continue Harry's schooling. At the same time, it looks as though England may go to war with Germany, and Harry must consider what this means for his future. So how exactly did you feel after reading the book? I mean, was there any particular inspiration from the story? I think the way Jeffrey has shown the struggle of Maisie and Harry and how they fight against all odds to live a successful life is kind of very inspiring. In spite of losing his father at a very young age, Harry somehow makes his way through to a good school using his singing talent. Also, the emotional trauma Maisie has to go through to maintain Harry's education is really touching. So have you read other books by Jeffrey Archer? Not exactly, Sanjana, but I have some plans too. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week.
Till then, bye and take care. From VIT Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ,
இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா, அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய்.
மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய், பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே, நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே, உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம் விடுங்க.
அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சு
நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம், பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம், காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம், அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே, பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம், அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவ விட தேடுதே, ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினமாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன், மதுரை மல்லி வாசம் உன்ன பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, iduvai VIT festivity, festivity, oh festivity.
குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by Spark X Music Band.
This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடிய யோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே
நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன். பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன். பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி.
பச்சை கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums.
while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s.
Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்மு
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வயசும் ஏழ்மையும் திருமணமும் குழந்தைகளும் சாதிக்க தடையில்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மேரிகோம். ஆமாங்க, உங்களுக்கு கேட்டது ரைட்டு தான். நான் உங்களுக்கு சொல்ல போறது மேரிகோமை பத்தி தான். 1983ஆம் ஆண்டு மார்ச் மாசம் முதல் நாள் மணிப்பூர் மாநிலத்துல இருக்க ஒரு சின்ன கங்காத்தே கிராமத்துல விளையாட்டுல அதிகமா ஆர்வம் உள்ள ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டது. நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொன்பாக்கும் இந்த அழுக சத்தத்தை கேட்டதும் அவர் எல்லா வேலையும் உடனே நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போய் வந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அம்மா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. உன்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி செல்வத்தை அள்ளி கொடுக்க போற மகாலட்சுமியை பாருடா, அவ கையையும் காலையும் உதைக்கிற வேகத்தை பாரு. இதே மாதிரி அவ உன்னோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எட்டி தூர வீச போறான்னு சொன்னாங்க. அதனால இவளுக்கு சுங்னே சாங்னு பேரு வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மேரிகோமோட உண்மையான பேரு சுங்னே சாங் தாங்க. சுங்னே சாங்னா செல்வம் செழிக்க போகுதுன்னு அர்த்தமா. ஆனா அப்படி பேரு வச்சுட்டா மட்டும் என்ன, வீட்டோட ஏழ்மையில மாறப்போகுதா என்ன? இல்லவே இல்லைங்க, மாறவே இல்லையாம். அவளுக்கு அடுத்தது இன்னும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைனும் வீட்டோட மக்கள் எண்ணிக்கை தான் அதிகமாச்சே தவிர வீட்டோட கஷ்டமும் பிரச்சனையும் போகவே இல்லை. சுங்னே சாங் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னதான் பள்ளிக்கு ஒழுங்கா போனாலும் அவளுக்கு படிப்பே வரல. ஆனா குடும்பத்தோட ஏழ்மை நிலையை மாத்தணும்னு அவன் நினைச்சா. அதுக்கு அவளுக்கு வேலை ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுது. சுங்னே சாங்க்கு படிப்பை விட விளையாட்டுல அதிக ஆர்வமா இருந்தா. அதனால பள்ளியில வைக்கிற எல்லா விளையாட்டு போட்டியிலயும் கலந்துக்க ஆரம்பிச்சான். ஹாக்கி, கால்பந்து, ஓட்டப்பந்தயன்னு ஒன்னுத்தையும் விட்டு வைக்கலனா பாத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒழுங்கா பயிற்சி எடுத்து சிறப்பா விளையாடினா மாநில அளவுல சாம்பியன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அரசாங்க வேலையில சேர்ந்துடலாம்னு ஒரு குறிக்கோளை வச்சா. விளையாட்டுலயே கவனம் இருந்ததாலேயும் என்னமோ 10ஆம் வகுப்பு பாஸே ஆக முடியல. அதனால பள்ளியில இருந்து நின்னுட்டா. வீட்டுல இருந்தபடியே தபால் வழியா படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சா. அப்படியே அதே வேகத்தோட படிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிட்டாங்க. 1998ஆம் ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில மணிப்பூரை சேர்ந்த டிங்னோ சிங் தங்க பதக்கம் ஜெயிச்சாங்க. அத பார்த்த சுங்னே சாங்க்கு ஒரே உற்சாகம். நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையா ஆகக்கூடாதுன்னு தோணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வீணாக்கல. உடனே அவ கிராமத்துல இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்பால் நகரத்துக்கு போயிட்டாங்க. இம்பால் நகரத்துல தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ் இருக்கு. சரி, நானே இத்தனை நாள் எப்படி என் குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என் குடும்பத்தோட நிலை மாறுமா என்ன? நம்மளோட ஆசைய அங்க இருக்க யாரா ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்போம்னு நினைச்சாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல இருந்த கோச் கோசனா பெத்தாய பார்த்தாங்க. அவங்களும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி தரேன்னு சொன்னாங்க. கோசனா மெத்தாயும் அவங்க அணிஞ்சிருந்த கிழந்தை ஆடைய பொருட்படுத்தாம அவ கண்ணுல தெரிஞ்ச சாதிக்கணுங்கிற வெறிய பார்த்து அவளுக்காக மேல் அதிகாரிகளிடம் பேசி வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்த எல்லாரும் வியக்கிற அளவுக்கு கடினமா உழைச்சாங்க நம்ம சுங்னே சாங். மேரிகோம் குத்துச்சண்டை பயிற்சியில ஈடுபட்டிருந்ததா அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலையாம். சொன்னா இது பெண்களுக்கான விளையாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க கனவுகளை அழிச்சிடுவாங்களோன்னு அவ சொல்லவே இல்லையாம். 2 வருஷம் கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல மாநில அளவுல நடக்கும் சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில வெற்றி பெற்றாங்களாம். இதுக்கு அப்புறம் தான் மேரிகோம் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரிய வந்துச்சான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான் இது தெரிஞ்சதும். எப்படியோ தனக்கு இந்த விளையாட்டு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பயிற்சியை தொடர்ந்தாங்களாம். சிறிய உடல் அமைப்போட 45 கிலோ எடையுடன் இருந்தாலும் மேரிகோம் அதிக எடையுள்ள ஆண்களோட கூட மோதி வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவங்களாம். 2001ஆம் ஆண்டு பஞ்சாப்ல நடந்த தேசிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க போகும்போதுதான் ஆன்லேர் கரோங் கோம்ன்றவங்கள சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாநிலத்தில இருந்து வந்ததால இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகிச்சாம். அதுவே ஒரு நல்ல காதலாகவும் மாறிச்சாம். ஆனா மேரியோடைய அப்பா இவங்க காதலுக்கு உடனே ஒத்துக்கலையாம். 4 வருஷம் கழிச்சு மேரி அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட ஆன்லேரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வருடத்துல
250 நாள் மேரிக்கும் பயிற்சியில ஈடுபட வேண்டியதாம். இதெல்லாம் பெரிய விஷயமா பொருட்படுத்தாம நம்ம ஆன்லேர் மேரிக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஆதரவா இருந்துட்டே வராரு. இவங்களுக்கு குட்டியா அழகா இரட்டை ஆண் குழந்தைகள் ரெசுங்வார் குப்னிவார்னு பிறந்திருக்காங்க. 16 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பயிற்சி ஆரம்பிக்கும் போது உடல் முழுக்க வலியும் ரணமும், இதோட குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஏக்கம் வேற. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம தீவிரமா விளையாடி 2012ஆம் ஆண்டுல நடந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று நம் நாட்டையே அவங்கள திரும்பி பார்க்க வச்சாங்க மேரிக்கும். அது வரைக்கும் எவ்வளோ தேசிய போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பணமோ பெயரோ கிடைக்கல. ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றதுக்கு பிறகுதான் பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ பட்டம், அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்காங்க நம்ம மேரிக்கும். இவங்க வாழ்க்கைய படமாவே பிடிச்சு இந்தியில மேரிகோம்னு படமே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல நம்ம பிரியங்கா சோப்ரா தான் மேரிகோமா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல நடந்த 2014ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுலயும் தங்க பதக்கம் பெற்று இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய புகழ வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம மேரிக்கும். எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய பெயரை இந்தியாவோட மிகப்பெரிய சரித்திரத்துக்குள்ள இடம் பெற வச்சுட்டாங்க. மெக்னிஃபிஷன் மேரின்னு இவங்கள செல்லமா கூப்பிட்டா தப்பே இல்லைங்க. இன்னும் இவங்க பல சாதனைகளை பெற்று நம்ம இந்தியாவுக்கு பேரு வாங்கி தரணும்னு வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு. சங்கு
வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes. These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes, let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere. Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle, and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about 20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the earth. After that, core of the earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates
adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the earth crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor, and tumbler. The seismicity, seismicism, or seismic activity of an area refers to the frequency, type, and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude. The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense, the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear test. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick-slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy. Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. That's fine. How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves
which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity, rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity. Yes, the core of this talk is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. Four main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells, and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor. Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6 and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risk faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity. It is not well understood, but basically what happened is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plates beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work.
One thing we don't know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increased the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right. What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over 100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful, but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Noble Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்பனின். மனிதர்கள் வாழ்வதற்கே பிறந்தனர். ஆனால் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டாமா? அதாவது பயனடைய வேண்டாமா? இன்றைய மனிதன் தனியே உழைத்து வாழ்ந்திடவில்லை. இன்றைய மனிதன் சமூக உழைப்பில் வாழ்கிறான். இன்று சமுதாயம் அடைந்துள்ள பெரியதொரு வளர்ச்சி அறிவார்ந்த மனிதர்களுடைய உழைப்பு சமூக உழைப்பாக, அதாவது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய உழைப்பாக வளர்ந்துவிட்டது. இந்த வளர்ச்சி அறிவு நிலையில் வளர்ந்ததா, இல்லை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்களின் வழியில் ஏற்பட்டதா? நம் நாட்டை பொறுத்தவரை வரலாற்று போக்கில் அடைந்த வளர்ச்சிதான் இவை. இந்த சூழ்நிலையில் தனி மனிதர்கள் அல்லது வாயுள்ள சிலர் கூடி தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள நினைப்பது, தங்களுக்கு மட்டும் தீர்வு காணும் வகையில் சிந்திப்பது இன்று நடைபெற்று வரும் தீய பழக்கங்கள். மனிதர்களில் பல பேர் வாழக்கூட ஆசைப்படவில்லை, பிழைப்பு நடத்ததான் ஆசைப்படுகிறார்கள். பிழைப்புக்கும் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன். அறிவு வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதில்லை, அன்பு நெறியில் வாழ தலைப்படுவதில்லை. சமூக ஆர்வம், சமூக சிந்தனை, சமூக உழைப்பு ஆகியன அறவே இல்லை.
மற்றவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. படித்தவர்களிடம் கூட இந்த எண்ணம் தலை தூக்கிதான் நிற்கிறது. விருந்தினர் அறையில் பல ஓவியங்களை மாட்டி வைத்திருந்தார் ஒரு பெண்மணி. அவரது தோழி விருந்தாளியாக வந்திருந்தார். அவரது தோழிக்கோ அதில் அவ்வளவு ஆர்வமில்லை. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? யாராவது பணத்தை கொடுத்து இந்த ஓவியங்களை வாங்குவாங்களா? இது எவ்வளவு காலம்தான் நிலைக்கும்னு கூறினார். வெறும் வண்ணத்துக்கும் திரை சிலைக்குமா இவ்வளவு 1000 ரூபாய்களை கொடுக்குறீங்க? என்ன பாரு, நீங்க வாங்கி வைத்துள்ள ஓவியங்களுக்கு நிகரான தொகைக்கு நெக்லஸ் வாங்கி கழுத்தில் அணிந்திருக்கிறேன் என்றார் கர்வம் பொங்க. அப்பெண்மணியோ, நீ கரிக்கட்டையாய் கிடந்து சற்று பளபளப்பை பெற்றுள்ள ஒரு பொருளுக்கு மதிப்பு தருகிறாய். நானோ இதை வரைந்த மாற்றுத்திறனாளிகள் மனதால் வலிமை பெறும் வகையில் அவர்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்கிறேன். எனக்கு பகட்டுக்கு செலவழிப்பதை விட மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர செலவழிப்பதே எனது கொள்கை என்றார். இதேபோன்று மனிதரை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார் திருவள்ளுவர். முதல் வகையினர் சுயநலத்திலே நாட்டமுடையவர்கள். முதல் வகையினரை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகலாம் பேரறிவாளன் திரு என்கிறார். அதாவது சிலர் சுயநலத்திலேயே நாட்டமுடையவர்கள். அவர்கள் தமது பிழைப்பை பற்றியே கவலைப்படுபவர்கள். இவர்களை ஊருணி போன்றவர்கள் என்கிறார் வள்ளுவர். ஊருணி தனது நிலையை காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலத்துடன் கொடுக்கிறது. இல்லை இல்லை, கொடுக்கவில்லை, மனிதர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் ஊருணி நிலை தற்காப்புதான். அடுத்து, பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கட்படின். அடுத்த வகையினருக்கு தற்காப்பு உணர்வு உண்டு. ஆனாலும் விருப்பு வெறுப்பின்றி எல்லோருக்கும் பயன்படுவர். முதலாளித்துவ சமுதாயத்தின் நன்றியை விரும்பாத இவர்கள் பயன்மரம் போல் வாழ்வார்கள், வளர்வார்கள். ஆயினும் முழுமையில்லை. அடுத்தது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கட்படின். மூன்றாவது அணியினர் பிறருக்காகவே வாழ்வார்கள். ஈட்டிய பொருளை மற்றவருக்கு வழங்குவார்கள். மருந்து மரம் சமுதாயத்திடமிருந்து மிக மிக குறைவாக பெற்றுக்கொண்டு தாம் பெற்றுக்கொண்டதை விட பல மடங்கு நமக்கு திருப்பி தருகிறது. ஏன், தன்னையை கூட அழித்துக் கொள்கிறது. இன்றைய மனிதரோ சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த ஆக்கத்தை விரும்புவதில்லை. அதற்காக உழைப்பதில்லை. சமுதாயத்தின் நன்மையை நாடாமல் சமுதாயத்திற்கு மாறாக எதிரான ஒன்றையே நாடுகின்றனர். தங்களுடைய ஆதாயத்திற்காகவே சமுதாயம் என்ற அமைப்பு இருப்பதாக கருதுகின்றனர். எனவே நேயர்களே, மருந்து மரமாக இருந்து மற்றவருக்கு பயன்படுவோம். இதையே வள்ளுவர் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கட்படின் என்று கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார பத்தி சொல்லலாம்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தேங்க. வித்தியாசமாவும் புதுசாவும் யாராவது எதையாவது பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜெயஸ்ரீ பத்தின செய்தி எனக்கு தெரிய வந்தது. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தினம் தினம் அவங்களை குறி வச்சு அரங்கேற கொள்ளையுமே சாட்சிங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட நினைப்பே இருக்கிறது இல்ல. பெத்தவங்க இறந்தா கூட அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நேர்ல வரத கூட தவிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய மனோபாவம் மாறிடுச்சு. சில பேரு உள்ளூர்லயே இருந்தா கூட தான் குடும்பத்து வயசானவங்கள கூடவே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத சில பிள்ளைங்களும் அங்க போறத சில பெத்தவங்களும் கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைய ஏமாற்றங்களோடையும் ஏக்கங்களோடையும் வாழ்றாங்க நிறைய வயசானவங்க. ஆனா அவங்க இருக்க அந்த இடமும் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இல்லைங்கிறது ரொம்பவே சோகத்தை தரக்கூடிய கசப்பான உண்மை. இந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட புது முயற்சியை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவா எல்லா தம்பதிகளுக்கும் கல்யாணம் ஆன முதல் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தாங்க அவங்களுக்கான நேரம் கிடைக்குது.
அதுக்கப்புறம் குழந்தைங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்குறது, அவங்களுடைய கல்யாணம்னு வருஷங்கள் ஓடிடுது. பிள்ளைங்களை செட்டில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 50 வயசுக்கும் மேல மறுபடியும் அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கை மாதிரின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட அந்த பகுதிய அமைதியாவும் ஆரவாரம் இல்லாம அவங்களுக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தரணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் சென்னை ஹோம்ஸ். கட்டுமான துறையில எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா அந்த துறையில கவனம் இருக்கும் பெண்கள்ல ஒருவர் தான் நம்ம ஜெயஸ்ரீ. இப்படி என்ன இவங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, அதுக்கான விடைய நானே சொல்றேங்க. சீனியர் சிட்டிசனுக்காக பிரத்யேகமான ஹவுசிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தின புதுசான முயற்சிக்கு சொந்தக்காரங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க கட்டுமானத்தை பத்தி படிக்கும் போதுல இருந்தே இந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சினா இல்லவே இல்லங்க. ஜெயஸ்ரீ இப்ப பண்ற பிசினஸ்க்கும் அவங்க படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க BA B.Ed படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோல்ட் மெடல், பிளே ஸ்கூல், லேடிஸ் ஹாஸ்டல்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இவங்க அப்பா தவறிட்டாராம். அவர் இருக்கும் போதே கேன்சர் ஹாஸ்பிட்டலோ இல்ல முதியோர் இல்லமோ தொடங்குற ஐடியா இருந்தது. அப்பா போனதும் புதுச்சேரியில இருந்த அவரோட நிலத்தை வயசானவங்களுக்கு உபயோகமா ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்த நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. NGO ஆரம்பிக்கிறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும்னு தோணுச்சாம். வயசானவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பத்தி கேள்விப்பட்ட செய்திகளும், பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆனதால கடைசி காலத்துல பாதுகாப்பில்லாத சூழல்ல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறதுமா அவங்க சந்திக்கிற அவலங்கள் ஜெயஸ்ரீய ரொம்பவே பாதிச்சுது. ஜெயஸ்ரீ பல வயசானவங்கள கதைகளை கேட்டது, பல பேரை நேர்ல பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் ஜெயஸ்ரீ மனசுல கேள்விகளை ஏற்படுத்துச்சு. அதுல அவங்களுடைய முக்கியமான கேள்வி, என்னெல்லாம் இருந்தா வயசானவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதுக்கு ஜெயஸ்ரீயே விடையையும் கண்டுபிடிச்சாங்க. பாதுகாப்பான இருப்பிடமும், 3 வேளையும் சாப்பாடு, அவசரத்துக்கு மருத்துவ உதவின்னு இந்த 3 இருந்தாலே போதுங்க, வயசானவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு நிறைவாயிடும். அப்பா விட்டுட்டு போன நிலத்துல சீனியர் சிட்டிசனுக்கான ஹவுசிங் திட்டத்தை முயற்சி பண்ணினா என்னன்னு தோணுச்சாம். ஆனா பல சந்தேக கேள்விகள் ஜெயஸ்ரீ மனசுக்குள்ள உருவாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில அதுவரை எந்த அனுபவம் இல்ல ஜெயஸ்ரீக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில ஜெயஸ்ரீ மட்டும்தான் ஒரே ஒரு லேடி பில்டர். ஏதோ ஒரு தைரியத்துல துணிஞ்சு இறங்கினாங்க. 6 ஏக்கர் நிலத்துல 54 யூனிட் கொண்ட கம்யூனிட்டி ஹோம் கட்டினாங்க. எல்லாமே ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட வீடுகள் தான். வயசான காலத்துல கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து வாழ சிங்கிள் பெட்ரூம் போதுமானது. தேவையில்லாத இடம் இருந்தா அவங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னொரு காரணம், அவங்க அடிக்கடி விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெயஸ்ரீ இந்த மாதிரி திட்டத்தை போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பெட், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் கொண்ட பினிஷ்டு ஹவுஸா பிளான் பண்ணாங்க ஜெயஸ்ரீ. ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து குடியேறலாம். 16 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வர பட்ஜெட். ஆனா சில வயசானவங்களால உடனே அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க 3 வருஷம் வீட லீஸுக்கு எடுக்கலாமா. லீஸுக்கான பணத்தை மொத்தமா கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லாதவங்க மாச வாடகைக்கும் வரலாங்க. 10,000 ரூபாய் வாடகையில 3 வேளை சாப்பாடும் அடக்கம். ஆனா எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி அதிக உப்பு, காரம், மசாலா இல்லாத சாப்பாடு கிடைக்குது. பாத்ரூம்ல வழுக்கி விழாம இருக்க ஆன்டி கிரிட் தர, டாய்லெட்ல விழுந்துடாம இருக்க பிடிச்சிட்டு எழுந்துக்கிற வசதி, இன்டர்நெட் வசதி, மாசம் ஒரு முறை கோயில், சினிமா, டின்னர்னு வெளியில கூட்டிட்டு போறது, மசாஜ், பியூட்டி பார்லர்னு வயசான காலத்துல ஒருத்தருக்கு என்னெல்லாம் அவசியமா இருக்குமோ அத்தனை வசதிகளையும் பார்த்து பண்ணிருக்காங்க ஜெயஸ்ரீ. துணை இல்லாம வரவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாருக்கு தெரியப்படுத்தணும், என்ன செய்யணுங்கிற தகவலை லெட்டர் மூலியமா முன்னாடியே வாங்கிடுவாங்களாம். அதுல குறிப்பிட்டபடிதான் இறுதிச் சடங்குகள் நடத்துறாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கண்டுக்காம இருக்கிற இந்த காலத்துல எவ்வளவோ வயசானவங்களுக்கு சொந்த பொண்ணு மாதிரி இவ்ளோ வசதிகளை செஞ்சு தராங்க ஜெயஸ்ரீ. அனுபவம் இல்லாத ஒரு துறை, அதுவும் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு துறை. ஒரு பொண்ணா உனக்கு இதெல்லாம் சரியா வருமானு நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்துதான். அதை உண்மையாக்கிற விதத்துல ஜெயஸ்ரீயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே குறி வச்சிருந்தா ஜெயஸ்ரீயும் வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஸியாகி கோடிகளை பார்த்திருப்பாங்க. ஆனா பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராஜெக்ட்ங்கிறதுல தெளிவா இருந்ததால பெரிய போட்டிகள் இல்ல. ஏன்னா ஜெயஸ்ரீ மாதிரி வயசானவங்களுக்காக உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்பவே கம்மிங்க.
இவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே பல வயசானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆனந்தமும் நிம்மதியும் தான் ஜெயஸ்ரீயோட டானிக். இன்னும் பல வயசானவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்தியா முழுக்க இவங்க திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறது தான் ஜெயஸ்ரீயோட ஒரே ஒரு லட்சியம். நல்ல மனசுள்ள ஜெயஸ்ரீ மனசுக்காகவே வீடு கட்டுறாங்கங்க. இந்த மாதிரி இன்னும் பல புதுசான திட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க நான் நம்புறேன் ஜெயஸ்ரீ. வயசானவங்களை பத்தி யோசிக்க இன்னும் சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ தாங்க சாட்சி. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள் எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார். அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும்.
நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள். இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதைப் போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா? எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்துக் கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to Vit Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika, and this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited, probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad. And I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected, whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination. So we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly Hyderabad had a plague, which I did not know about. And so Charminar was built right in the center of the old city Hyderabad to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi king's love affair Bhagmati. So I don't know which one's true. But basically Charminar is a place that you have to visit.
and I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise Biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great. Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick, studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices. And you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque, and it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically, Golconda is derived from the Telugu word Golakonda, which means Shepherd's Hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically, Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that. Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of
families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort because during those times there were no lights, or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into two areas. The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants. And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But with a pretty fascinating chamber that you must have come across, right? When you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing. The technology that they used, I guess. At those times, Yeah. exactly. Including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda Fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda Fort. The east way entrance is the only way anyone can actually enter the Golconda Fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this, there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place, there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now for aesthetic purposes, it's called Nagina Bagh right now. That's an interesting, fascinating fact, which I really didn't know, even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail.
So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury, and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on, and he was there for a very long time. Yeah, I heard about the story, and another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guy did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge. So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the Sound and Light Show. This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as a guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the Sound and Light Show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the Sound and Light Show. Now just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings. And each one, some of them are large and some of them are small. That's what I heard. But basically, they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India. And the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern and so on and so forth. And has more than 1 million objects and 38 galleries and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books, and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts and old manuscripts of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD. So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum. And there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the veiled Rebecca, the famous veiled Rebecca, which is a statue from Italy. It was given to Salar Jung I. The veiled Rebecca is special because it's made out of marble. And the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating.
That is why the veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salarjung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan. And you have Aurangzeb's sword present in Salarjung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now. And they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salarjung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her. Yeah, at this larger museum, we did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to. Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course, there's the Hussain Sagar Lake. And right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. So. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that, there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed, but as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shah Wali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also, it was supposed to be erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time. And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park, and from there south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir
is that it's built on a hillock right in the middle of Hyderabad, and of course it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world, and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996 and it's more than 2,000 acres. So that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically, it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you are riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes. But it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad you can reach there. And it's not very far off, so you would reach there and you would definitely have a good time. Now, there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of
good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilparam is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilparam is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area. And you have the Hyderabad house all around Hyderabad. And every corner of Hyderabad, you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best. And probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area. Now the second thing is Halim. Halim is a minced meat dish. It's like a khichdi. And it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton Halim. But for the taste of India and vegetarians, etc., there's vegetarian Halim and there's chicken Halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss Halim. Actually, it's not possible to miss Halim during Ramadan times because every corner of Hyderabad has a Halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot and it's super tasty and it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta. And if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine, it is a must to go there. And it's pretty well connected and the food is amazing and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit this city of pearls and do go buy pearls and souvenirs from Shilparam. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places. But if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, but a different destination. Stay tuned to Vit Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to Vit Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம் நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க.
அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினத கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Exchange of ideas. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time. If you look carefully, you will see tiny particles floating about in the air. Exchange of ideas. Hi, my name is Akash Goenka. I'm from the School of Mechanical and Building Sciences, and I would like to welcome you to our program called Exchange of Ideas. And to exchange his ideas, we have with us today Professor Satyajit Ghosh, also from the School of Mechanical and Building Sciences, and he will now speak with you. Thanks to Vit Community Radio, the team working to support this massive university. So I'm very pleased to be here. I'm a senior professor at the School of Mechanical and Building Sciences, and I'm also affiliated with the University of Leeds, United Kingdom. I would also like to introduce to you my friend Rushit. I'm Rushit Shah. Even I'm a student of the School of Mechanical and Building Sciences, and I'm in my 4th year. Today's theme is Short-Lived Climate Forces Over Indian Cities. The title is rather catchy, isn't it, Akash? Most certainly, sir. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? As I always mention in a class, that the English gives the answer away. So we are talking about short-lived. I'll elaborate on the short-lived bit. These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time spanning up to hours to days and maximum up to a week, and they profoundly modulate the climate, particularly the local climate. Sir, but then there is a point that I would like to, just as a matter of clarification. If these particles that we're talking about, which are essentially short-lived, but they are very tiny particles, and since they are very light, very ephemeral, and because of this reason, they tend to remain longer in the atmosphere. So again, there is a paradox over here. Right, I'm glad you brought in that posh word ephemeral and linked it to the times they stay in the atmosphere. So that critically depends on size. So even here, size matters rather profoundly. Big particles, and big is not really big in this sense, they are tens or hundreds of microns. And 1 micron is 10 to the power minus 6 of a meter. So the big particles, because of their weight, they settle out faster, and the smaller particles stay aloft.
So could you please tell us how these climate forces are produced? What are their sources? There are various sources. There are natural sources and anthropogenic sources. And since we are talking about climate forces over Indian cities, I'll first talk about the anthropogenic sources. If you take a walk down VIT, we have a pristinely green campus. But if you just make your way towards the villages surrounding VIT, you will see a lot of people burning chullas or coal briquettes and unseasoned firewood. And all of that leaves a smoky pall over the region. And if you look carefully, you will see tiny particles floating about in the air. And if you go towards the CMC area, you'll see a lot of vehicular pollution, and some of the catalytic converters are not functioning. The exhaust pipes from buses, run-down buses, they're spewing out a trail of black smoke. So these are some of the anthropogenic sources. And if you went to other places, you'll find some of them can be natural sources. For instance, when a volcano erupts, it spews out a lot of ash particles. So that's not anthropogenic, it's natural, but nevertheless, ash in the air acts as a climate force also. And so in the present context where air pollution is so profound and it so deeply affects our lives, could you please elucidate upon the effect of these soot particles or these aerosol particles on human health, and more importantly in how they infringe the natural cycles of the atmosphere? I'm glad you asked this question. Obviously, soot has a profound effect on human health. I mean, it affects the cardiopulmonary mortality and the vectors of toxic chemical because they enter into our lungs. As we breathe in this carbonaceous particles, they stay lodged in the lungs and cause respiratory disorders. And they also infringe natural cycles of the atmosphere. Here we are talking about a specific effect because of it being black. So I'll first talk about the direct effect when they're floating about in the atmosphere and the sun's light is hitting on their surface. Because it's providing a surface for reflection, incident photon gets reflected back to space, and this is called the direct effect, and this has a cooling effect. Now there's a second effect called the indirect effect, where these aerosol particles serve as cloud condensation nuclei. I mean, they're precursors to cloud formation, and so what we're suggesting is these airborne soot and black carbon particles, when they mature in the atmosphere containing sulfates and nitrates, then they become cloud condensation nuclei in the sense that cloud droplets start forming. And when cloud droplets start forming, the cloud as a whole reflects radiation. Then there's a third effect called the semi-direct effect. Whilst many natural sources of aerosols are white in color, I mean almost perfectly reflecting, soot and black carbon are black. And you must have read in the high school about black bodies. So what do black bodies do? They absorb radiation, and so they're very good absorbers of radiation. In the process, as they're absorbing radiation, themselves becoming hot and are heating up the atmosphere. So this semi-direct effect of black carbon has a profound effect on Indian cities, and it affects local climate. So what are some of the challenges that you face while modeling these atmospheric processes? Yes, there are air pollution models that tells us what is the concentration of sulfur dioxide or soot and black carbon or particulate matter in and around VIT campus. There are instruments that will measure this. But as fluid mechanics is advancing, so is our prediction capacity. And we have to use a model to predict levels of pollution. Now that's the easy bit. You asked me about the challenges of predicting occurrences of cloud condensation nuclei. Now for that we would require a model that has basically 2 or 3 components. First is a model that will lift up the air carrying these particles and will raise it up in a humid atmosphere that will provide the moisture. And the way the moisture will stick around these particles and form cloud droplets. And the last bit is whether these cloud droplets are grouping together to fall on our head as rain. So the challenges are, even until 10 years ago, people believed that
if you increase the number of aerosol particles, you concomitantly increase the number of cloud droplets. Now, that's only true if you have one aerosol type or at best two aerosol types, like you have natural sea salt or just sulfate aerosol. It's easy to predict the cloud droplet number concentrations. But in a city like Vellore or in Calcutta or Mumbai, you have 4 or 5 different kinds of aerosols and have competing effects on each other. So the prediction of these cloud droplet numbers becomes a big challenge. So the main modeling challenge is to predict the number concentration of cloud droplets right. So one question related to modeling here. So given the computing capacity that we have available today, so is it still that big a challenge? And if not, then how efficient is this model that you talk about in predicting the number of water droplets? I'm so glad you asked this question, Rushid. Very pleased to answer that. You're talking of our numerical literacy and our computing resources. It is true, as these have advanced, so have our predictive capacities. But when we wish to just give pollution forecasts, I would say we have enough. But when we are talking of climate, we are talking of very large scales, thousands of kilometers, at least even on a subcontinental scale. Like this summer, we were worried that the monsoons will be deficient, and prediction of monsoon rains becomes a big challenge. Obviously, monsoon rains are associated with the formation of cloud droplets. So when we increase the scale, we also increase our computing resource requirements. And because it's a fluid dynamical model, the prediction equations have to be predicted across grids. You must have studied about that. So if we increase the number of meshes horizontally and vertically by several orders of magnitude, then it really becomes a challenge. You cannot do them on your personal computers. So many a times, the theory that you have just spoken about remains locked up in textbooks and do not find any real-time application. Of course, Rushit and I, we've had the fine privilege of working with you, sir. But for our listeners, could you please throw some light on how you would relate these problems which exist in fact to classroom teaching? Right. Classroom teaching should be an integral component of problems society faces, and I'm glad you're asking this question. And remember, VIT is primarily an engineering institution. So we have very clever engineers right on our doorstep with very clever ideas. So what is locked up in textbooks can be manufactured in the laboratories and articulated in the laboratories with very fine solutions. One example is, we talked about smoking chullas. So can we improve the design of a chulla? Because poverty is not going to go away straight away. So can we design sustainable kitchens to contain soot black carbon? The answer is yes. So engineering students of mine who are abroad now, your seniors, Anuj and Rutika and Abhinav from mechanical engineering, they designed a sustainable kitchen stove. The basic components are, it had a desiccation chamber. Sunlight is plentifully available in Vellore and whole of Tamil Nadu. So the first component was using a solar-assisted desiccation chamber. You put the firewood or the cow dung cakes or the coal briquettes, leave them in the desiccation chamber for several hours. It removes all the moisture, and the chamber itself gets heated, and that heat is conducted to the kitchen wall of your village kitchen. And then wood that is completely free of moisture, that is burned. And even in that, if you have a little bit of smoke coming out, it is shunted upward through a chimney and is vented out to the atmosphere. In this way, the cleansing is so efficient, smoke concentrations gets drastically reduced even up to 80% just by adding a simple feature like a sun-dried desiccation chamber. And this can be used throughout rural India. So that's one domestic solution to contain these short-lived climate forces. Another solution, engineering solution that I can think of is the novel filter design for exhaust that Akash and myself have designed over the period of the last 1 year. I think that was a very clever idea. Why don't you elaborate on the brilliant idea and how it can be mass-produced and talk about it, Rashid? The thing is that while we are taking care of the environment, we also need to take care of our automobiles to a certain extent. Now the thing is that today
diesel particulate filters that are available for auto rickshaws and for all automobiles are quite efficient. They're located, a cylindrical component that is located inside the exhaust pipe of any automobile. But even though they're highly efficient, sometimes over 90%, the problem is that once they get clogged with the soot and the other particulate matter, they might build up a back pressure towards the engine side, and that might damage the car and even the filter for that matter. It might even blow your car's engine, which is a huge loss. We came up with this novel design wherein fluid flow within the exhaust pipe was altered in such a way that it enabled us to design a smaller filter, which even if clogged, allowed the exhaust gas to flow very smoothly around the filter without damaging the vehicles. So, can you elaborate on the mechanical engineering design aspect of your filter, the new filter? Basically, where the solution to this problem originated was the shear stress that was exerted by the inner lining of the wall of the exhaust wall on the fluid was altered, and simulations were conducted using high-end CFD softwares. So what is the contraption that you're suggesting, and where would you place that? All right. So what basically happens when you increase the shear stress on the inner lining of the exhaust is that the particles, the small particles that you just spoke about, so the short-lived climatic forces that are there, the soot and the black carbon, their flow gets constricted to a smaller diameter within the exhaust pipe. Hence, this enables us to design a smaller filter. We need a smaller cylindrical filter through which the particles will flow and get trapped. It does not the filter no more occupies the entire diameter of the exhaust pipe. So what material would that be made of? So the material that the filter is made of is usually ceramic. Yeah, where various types of ceramics are used. And of course, the inner lining, the shear stress can be increased by introducing, say, for instance, sand particles. Okay, so can you run through the simulations, and where are they contained, and how easy would it be for the car owner to clean it up? The cleaning of the filters is actually very easy. The filter can be removed at any time from the exhaust for cleaning. Once the owner knows that the filter is clogged, it can be routinely cleaned. With a screwdriver, you can simply just unscrew the filter, take it out, have it cleaned with a brush, and have it attached back. So Nakash, is it going to be expensive if we go to our TIFAC or our business incubator facilities that we have, and they will ask us about a price of manufacturing? Can you give us an idea of how much will it cost? Of course. So basically, the thing is that the material using which these filters are made, they are available in per meter length, right? So it's rupees per meter, so per unit length. So of course, the material that we're using, since we're now suggesting a smaller filter, of course, the material that we would require would be lesser. And Rishit and I, we have reached a conclusion, and I think it is a very logical conclusion, that the percentage reduction in the cost would be of around about 75%, which is huge. And of course, with government subsidies, this component can be mass manufactured for use in India and other South Asian countries. Say, for instance, Bangladesh and Sri Lanka and Pakistan, where the auto rickshaws, such a cardinal means of transportation for the local citizens. So it can be widely used in these auto rickshaws and even other components. You haven't told us what is the price tag. Give us an idea of the price tag. So I think it would be around about, say, 2,000 rupees per unit. Okay, that's affordable. So I have a question to ask you, and sir, of course, Rishit and I, we both are from the School of Mechanical and Building Sciences, and we've been talking about core mechanical engineering throughout the course of this program. But to listeners who belong to other schools of engineering, how can they contribute towards solving the problem of air pollution? I think by now it must have been increasingly clear that disciplines are not tightly compartmentalized. For instance, under the overarching concern of climate, the whole world is talking about global warming and climate change, and engineering solutions have to provide for a more habitable planet. And many aspects of sciences and engineering come together to solve these problems. I'll give some examples. The ozone hole has largely got healed. There are newer technology that does not release the CFCs that go up and destroy the ozone layer, and there was a government treaty called the Montreal Protocol where people got together, and now we know that the ozone hole is going to be healed. That was possible because of engineering solutions, interfacing chemical and physical sciences, mechanical, and to do better products.
And similarly, air pollution, there have been engineering solutions. There are particle filters available, and the smokeless chiller is another engineering solution. But when we are talking of climate, the engineering solutions have to be extremely far-reaching. It is very difficult to avert the onslaught of a cyclone with current day technology. But people are already thinking about that. Is it possible to do something so that a Phelan or a Thane doesn't hit the coast of Tamil Nadu? Is there something that we can do to dissipate its fury on the ocean and before it makes landfall? People around the world are already thinking about it. And so air pollution, climate change, everything can be tackled. We want to solve the problems of society by merging all avenues of research. So I have just one last question. Many conspiracy theorists believe that global warming is a myth. Could you settle this once and for all our listeners? I think global warming is not a myth. We have 2 copies of the IPCC Intergovernmental Panel on Climate Change reports, and the new one is now due. If you turn the pages, you will see a sheet that talks about the radiative forcing vis-a-vis the levels of scientific understanding. And the last IPCC conclusively proved that global warming is not a myth through careful measurements within ice cores and through sensors sensitively placed all around the world, and looking at patterns of natural occurrences. A trace of the perturbing influence, anthropogenic perturbations, is quite clear. The planet is warming up. And scientifically, it's very easy to understand. And if you're releasing more black-bodied particles, which are hovering about in the atmosphere for longer and longer times, they will absorb radiation. And also the greenhouse effect will increase. So I was talking about the level of uncertainty. Now, so far as aerosols are concerned, the levels of uncertainty are among the highest. We do not even know the sign of its response. Sometimes they can cause a cooling and sometimes they can cause a warming, suggesting much more research. But there's absolutely no room for doubt in the latest version of the IPCC report. So bringing in the context of relating to absolutely diametrically opposite disciplines of study, that is art and history and literature, and everyday engineering that we are studying, which is so desiccated of, as Shakespeare would have put it, the milk of human kindness. But you again are very popular for bridging this wide gap, and that is with the Ratnagiri project and the ongoing project, which is of course the Saraswati project, the river Saraswati. Sir, could you make any citations in popular literature where they speak about the onslaught of air pollution on the human mind and body? I mean, I would think of Rabindranath Tagore's quotations called The Question. So a child is questioning that people who have poisoned your air and destroyed the planet, have you really forgiven that person? So lots of poets have talked about cruelty to the planet. I mean, we've had very eloquent poetry addressing this issue. Modern Indian poets are talking about this. Then you're talking of bridging aesthetics. I would consider film as a very potent aesthetic medium. If you look at Al Gore's An Inconvenient Truth, all of you must see this. It brings out in very telling details the consequences of global warming. And it's a very aesthetically produced films. So I think more and more radio programs like the way we are having one now, films, if awareness is brought about aesthetically, I think then we can find solutions. Thank you, sir. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் பல பெண்களை பத்தி சொல்லியிருக்கேங்க. பல பெண்கள் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செயல்பட்டு வந்தாலும் அவங்க பல பேரோட முயற்சி ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மக்களை சார்ந்ததாவே இருக்கு. சரி, அடுத்த யாரையாவது புதுசா அடித்தர மக்களை போய் சேர்ற அளவுல தான் வேலைகளை செஞ்சுட்டு வர ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு தீவிரமா தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போதான் இந்த பெண்ணை பத்தி தெரிய வந்தது. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 101 ஆண்கள் இருந்தா 100 பெண்கள் தாங்க இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரணம் பிரசவத்து போது பல பெண்கள் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாததாங்க. இந்த ஒரு நிலைய எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சவங்க தான் நம்ம சுபைதா பாய். பெண்களின் ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாதவன்னு ஆணித்தனமா நம்புறாங்க. வீட்டை விட்டு தாண்ட அனுமதிக்கப்படாத பழமை வாய்ந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சுபைதா பாய். அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்னைக்கு இவங்க பயங்கர பாப்புலர். அப்படி என்னதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜன்மனா ஹிந்தில பிறப்புன்னு அர்த்தம். பிரசவம் போது அம்மா குழந்தையோட உயிர்களை காப்பாத்துறதோட இல்லாம இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய எல்லா பெண்களும் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க சுபைதா பாய். உலக அளவுல வருஷத்துக்கு 10 லட்சம் அம்மாக்களும் பிறந்த குழந்தைகளும் இறந்து போறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரசவத்து போது சுகாதாரம் இல்லாததுன்னு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த கணக்கெடுப்புல இந்தியா பல வகையில முன்னேறி இருக்கு. 2020 வளர்ந்த நாடா ஆயிடும்னு கனவுல இருக்கும். ஆனா விஞ்ஞானத்திலேயோ இல்ல பணத்திலேயோ முன்னேறணும்ங்கிறத விட முக்கியமானது நம்ம நாட்டு மக்கள் தாங்க. என்னதான் இப்போதைய நிலவரம் படி இந்தியாவுல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புல உலகத்திலேயே இந்தியாவிலதான் பிரசவத்து போது தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம நாட்டுல சுபைதா பாய் போன்ற பல பேர் முயற்சியால இப்போது ஒவ்வொரு லட்ச பிரசவங்களையும் ஏற்படுற இறப்பு விகிதம் 65% குறைஞ்சிருக்கு. 1990 பாத்தீங்கன்னா 560 இருந்திருக்கு இந்த இறப்பு விகிதம். ஆனா அதுவே 2013 190 குறைஞ்சிருக்கு. என்னதான் பயங்கரமா இறப்பு விகிதம் குறைஞ்சிருந்தாலும் 50,000 பெண்கள் இன்னமும் பிரசவத்து போது இறந்து போறாங்க. இதுல முக்கியமா 17% பெண்கள் பிரசவத்து போது ஏற்படுற தொற்று நோய்களால தான் இறந்து போறாங்களாம். இந்த தொற்று நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வகையில எந்த தேவையும் இல்ல. பேசிக்கா அடிப்படையான சுகாதாரம் இருந்தாலே போதுங்க. சேவ் தி சில்ட்ரன்ங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டு இருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசவத்து போது நடக்கிற தாய் சேய் இறப்பு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைய ரொம்பவே பாதிக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகையையும் குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறையையும் இது ரொம்ப பெருசா பாதிக்குது. இத பத்தி சுபைதா பாய் யோசிக்க காரணத்தை பாத்தீங்கன்னா அது சுபைதா பாயோட சொந்த அனுபவங்கள் தாங்க. சுபைதா பாய் சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அவங்க உறவுக்கார பெண்கள் பலரும் பிரசவ காலங்கள்ல சரியான ஹெல்த் கேர் கிடைக்காம கஷ்டப்பட்டதை பார்த்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு சுபைதா பாயோட முதல் பையன் யாசின் பிறந்தப்ப அவங்களோட பிரசவ அனுபவம் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துதான். ஆபரேஷன் ஆகியிருந்தது. பயங்கரமான இன்ஃபெக்ஷன். அதை மட்டும் அலட்சியப்படுத்தியிருந்தா அடுத்த குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில 2 மாசம் முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். அதுல இருந்த எல்லாம் மீண்டு சுபைதா பாய் பழைய நிலைமைக்கு திரும்பவே கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆச்சு. இவங்களுடைய இந்த சொந்த அனுபவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தடுக்கக்கூடிய நோய்களால எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுபைதா பாய். எல்லா பெண்களும் அவங்களுக்கான முழு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ஐஸ் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுபைதா பாயோட வாழ்க்கை பயணத்தை இப்ப உங்களுக்காக சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டுல இல்ல. திருமணமும் குடும்பத்துக்கு சேவை செய்யறதும் தான் பெண்களோட முக்கியமான வேலையா இருந்தது. டீனேஜ்லயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நம்ம சுபைதா பாய்க்கு +2 முடிச்சதும் மேல படிக்கணும்னு ஆசை. அவங்க குடும்பத்துல அதுக்கு முன்னாடி ஆணோ இல்ல பெண்ணோ யாருமே காலேஜ் பக்கமே போனது இல்லையா.
இன்ஜினியர் ஆக போறேன்னு சுபேதாபாய் சொன்னதும் இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பா பயங்கரமா மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள்